ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது ஹீரோ ரிட்டர்ன்ஸ் சீசன் 4 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள 3 சீசனை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. செம்ம ஸ்டோரி, சும்மா பட்டாசாக இருக்கும். சரி வாங்க, நாம் இப்போது ஹீரோ ரிட்டர்ன்ஸ் சீசன் 4 பார்க்கலாம். இந்த சீசன் 4 ஸ்டார்டிங்கில் அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த ப்ளூ டஞ்சனுக்குள்ளே எல்லாருமே போனதுக்கப்புறம் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சிருவாங்க. அந்த மேக் ரிவர் தனியாக எந்த பக்கமாக ஓடிட்டு இருப்பான். பின்னாடி நம்ம ஹீரோ போனோன்னே கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோவை அவனோட மின் பவர் மூலமாக அட்டாக் பண்ண போவான். சூறாவளி காற்று மாதிரி ஸ்ட்ரைட்டாக போய் அட்டாக் பண்ண போனோன்னே நம்ம ஹீரோ அசால்ட்டா தம்பி இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரே போட்டிருப்பாரு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அப்படியே டஞ்சனில் இந்த பக்கம் பார்த்தா மான்சஸ் கூட அந்த கில்டு மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சோலே அவரோட பவர் யூஸ் பண்ணா அவரோட பவர் ஐஸ் கட்டி பவர், அந்த ஐஸை வச்சு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த ஜோர்டன் ராஜர்ஸ் அவரோட பவர் ஃபயர் பவர், அவர் ஃபயர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே எரிச்சு தட்டிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் சாய் பரவாயில்லையே இவங்க இந்த அளவுக்கு பவரா இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இவ பனியை வச்சு அட்டாக் பண்றா, அந்த பக்கம் பார்த்தா அவர் ஃபயரை வச்சு அட்டாக் பண்றாரு. இவங்க 2 பேரும் செம்ம மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் கொரிலா மாதிரி இருக்கும். அது பறந்து வந்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம சாய் அப்படி திரும்பி ஒரே வெட்டு துண்டா வெட்டிடுவான். வெட்டிட்டு நான் எப்படியாச்சும் இதில் தோத்தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் ஜார்டன் ராஜர்ஸ் நம்ம சாயை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சாய் கஷ்டப்பட்டு வெட்டி வீசிட்டு இருப்பான். அதை பார்த்து அவரு பரவாயில்ல, இவனை நல்லா யாரோ ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, இல்லைனா இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் கையால் இவன் சாகாம அட்டாக் பண்ணி எல்லாத்தையுமே கொண்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜார்டன் ராஜர்ஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சோலை வந்துட்டு என்ன உன்னோட ஆட்கள்லாம் ஒழுங்காக சண்டை போடுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கிண்டல் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பா. அப்போ அந்த ஜார்டனும் சரி நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் மேக் ரிவர் எங்கே போனா, நீ மட்டும் தனியாக இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ சோலை சொல்லுவா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வர ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக நான் இந்த டஞ்சனை ஃபெயில் ஆக்காம விட மாட்டேன், எல்லாரும் இங்கே சாக போறீங்கடா அப்படின்னு சும்மா அவளோட பவர் யூஸ் பண்ணுவா. அதை திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது ஜோர்டனு அந்த இடமே சும்மா பயங்கரமா வெட்டிச்சு சதரும். அதை பார்த்துட்டு இங்க இருக்கவங்க எல்லா பக்கமும் புகையா போயிட்டு இருக்கும். அங்க இருக்க எல்லாருமே என்னாச்சு திடீர்னு எல்லாம் வெடிச்சு சதறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம சாய் அவனோட சுவாட சொருகி அப்படி நின்றுட்டு இருப்பான். அந்த அளவுக்கு அந்த வெட்டி பயங்கரமா இருக்கும். என்னாச்சு ஏதாவது புது வகையான மான்சஸ் வந்துருச்சா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த சோலேவும் ஜார்டன் இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்குவாங்க. அப்படி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஹண்டருக்குலாம் அடிபட்டிருக்கும். அதை பார்த்து சீக்கிரமா இவனுக்கு அடிபட்டிருக்கு, நம்ம சீக்கிரமா எங்கேயாவது கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு ஒருத்தன் அப்படியே கிட்ட வந்து அப்படியா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்துவான் பாருங்க. அவ்வளவுதான், அவனையும் கொண்டுருவான். கொண்டுட்டு இப்போ தாண்டா ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, இதுக்கப்புறம் எங்க கையால நீங்க எல்லாரும் சாக போறீங்க அப்படின்னு அங்க இருக்க நிறைய ஹண்டர்ஸ் ஆப்போசிட்ல இருக்க நிறைய கண்டஸ் கத்தியால குத்தி வெட்டி கொண்டுட்டு இருப்பானுங்க. அதை பார்த்த சாய்க்கு இப்ப என்ன நடக்குது, ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி கொண்டுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஒருத்தன் அப்படி வெட்ட வருவான். டக்குன்னு திரும்பி ஒரே போடு அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம சாய் நிற்கும் போது முன்னாடி 3 பேர் நிப்பானுங்க. அவனுங்க என்ன நாங்க 3 பேர் உன்னால ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சாய் என்னாச்சு மேக்சிமம் கில்டு கூட இவனுங்கெல்லாம் வித்தியாசமாக நடந்துக்கிறானுங்க, ஒருவேளை அந்த சோலையோட ஆளாக இருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாய் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். ஐயோ நீங்கள் எங்கேயா போனீங்க சீக்கிரம் வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். நீங்கள் சீக்கிரம் வரலன்னா அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிடும்னு சோடை எடுத்து சண்டைக்கு ரெடியாக இருப்பான். அப்படியே இங்கே பக்கம் பார்த்தா ஜார்டன் கை ஃபுல்லாக அந்த ஐஸால் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பா. அந்த ஐஸை ஜார்டனால் உடைக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடும். ஒரு கையை யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். அவள் அப்படியே அந்த புகைக்குள்ளேருந்து வந்து என்ன அவ்வளோதானே உன்னோட பவரு, உன்னோட அந்த ரைட் கையை உன்னால் ஃபீல் பண்ண முடியல, அதான்டா என்னோட பவரு, உன் பவரை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா. அங்கே ஜார்டன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பார். இருந்தாலும் அவளோட பவர் யூஸ் பண்ணி உன்னோட இன்னொரு கையை யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆக்கிரம் படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெறித்தனமாக அட்டாக் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்து ஜார்டன் நின்றுட்டு இருந்தா வேலைக்காகாது, வேகமாக போய் அட்டாக் பண்ண வேண்டியதான் அப்படின்னு அவர் ஒரு கையில் ஃபயரை யூஸ் பண்ணி வேகமாக அந்த ஐஸ் கட்டியெல்லாம் வந்துட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குவார் பாருங்க, ஓங்கி ஒரு குத்து விடுவாரு. அப்புறம் நேராக சோலை கிட்ட போய் அவள் நெஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து விட நெஞ்சில பெரிய ஓட்டையை விழுந்துரும். ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருப்பா. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜார்டன் பார்க்கும்போது அவ உருவத்துல ஐஸ் கட்டி உருவாக்கி அந்த இடத்துல போலி மாதிரி உருவாக்கி வச்சுட்டு போயிருப்பா. அங்க ஐஸ் கட்டி அப்படி நொறுங்கி தள்ளிட்டு இருக்கும். பட்டான்னு பார்த்தா ஜார்டன் கிட்ட வந்து மறுபடியும் பின்னாடி போய் அவளோட பவர் யூஸ் பண்ணுவா. அதுல ஜார்டன் கால்ல இருந்து உடம்பு வரைக்கும் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு ஜார்டன் சோலையை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ தனியா அந்த டஞ்சனை முடிச்சலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா, அதெல்லாம் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்க சோலையே நான் தான் ஏற்கனவே சொன்னல நான் இந்த டஞ்சனை முடிக்க விரும்பல,
இந்த டஞ்சனை மொத்தமா ஃபெயில் பண்ண போறேன், யாருமே இந்த டஞ்சனை முடிக்காத மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜார்டன் கிட்ட சொன்னோன்னே அது கேட்ட ஜார்டனு, ஏய் பைத்தியக்காரி என்னடி சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றதுல என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டாவ, ஏய் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணல அப்படின்னா அந்த டஞ்சனை பிரேக் ஆகும், இந்த டஞ்சன் பிரேக் ஆகி அப்படி எல்லா மான்ஸ்டர் சிட்டிக்குள்ள போய் அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே கொல்லும், லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த அமெரிக்கால இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் மொத்தமா அழிஞ்சு போயிடும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் சொன்னோன்னே அதை கேட்டு இங்க ஜார்டன், ஏ பைத்தியக்காரி ஏன்டி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் அதை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டாவ, நீ விட மாட்டியா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒன்று பண்ணுவா. என்னன்னா அந்த டம் கில்டோட டேட்டுவா காட்டுவா. அதை பார்த்துவேன், ஏய் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சாக்காயி பாப்பான் பாருங்க. அவன் மூஞ்சி வரைக்கும் போய் கண்ணு வரைக்கும் அந்த ஐஸ் ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை பார்த்து அவ அந்த சோலை சொல்லுவா, மக்கள் எல்லாம் சாவாங்க, அதெல்லாம் நீ பார்த்தே ஆகணும், ஏன்னா உன்னோட இந்த ரியாக்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த பாவப்பட்ட ரியாக்ஷனை நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் ஜார்டன் சோலையை பார்த்து, இவ சாதாரண மனுஷியா இருக்க வாய்ப்பில்லை, இவ ஒரு மான்ஸ்டர், மக்கள் எல்லாம் சாகிறதுக்கு இவ்வளோ ஆசைப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜார்டன் அப்படி முடிச்சுட்டே பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அப்புறமா அவன் சிரிச்சுக்கிட்டே, ஏய் இதுக்கப்புறம் நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, மக்கள் சாகிறத பார்த்துட்டு ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜார்டனை ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ணிடுவா. அப்படி ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேகமா சோலை இருக்க இடத்துக்கு பறந்து வந்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் சோலையோட ஹண்டர்ஸ் எல்லாம் அந்த ஜார்டனோட ஹண்டர்ஸை போட்டு கொண்டுகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சாயும் மற்ற ஹண்டர்ஸும் தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள கொல்றதுக்கு சுத்து போட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா சோலே, ஏய் பாஸ் வந்தாரா இல்லையா, அவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன், அவர் ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாரு என்னன்னு தெரியலையே, அவர் சீக்கிரம் வருவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப டக்குன்னு பின்னாடி நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஆனா சோலைக்கு அவ என்ன நினைச்சிட்டு இருப்பா, மேக் ரீவர் தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு, மேக் ரீவர் நீ வந்துட்டியா, உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, ஆமா அந்த கிம்மு நான் நினைச்சதை விட பவர்ஃபுல் தான், அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆயிருக்கு போல இருக்கு அப்படின்னு அவ மேக் ரீவர் நினைச்சு பேசிக்கிட்டே இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ, ஆமா நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோட வாய்ஸ் கேட்டோன்னே அவ்வளவுதான், அவளுக்கு அதிர்ச்சியில ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நம்ம ஹீரோ, நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும் போல இருக்கு, இங்க நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்தா நிறைய சம்பவத்தை பண்ணிவிட்ட போல, ஆமா நான் லேட்டா தான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அதை கேட்டு சோலே, என்னது நீ மேக் ரீவரை தோக்கடிச்சிட்டியா, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் இதுக்கு முன்னாடி உன்னோட பவரை பார்த்தா கண்டுபிடிச்சான், அப்படி இருக்கும்போது இவன் எப்படி அவனை தோக்கடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சம கடுப்பாயி, முதல்ல நான் ஒன்ன கொல்றேன்டான்னு சோலை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவா. நம்ம ஹீரோவும் பவர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா அவளை அட்டாக் பண்ண பறந்து போயிட்டு இருப்பாரு. அப்படி இந்த பக்கம் சோலையோட ஹண்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ வந்ததை பார்த்துட்டு, டேய் கிம்மு வந்துட்டான்டா, நம்ம இங்கிருந்து சீக்கிரமா எஸ்கேப் ஆகி போலான்டா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போக பாப்பானுங்க. டக்குன்னு பார்த்தா சாய் அவனோட ஸ்வாட குறுக்க போட்டு, ஏய் நீங்களா எங்க போறீங்க, உங்களை எங்கேயுமே விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம சாய் தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அங்க இருக்க மத்த ஹண்டர்ஸ்லாம், டேய் அவ்வளவுதான்டா நம்ம கதை முடிய போகுது, இவன் வந்துட்டான்டா கிம் வந்துட்டான்டா சொல்லிட்டு இருக்கும்போது இங்க சோலை அவளோட ஐஸ் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணுவா. நம்ம ஹீரோ அந்த ஐஸ்லாம் அசால்ட்டா வெட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. அவ இன்னும் பவர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருப்பா. அதை பார்த்துட்டு சோலை, என்னவன் ஈஸியா பண்ணி எல்லாத்தையுமே அப்படியே வெட்டிட்டு வந்துட்டே இருக்கானே, இவனை இவ்வளவு பவரா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பா. என்ன பண்றது, நான் இன்னும் ரொம்ப பயங்கரமான பவர் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மேஜிக் ஐஸ் பவர் யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஐஸ் உருவாக்குவா. ஐஸ்லயே மிகப்பெரிய மான்ஸ்டர் உருவாக்கி, நீ இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, இந்த மான்ஸ்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி வாய மூட மாட்டா. அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஐஸ் மான்ஸ்டர் சும்மா ரெண்டா வெட்டிடுவாரு. அதை பார்த்துட்டு அவ, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவ டப்புன்னு நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது அவ ஒரு ஐஸ் பவர் யூஸ் பண்ணி ஒரு பெரிய கையை கொண்டு வந்து நம்ம ஹீரோவை அப்படி பிடிக்க வச்சிருவா. அங்க துண்டா போன எல்லாத்தையுமே ஒன்னாக்கி ஒரு கையா உருவாக்கி நம்ம ஹீரோவை அப்படி லாக் பண்ணிட்டு, பாஸ் இப்ப வாங்க, எங்க இருக்கீங்க பாஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெங்கை தேடிக்கிட்டே இருப்பா. அந்த ஃபெங்கு இங்க இருக்கவே மாட்டான். அப்படியே கட் பண்ண அந்த ஃபெங்கு அந்த கில்டு பில்டிங்ல தான் அம்பாட்டுக்கு ஜன்னல்ல உட்காந்துட்டு ஹாயா வேடிக்கை. நம்ம ஹீரோ அந்த ஐஸ் மான்ஸ்டர் எல்லாம் வெட்டி தள்ளிட்டு இங்க அந்த சோலையோட சோல்டர்ல ஒரு கோடு போட்டு விட்டுருப்பாரு. இவ பாஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருப்பான். ஆனா அந்த பாஸ் தான் உள்ள வராம அந்த ஸ்டார் கில்டு பில்டிங்லயே நல்லா ஹாயா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானே. அப்படி இந்த பக்கம் டஞ்சன்ல அந்த சோல்டர்ல வெட்டு வாங்கிட்டு அந்த சோழு, பாஸ் நீ என்ன தனியா விட்டுட்டியா, எங்க 2 பேரை மட்டும் சாகட்டு சொல்லிட்டு விட்டுட்டியா, எதுக்காக அப்படி பண்ண, உன்னை நம்பிதான் இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள அப்படி ஓடிக்கிட்டே இருப்பா. சே அவனை போய் நம்பினே, இப்படி கடைசியில என்னையே துரோகம் பண்ணிட்டானே, என்ன பண்றது, அவ்வளவுதானா, நாங்க இங்க தனியா சாகணுமா, அவன் சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை ஃப்ரீஸ் பண்ணிட்டு வந்திருப்பா. நம்ம ஹீரோ அந்த ஐஸை நான் ஒட்டச்சு தள்ளிட்டு அவ எங்க இருக்கா அப்படி சும்மா சூப்பர் ஹீரோ மாதிரி லேண்டிங் கொடுத்து நின்று இருப்பாரு. அப்படியே அங்க கட் பண்ணா அந்த ஸ்டார் கில்டு பில்டிங்ல அந்த ஃபெங்க் அவன் பாசுகிட்ட அவனோட அந்த அசிஸ்டன்ட் ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். சார் இங்க ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், அங்க ஜார்டனும் சோலையும் சண்டை போடுற மாதிரி எனக்கு நியூஸ்லாம் வந்துச்சு, இப்படியே போயிட்டு இருந்தா கிம்மு எல்லா பிளானையும் சொதைப்புட்டுருவான் சார், என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி இங்க அவன் பேசிக்கிட்டே இருப்பான்.
ஹீரோ பத்தி அவன் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத எல்லாத்துக்கும் தெரியுதுங்க. நம்ம பிளான் கண்டிப்பா ஊத்திக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஃபெங்கு சரி இப்ப அதுக்கு என்ன பண்றது, அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, அதை ஏதோ பாத்துக்கிட்டோம் அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரை பத்தி கவலைப்படாம பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தன் ஓடி வந்து சார் சார் ஒரு முக்கியமான பிரச்சனை சார், நம்மளை விட வேற ஒருத்தன் டெரரிஸ்ட் அட்டாக் மாதிரி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, ஆனா நம்ம அசோசியேஷன் அது கிடையாது, நம்ம டம் கில்ட் அது கிடையாது சார், பாஸ் நீங்க தான் இங்க தான் இருக்கீங்களா, என்ன சார் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கூட இருந்த அசிஸ்டன்ட் டே என்ன வேலை பார்த்துட்ட, ஏன்டா பாஸ்ன்னு சொல்லிட்டு இவரோட ஐடென்டிட்டி அப்படி வெளியே பேசினேன், இவர் ஒரு ரகசியமான ஐடென்டிட்டியில இருக்காரு, இவர் பாஸ்ன்னு சொல்லிட்டு யாரும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு இங்க என்னடா என்னை வெளிப்படையா பாஸ்ன்னு கூப்பிடுறீங்க, என்னோட ரகசியத்தை வெளியே நிறைய பேருக்கு தெரியும் போல இருக்கே அப்படின்னு இங்க அவன் அப்படி சிரிச்சுக்கிட்டே கடுப்பாயிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு இங்க இருக்கவங்களாம் என்னங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க, இங்க ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குது, வெளியே ஏதோ அட்டாக்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடிக்காரன் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டார்னு பார்த்தா அந்த தாடிக்காரன் கழுத்தை ஒரே வெட்டு, அவ்வளவுதான் அவன் கழுத்தை வெட்டி போட்டு தெளிவாப்புல. அதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்களாம் சார் சார் என்ன சார் பண்றீங்க, வேண்டாம் சார் நாங்க உங்க ரகசியத்தை வெளியே சொல்லிடக்கூடாது, அவன் உங்களை பாஸ்ன்னு கூப்பிட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்க ஃபெங்கு டேய் என்ன நான் அந்த டம் கில்ட ஏதோ டைம் பாஸுக்கு நடத்த நினைக்கிறீங்களா அப்படின்னு அவன் நெஞ்சில குத்தி அவனை கொன்றுவான். அவனை கொன்னதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்னை பத்தி வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, நான் தொடர்ந்து நடிக்கணும்டா, நான் ஒரு நடிகன், என்ன நடிகனாதான் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அப்படியே கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஜார்டனை காப்பாத்திடுவான். அந்த ஜார்டன் அப்படியே மெதுவா கண்ணு முடிச்சோன்னு என்னாச்சு டஞ்சனை கிளியர் பண்ணியாச்சா, அந்த சோலை என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா கேட்கும்போது அதை கேட்டு அவனோட அசிஸ்டன்ட்லாம் சார் சார் பொறுமையா இருங்க, நீங்க இப்பதான் கண்ணு முடிச்சிருக்கீங்க கொஞ்சம் அங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது சோலையவையும் அவங்களோட அந்த ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே கட்டி போட்டு நம்ம ஹீரோ வச்சிருப்பாரு. அப்ப சோலை நாங்கள் செத்தாலும் பரவாயில்லன்னு எங்களை இங்கே மாட்ட வச்சிட்டீங்களா, எப்படியா இருந்தாலும் இந்த டஞ்சனை அவங்களால முடிக்க முடியாது, நீங்களா சாக போறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விழுத்தனமா பேசிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஜார்டன் ஆமா இங்க கிம் எங்க அப்படின்னு சொல்லும்போது கிம் நம்ம சாய் கிட்ட பேசிட்டு இருப்பாப்ல. சாயும் செம்ம கடுப்புல இருப்பான், ஏன்னா சாயை தனியா விட்டு நம்ம ஹீரோ போயிருப்பார்ல, அதனால நம்ம ஹீரோவும் டேய் கவலை ஏன்டா கோவப்படுற, கவலைப்படாதடா நான் தான் வந்துட்டேன்ல, முக்கியமான வேலை இருந்தது அதான் உன்னை தனியா விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஏங்க இப்படி பண்றீங்க உங்களை நம்பி வந்தேன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் ஜார்டன் நீங்க தான் நான் ஹண்டர் கிம், நான் உங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இங்கே நிறையா பேர் இறந்துட்டாங்க, ஆனால் நாங்கள் மிச்சம் இவ்வளோ பேர் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் மட்டும் இல்லைனா நாங்கள் செத்துருப்போம், அது மட்டும் இல்லாமல் இந்த டஞ்சன் பிரேக் ஆகி டஞ்சன்லேருந்து வெளியே போய் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவே நாசமாக போயிருக்கோம், நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன், இந்த அமெரிக்காவை காப்பாற்றின ஹீரோ நீங்கள் தான், ரொம்பவே நன்றி, இந்த அமெரிக்காவை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோக்கு இவன் என்ன ரொம்ப நல்லவனா தெரியுறானே பரவாயில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோக்கு கை கொடுக்க வருவான். நம்ம ஹீரோவும் பரவாயில்லைங்க நீங்க என்ன இவ்வளோ பாராட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த டஞ்சனோட பாஸ் ஒருத்தன் என்னோட ஏற வந்துருச்சு வேட்டையாட வேண்டியதுதான் அப்படின்னு தூரத்துல இருந்து மான்சர்ஸ் எல்லாத்தையுமே ஏவி விடுவான். நம்ம ஹீரோக்கு அந்த மான்சர்ஸ் எல்லாம் வருது அப்படி தெரிஞ்சிடும், அந்த மான்சர் பவரை அவன் யூஸ் பண்ணி அப்படி ஏவி விடுவான். அது அப்படி பறந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃபீனிக்ஸ் பறவையை கொண்டு வந்து அதை தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே நம்ம ஹீரோ உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா செம ஸ்பீட் அந்த பக்கம் போயிட்டு இருப்பாரு வேகமா. நம்ம ஹீரோ வேகமா நான் போய் அட்டாக் பண்ணி ஆகணும், எனக்கு தெரிஞ்சு இந்த டஞ்சனோட ரைடு இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நம்ம இதை சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருட்டுக்குள்ள இருந்து நிறைய வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். அதை பார்த்து அவங்க சண்டைக்கு ரெடி ஆவாங்க. அது வேகமா பறந்து வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் மற்ற ஹண்டர்ஸும் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா ஜார்டனால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே, நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும், நான் ஒரு ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ நம்ம 2 பேரும் ஃபயர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே கொளுத்தி விடுவோமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயரையும் அவன் அந்த ரெட் ஃபயர் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லாத்தையுமே எரிச்சு தள்ளிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து சாய் வா அமேசிங்கா பண்றீங்க வெறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒரு காக்கா பறந்து வந்து இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும். அதோட கண்ணு வழியா அந்த டஞ்சன் பாஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்க எல்லாம் வீக்கா இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி வைப்பான். அதை பார்த்துட்டு ஜார்டன் இதுங்க என்ன வந்துகிட்டே இருக்குது, மறுபடியும் இதை கொன்னே தீரணும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அட்டாக் பண்றதுக்கு போய்கிட்டே இருப்பான். விடாதீங்க எல்லாத்தையுமே கொல்லுங்க, இங்க பாருங்க வந்துகிட்டே இருக்க தடுத்து நிப்பாட்டுங்க சொல்லும்போது அங்க இருக்க ஹண்டர்ஸ் கிட்ட வேகமா ஓடிட்டு இருக்கும். அது பின்னாடியே ஜார்டன் போய் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க இருக்க ஹண்டர்ஸ் அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணி கொல்றோம். இந்த பக்கம் ஜார்டன் கிட்ட வேகமா அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்க குறுக்க போது நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி வீசிடுவாரு. அப்புறம் ஒரு காக்கா பறந்து வந்து நம்ம ஹீரோவை பார்க்கும். அது கண்ணு வழியா அந்த டஞ்சன் பாஸும் பார்த்துட்டு இருப்பான். ஓ இவன் தான் நம்மளோட வழியில குறுக்க வரானா, முதல்ல அவனை கொல்லணும் அப்படின்னு இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பக்கம் ஏவிடும். அது எல்லாமே நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே சும்மா வெடிச்சு சதறடிச்சிருவாரு. ஒரே செகண்ட்ல போட்டு தள்ளிட்டு அவ்வளவுதானா, இது கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கு, ஆனா நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க சாய் ஓடி வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இங்க பயங்கரமா அதை வெடிச்சு சதறிச்சு, நான் உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு பயந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ இந்த டஞ்சன் பாஸ் எனக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன்,
அவன் அந்த ட்ரோல் ட்ரூடாக தான் இருப்பான். அவன் ரொம்ப கொடூரமானவன், பைத்தியக்காரன். அவன் இன்னும் சாகணும், அவன் உயிரோடு இருந்தானா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் பார்த்தா அந்த பாஸ் இருக்கான் பாருங்க, டஞ்சன் பாஸ், அந்த ட்ரோல் ட்ரூடு. அவன் நம்ம ஹீரோ உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு, என்னது இவன் இன்னும் சாகலையா, இவன் சாதாரண ஆள் இல்லை, ரொம்பவே பயங்கரமான ஆள், இவனை எப்படியாச்சும் கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த டஞ்சன் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நிறைய பேருக்கு அடிபட்டு காயமா இருக்கும், எல்லாரும் சண்டை போட முடியாம இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஜார்டன் கிட்ட போய், நீங்க இருங்க, நீங்க இங்க சின்ன சின்ன மான்ஸ்டர் ஏதாச்சும் வந்தா சமாளிச்சுட்டு இருங்க, நான் அந்த டஞ்சன் பாஸை முதல்ல போய் கொல்றேன், ஏன்னா அவன் உயிரோடு இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ போகும்போது, அதை பார்த்துட்டு ஜார்டன், நீங்க தனியா போய் சமாளிச்சிருவீங்களா, இல்ல உங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாகுமா அப்படின்னு கேட்டோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என்ன சொன்னீங்க, அமெரிக்காவை காப்பாத்தின ஹீரோ நான் தான் சொன்னீங்கல்ல, நான் ஒரு ஹீரோ மாதிரி நடந்துக்கணும், உங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும், நான் இங்கேருந்து போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஹீரோன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் பாஸை போட்டு தள்ளுறதுக்கு அப்படியே போயிட்டே இருப்பார். இந்த பக்கம் ஜார்டன் நம்ம ஹீரோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் தான் இந்த அமெரிக்காவை காப்பாற்ற வந்த ஒரு பெரிய ஹண்டர் ஹீரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, உண்மையான ஹீரோ நான் இல்லை, இந்த அமெரிக்காவை இந்த உலகத்தையும் காப்பாற்ற போகிற ஹீரோ நான் இல்லை, அது கிம்மு தான் அப்படி நம்ம ஹீரோ பற்றி ஜார்டன் யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர்ஸ் முன்னாடி சம வேகமாக ஓடிட்டு இருப்பான். அங்கே நிறைய நிற்கும். உடனே நம்ம ஹீரோ இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி மிர் டிராகனை வெளியே கொண்டு வருவான். அது அப்படியே தூங்கி அப்படியே எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோட பவர், மானா பவர் எல்லாமே அதிகரிக்கும். அப்போ நம்ம ஹீரோ ஸ்வாடில் அந்த ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சும்மா சரசரன்னு வெட்டி வீசிடுவார், ஒன்று விடாமல் போட்டு தள்ளிடுவார். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த டஞ்சன் பாஸ், அப்படின்னா நான் இப்போத்துலேருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன், இப்போ தான் வேட்டையை ஆரம்பிக்குது அப்படின்னு அவனோட பவரை கார்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஜார்டன் மற்ற ஹண்டர்ஸ் சாய் இவங்க எல்லாருமே அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதெல்லாம் இங்கே போய் சண்டை போட்டு இருக்கும்போது, இங்கே நம்ம ஹீரோ ஒரு கூட்டத்தையே அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். இங்கே நம்ம ஹீரோ பார்த்து, இவன் எப்படியாச்சும் முடிச்சு தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஞ்சன் பாஸ் அப்படி வெறி கொண்டு பார்த்துட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஒரு மான்ஸ்டர் குறுக்க ஒரே போடு துண்டா வெட்டி வீசிட்டு அப்படி மரத்து மேலே உட்காரும்போது, கையில் பார்த்தா அந்த டிராகன் இருக்கும், மிர் டிராகன். அங்கே பார்த்தா டஞ்சன் பாஸ் இருப்பான். அவனை தாண்டி நிறைய மான்ஸ்டர்ஸ் சும்மா கொசன்னு படையெடுத்து வர மாதிரி வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்சதுல 200-300க்கு மேலே இருக்கும், இப்படியே சண்டை போட்டு இருந்தா கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கும், நல்ல வேலை நான் இதுக்கு முன்னாடி கடையில் போய் இதுக்கு எனக்கு தேவையானதை நான் வாங்கிட்டேன் டவரில் இருக்கும்போது, அதனால எனக்கு இப்போ ரொம்ப யூஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ டோப்ல கேங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் யூஸ் பண்ணுவான் பாருங்க. அந்த டூப்ல கேங்கர் மூலமாக நம்ம ஹீரோ இன்னும் நிறைய க்ளோன் உருவாக்கி காப்பி மாதிரி நம்ம ஹீரோ அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ பறந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய க்ளோன் யூஸ் பண்ணி போயிட்டே இருப்பானா. அதை பார்த்துட்டு அந்த டஞ்சன் பாஸ் ட்ரோல் ட்ரூடு, ஏய் இவன்ட்ட இந்த மாதிரி பவர்லாம் இருக்கா அப்படின்னா, இவன் கையில் அந்த டிராகன் வேற இருக்கு, இங்கே 4 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், 4 பேர் கையில் யார் கையில் டிராகன் இருக்கோ அவன் தான் உண்மையான ஆளாக இருப்பான் அப்படின்னா, மற்ற டூப் எல்லாத்தையுமே போட்டு தள்ள வேண்டியதான், ஏய் ரியல் ஒன்றை விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளுங்கடா, அந்த டிராகன் வச்சிருக்கோம் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் டூப்ளிகேட்டாக இருக்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம ஹீரோ கையில் டிராகன் இருக்கும், அங்கே இருக்கிற மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அந்த டிராகனை வச்சு ஃபயர் அப்படின்னு சொன்னோன்னே அது வாயை போலந்துட்டு எரிச்சு தள்ளு பாருங்க. நம்ம ஹீரோவும் நல்ல வேலை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அங்கே இருக்கிற டஞ்சன் பாஸ் ட்ரோல் ட்ரூடு, ஏய் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் அங்கே இருக்கான்டா, ஒரிஜினல் அவன் தான் சொல்லும்போது மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வேகமாக ஓடிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா அங்கே டஞ்சன் பாஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோட அந்த பவர்ஃபுல் அட்டாக்கு வேகமாக போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ என்ன ஈஸியாக தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ என்ன இவனை அட்டாக் பண்ணனே, எங்கே போனா, காணாமல் போயிட்டானா, இவன் எப்படி ஈஸியாக டாச் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ட்ரூடை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக வந்துட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கே மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பறந்து வந்து அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ அடிச்சு வெடிச்சு சதற அடிச்சிருவாரு, அந்த பக்கமே வெடிக்கும். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ கையில் குட்டி டிராகன், அது ரொம்ப செம்ம டயர்டாயிரும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணிட்டு போயிடும். சரி நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை விட்டுருவான். அந்த க்ளோன் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் பார்த்தா நிறைய மான்ஸ்டர் அப்படியே முன்னாடி நின்றுட்டு இருக்கும். நம்ம ஹீரோ, ஓ இப்போ நான் வேட்டையாடி தான் தரணுமா, வேட்டையாடிட வேண்டிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ வேகமாக போய் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போவான். அதுங்களும் நம்ம ஹீரோவை துரத்திட்டு அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது, நம்ம ஹீரோ இதை எப்படியாச்சும் ஃபெயில் பண்ணக்கூடாது, இந்த டஞ்சன் ரைடை நான் ஃபெயில் பண்ண அப்படின்னா டஞ்சன் பிரேக் ஆகி மக்கள் எல்லாம் இறந்துருவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சைடில் வந்து ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோட கழுத்தையே கழிச்சிருவோம். சே இதை நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்னா, அவன் எப்படி இதை கொண்டு வந்தான், இவன் மான்ஸ்டரை திடீர்னு சமன் பண்ணிடுறானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஹீரோ இருந்த இடத்த பார்த்து அந்த டஞ்சன் பாஸ் ஒரு மேஜிக் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த இடத்தையே வெடிக்க வைப்பான். அங்கே வெடிச்சு சதறதுக்கு அப்புறம் அந்த டஞ்சன் பாஸ் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட நடந்து வந்தா, நம்ம ஹீரோ அடிபட்டு அப்படியே மயங்கி விழுந்துருவான், சாகர் நிலைமைக்கு போயிடுவான். அவ்வளோதான், நம்ம ஹீரோ சாக போறானா, இந்த இடத்துல சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ மைண்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வாழ்ந்த வாழ்க்கை, அந்த ஃபியூச்சர் லைஃப்பை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அங்கே உலகமே அழிஞ்சு போய் ஹீரோலாம் செத்து போய் மிச்சம் இருக்கிற நம்ம ஹீரோ அந்த அழிஞ்சு போன உலகத்தை பார்த்துட்டு இருப்பான். நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க,
நிறைய பேர் அவனை காப்பாத்துங்க, நீங்க தான் ஹீரோ, உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு எல்லாருமே நம்ம ஹீரோ தான் நம்பி இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் கையால செத்து போயிருப்பான். இல்ல நான் இதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடாது, என்ன நம்பி நிறைய பேர் இருக்காங்க, என்ன நம்பி சாய் இருக்கான், இப்போ எங்க அம்மா இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் என்ன நம்பி இருக்காங்க. நான் இப்போ வேற மாதிரி, நான் இப்போ கிம் சோ, நான் ஒரு ஹீரோடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அன்டையிங் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி சாகர் நிலைமைக்கு போகும்போது அந்த அன்டையிங் ஸ்கில்லு நம்ம ஹீரோக்கு ஃபுல் பவர் கொடுக்கும். அந்த ஃபுல் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அப்படி எந்திரிச்சு நிற்பான் பாருங்க. டேய் நான் எப்போவுமே ஒரு ஹீரோவாக தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறி கொண்டு நிற்பாரு. அப்போ நம்ம ஹீரோ அன்டையிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஹெல்த் எல்லாத்தையுமே ரீஸ்டோர் பண்ணிடுவாரு. அதை பார்த்துட்டு அந்த டஞ்சன் பாஸ், ஏய் நீ எப்படி, நீ செத்துருக்கணும்ல, எப்படி உயிரோடு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ, தம்பி ஒருத்தன் நீ மோதுற அப்படின்னா அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும். நீ என்னை வேட்டையாடன்னு வந்ததுக்கு நான் ஒன்றும் இறம் இல்லடா, நான் தாண்டா வேட்டைக்காரன் அப்படின்னு கையை முறுகிட்டு சும்மா குத்துவா இருப்பாருங்க. பறந்து போய் அடிச்ச அடியில் அவ்வளோதான், அவனுக்கு கத்தி கலங்கிடும், பறந்து போய் விழுந்துருவான். அப்போ நம்ம ஹீரோ, டேய் அவ்வளோதான் வேட்டை முடிஞ்சுது, நீ என் கையாலேயே சாக போற அப்படின்னு சொன்னோன்னே அவன் குத்து வாங்கிட்டு மூஞ்சில கையை வச்சுட்டு, இல்ல இப்படி நடக்கவே கூடாது, என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த காடு ஃபுல்லா பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பான். அங்க இருக்கிற மான்ஸ் எல்லாமே அங்க விட்டுட்டு இங்க அவனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அங்க சண்டை போட்டவங்க எல்லாருமே என்னாச்சு, எதுவுமே காணும், எல்லாம் இங்கிருந்து போயிடுச்சே அப்படின்னு எல்லாருமே சாக்காய பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஜார்டன் நம்ம கிட்ட சண்டை போட்டு எல்லாமே தோத்துருச்சுங்க, அதுதான் பயந்து போயிடுச்சு, நம்மளா கொக்கா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் பாஸை கொள்ளான்னு சொல்லிட்டு கிட்ட வந்துகிட்டே இருப்பான். அந்த டஞ்சன் பாஸ் இப்பதான் பயப்படவே ஆரம்பிக்கிறான். ஏய் வேண்டாம் வேண்டாம், என்ன கொண்டுடாத, நான் இங்க சாக விருப்பப்படலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவன் 2 கேம் ஷார்ட்னு வெட்டி வீசிட்டு, ஏய் நீ ஓவரா பேசுற, நீ சாகக்கூடாதுன்னு அவனை விட்டுட்டு போகிறதுக்கு நான் என்ன முட்டாளாடா, நீ எத்தனை பேரை கொண்டிருப்ப, அதே மாதிரி நீயும் சாவு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தி எடுத்து ஓங்கி ஒரு சொருகுனதுல முதுகு வழியா கத்தி வெளியே வரும். அதே சமயத்துல ஒரே வெட்டு உடம்ப 2 துண்டா வெட்டிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துருவாரு. அவ்வளவுதான் முடிஞ்சுது, நீ அந்த அளவுக்கு ரொம்ப பெரியவன்லாம் இல்லடா, அது மட்டும் இல்லாம நீ எனக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்க, என்ன ஹீரோவா உணர வச்சிருக்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை போட்டு தள்ளிடுவாரு. அவன் செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவ்வளவுதான் கதை முடிஞ்சுது, டஞ்சன் ரைடு முடிஞ்சுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அங்க பார்த்தா இவ யாரு, ஜியோன் பொண்ணுதான், அவன் அந்த ஃபெங்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவனை நான் கொன்னே தீரணும், அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்று யோசிச்சு பார்த்துட்டே இருப்பா. அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக்கு. அந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ அந்த ப்ளூ டஞ்சனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ அவர்கிட்ட, இங்க பாரு நான் ப்ளூ டஞ்சன் கேட்டுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபெங்க போட்டு தள்ளுரு, நீ அதுக்கு முன்னாடி போயிடாத, நான் வந்ததுக்கு அப்புறம் பண்ணு, அவசரம் கொடுக்க மாதிரி போயிடாத, ஏன்னா நீ என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அவனை தனியா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவ கடுப்பாய் டக்குன்னு நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சி, இங்க பாரு என்ன ஆனாலும் சரி அந்த ஃபெங்கு அந்த டம் கில்டோட அந்த கில்டு மாஸ்டர் என் கையில தான் சாகணும், அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் நீ வந்தாலும் ஒன்னே கொல்ல தயங்க மாட்டேன் புரியுதா அப்படி சொல்லும்போது, புரியுது, நான் தான் சொன்னேன்ல நீ ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அவனை தனியா கொல்ல முடியாது, நான் வந்துடுறேன் அவசரப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ தெளிவா விட்ட சொல்லிட்டு தான் டஞ்சன் கேட்டுக்குள்ள போயிருப்பான். இவன் நம்ம ஹீரோக்காக வெளியே நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கிம் நீ சீக்கிரம் வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவனை கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்க ஜியோ ஹண்டரு, கிம் வர மாட்டாரா, நம்ம இங்க எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அங்க தூரத்துல பார்த்தா அந்த பில்டிங் யாரோட பில்டிங்கு, அந்த ஃபெங் இருந்த பில்டிங் அப்படி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிக்கிற யாரு ஜியோன்னு அவங்க ஹண்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இங்க ஜியோனும், இல்ல இங்க ஏதோ அட்டாக் நடக்க போகுது, யார் இது, அந்த கில்டுக்குள்ள ஸ்டார் கில்டுக்குள்ள யார் இருப்பா, டம் கில்டு சேர்ந்தவங்க இருப்பாங்களான்னு சொல்லிட்டு இங்க ஜியோன் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அங்க இருக்கான் பாருங்க ஃபெங்குக்கு முன்னாடி அந்த கில்டு சேர்ந்தவன், சார் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார், பாஸ் வேண்டாம் பாஸ், உங்களோட இந்த ஐடென்டிட்டியை நாங்கள் வெளியே யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம், உங்களோட உண்மையான ஐடென்டிட்டி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ஜீவன் பொண்ணு பார்த்துட்டு, ஃபெங்கு அவன் தான், அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவமா பார்த்துட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஃபெங்கு, நான் எப்படி அவங்கள நம்ப முடியும், நீங்க என்ன அவ்வளோ உத்தமனுங்களா, பாரு அங்க அவ்வளோ பேர் செத்து போயிட்டானுங்க, அவனுக்கு செத்ததெல்லாம் வேஸ்டா போயிடும் இல்லையா, ஒன்றை மட்டும் உயிரோடு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு பட்டாக்குன்னு ஓங்கி ஒரு குத்து வயிற்றுலயே அடிச்சதுல அவன் பின்னாடி வரைக்கும் கையை எடுத்துட்டு அவனை போட்டு தள்ளுவான். இவன் வெறும் கையை வச்சே எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். டம் கில்டு என்னை பொறுத்த வரைக்கும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது, நான் பாஸ் அப்படின்னு தெரியக்கூடாதுடா, ஏன்னா நான் ஒரு ஆக்டராக தான் எல்லாத்துக்கும் தெரியணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டு தள்ளிடுவான். இவன் பாஸ் அப்படின்னு தெரிஞ்ச எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு நின்று இருக்கும்போது அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா, ஃபெங்கு நீ தான்டா அப்படின்னு சொல்லுவா. யாராவது சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு ஒரு அட்டாக் அவன் மூஞ்சிக்கிட்ட வரும். அவன் டாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜியோன் கத்தியை வச்சு அட்டாக் பண்ண வருவா. அந்த கத்தியை அவன் வெறும் கையாலேயே பிடிச்சி அப்படியே இந்த பக்கம் வீசி அடிச்சிடுவான். அடிச்சதுல அவன் பறந்து போய் அங்கே மோதி விழுவா ஜியோனு. அவன் வெறும் கையாலே தூக்கி வீசிடுவான். அப்போ ஜியோனு, நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன்,
என் கையாலேயே இந்த ஒரு நாள் தான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், இந்த ஒரு நாளுக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த ஃபெங்கு சரி ஆமா நீ யாரு அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அவன் கோவமா பார்த்துட்டு இருப்பா. ஆனா ஃபெங்குக்கு இவ யாருன்னே தெரியல, ஏமா நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ மான்சஸ் அப்புறம் அந்த டஞ்சன் பாஸ் கொண்டுட்டு சும்மா கெத்தா உட்காந்துட்டு இருப்பாரு. கையில பார்த்தா அந்த டஞ்சன் பாஸ் ஒரு மிகப்பெரிய டைமண்ட் கிறிஸ்டலை வச்சிருப்பான். நம்ம ஹீரோக்கு அந்த டஞ்சன் பாஸையே போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருந்து ஒரு டைமண்ட் எடுப்பாரு. பார்க்கறதுக்கு நல்ல பெரிய சைஸ் டைமண்டா இருக்கும். அந்த ஸ்டோனை நம்ம ஹீரோ பரவாயில்லையே, இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோனை ஒழிச்சு வச்சுட்டு இருந்திருக்கானா, எனக்கு நல்ல ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இருக்கும்போது டப்புன்னு பார்த்தா கையில குட்டி டிராகனே வச்சிருப்பான் நம்ம ஹீரோ. அந்த குட்டி டிராகனுக்கு இந்த டைமண்டை பார்த்த உடனே ரொம்ப ஆசையாயிருமா, அப்படியே அந்த டைமண்டை வாயில போட்டு முழுங்கிரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஏய் இதை நீ சாப்பிடக்கூடாது, ஒழுங்கா வெளியே கக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான் பாருங்க, காடே அலரும். அதை கேட்டு ராஜர்ஸ் நம்ம சாய் இவங்கெல்லாம் வந்துருவாங்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சுன்னு சொல்லும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ குட்டி டிராகன் வாய் அப்படி இழுத்து வெளியே கக்கு வெளியே கக்கு, அது ஒண்ணு நீ சாப்பிட்ற பொருள் இல்லை, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த குட்டி டிராகனை போட்டு பாடாப்படுத்திட்டு இருப்பான். அதுவும் என்ன பண்ண தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது அப்ப நம்ம சாய் ஏங்க எல்லாம் முடிச்சாச்சுங்க, இப்ப இங்க இருந்து எப்படி வெளியே போறதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த ராஜர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஆமா இந்த சாய் சொல்றது ரைட்டு தான், நீங்க நிறைய விஷயம் பண்ணிட்டீங்க, நம்ம இப்ப வெளியே போகணும், அது மட்டும் இல்லாம டஞ்சன் பாஸை நீங்க தனியா போட்டு தள்ளிட்டீங்க, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே நன்றி, இப்போ நான் அடுத்து வெளியே போறதா பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கெட்டு சாயும் ஆமா ஐயா அதானே நான் சொல்லிட்டு இருந்தேன், டக்குன்னு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த சோலை பொண்ணையை கொண்டு வந்து இவளை அரெஸ்ட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் வெளியே போய் நம்ம இவளை ஜெயில போட்டுக்கலாம், இதுக்கப்புறம் நிறைய வேலை நம்மளுக்கு இருக்கு, நீங்க தான் இந்த அமெரிக்காவை காப்பாத்தின ஹீரோ அப்படி சொல்லும்போது அப்ப நம்ம ஹீரோ ராஜஸ் கிட்ட ராஜஸ் எனக்கு சில விஷயம் நீங்க பண்ணணுமே, நீங்க இந்த மெடிக்கல் கிட் வழியா தான் நான் இங்க உள்ள வந்திருக்கேன், அதாவது அந்த ராபர்ட் தான் என்ன உள்ள அனுப்பி வச்சாரு, அவருக்கு என்னோட காசு என்னோட போர்ஷன் எல்லா காசையும் நீங்க கொடுத்துருங்க, நீங்க அதுக்கு பே பண்ணிருங்க, அது மட்டும் இல்லாம உங்களோட கில்டு எனக்கு சில ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட சொல்லும் போது அதை கேட்டு ராஜஸும் புரிஞ்சிச்சு அந்த ராபர்ட்டை நீங்க கழட்டி விட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் வெளியே பார்த்தா அந்த ராபர்ட் கடுப்பாயி டேய் நீ என்னையே கழட்டி விடலான்னு பாக்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட ராஜஸ் நீங்க சொன்னதை நான் கரெக்டா பண்ணி முடிக்கிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே நீங்க அந்த கில்டெல்லாம் சேர்த்துட்டு எனக்கு ஒரு இன்னொரு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொன்னல, அந்த ஹெல்ப் நீங்க போய் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஹெல்ப் கேட்பான். அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஜியோன் பொண்ணு அந்த ஃபெங்க அட்டாக் பண்றதுக்காக வேகமா பறந்து போய் சண்டை போட்டுட்டு இருப்பா. ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வெறித்தனமா போயிட்டு இருக்கும். இவ அவனை விரட்டி வெட்டலான்னு பார்த்துட்டு இருப்பான். அவன் அசால்ட்டா அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்டிட்டே இருப்பான். அவன் இங்க ஜியோனை பார்த்துட்டு ஏய் யாருமா நீ, பார்த்த உடனே வேகமா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்ட, என்ன இவ்வளோ எமோஷனலா இருந்து அட்டாக் பண்ற, எனக்கு நீ யாருன்னே ஞாபகத்தில் இல்லையேம்மா. நம்ம ஜியோனு போன அவனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருப்பா. ஆனா அவன் அசால்ட்டா டாஜ் பண்ணிட்டு என்ன நீ திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்க, நீ ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருக்கியே அப்படின்னு அவனுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே இருப்பான். ஆனா நம்ம ஜியோன் பொண்ணு விடாம அட்டாக் பண்ணிட்டே இருப்பா. அவ அப்படி இந்த பக்கம் அந்த ஃபெங்கை பார்த்து இவன் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிட்டான், இவனோட பவர் இவ்வளோ அதிகரிக்கும்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப அந்த ஃபெங்கு நம்ம ஜியோனை பார்த்துட்டு என்னம்மா நீ இவ்வளோ வெறியோட அட்டாக் பண்ற, இந்த அளவுக்கு வெறியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் அவனுக்கு ஏதோ ஒன்று பயங்கரமா பண்ணியிருக்கேன், இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸை வேற மாதிரி மாத்தி இந்த மூஞ்ச வச்சு எதுவும் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவனோட பவரே ஃபேஸ் எல்லாம் மாத்துறதுங்க. அதை பார்த்து இந்த பக்கம் ஜியோன் பொண்ணு ஏய் உன்னை விட மாட்டேன்டா, என்ன கிண்டல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அட்டாக் பண்ண போறா. அதை பார்த்துட்டாவன் அப்பனா இது இல்லையா அப்படின்னா இந்த முஞ்சா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ஒருத்த முகத்தை அப்படி மாத்திடுவான். அதை பார்த்துட்டு அவ ஏய் நீ திரும்ப தப்பா சொல்லிட்டு இருக்க, நீ என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவமா அட்டாக் பண்ணும்போது அவன் யோசிப்பான் இதுவும் தப்பா அப்படின்னா எதுவா இருக்கும், கொஞ்சம் மறந்துடுச்சுல பல நாள் ஆயிருக்கும், அப்படின்னா இந்த மூஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய மூஞ்ச கொண்டு வந்துருவான். அதை பார்த்து நம்ம ஜியோன் பொண்ணு கோவத்தோட உச்சியில போவா பாருங்க, டேய் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அட்டாக் பண்ண போவான். அதை பார்த்துட்டு அங்க அவன் யாரு ஃபெங்கு அப்படின்னா இந்த மூஞ்சி தானா, இந்த மூஞ்சை வச்சு நான் நிறைய விஷயத்த பண்ணியிருக்கேனே, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டு இருக்கானா யாரை கொண்டு இருக்கேன் யோசிச்சு பார்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிறேன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேகமா ஜியோன் பொண்ணு அட்டாக் பண்ண போவா. ஆனா அந்த அட்டாக் பண்ணும்போது இவன் ஃபெங்கு ஓங்கி ஒரு குத்து விட போவான். அந்த குத்து விடும் போது அவனோட கையை இந்த ஜியோன் பொண்ணு பிடிச்சிருப்பா. பிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, ஆமா நீ அது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜியோனோட அந்த பழைய கில்டு இருக்கான் பாத்தீங்களா அந்த லவ்வரு, அவனோட உருவத்தை எடுத்துட்டு வந்துருவான். அதை பார்த்தோன்னே இங்க ஜியோன் பொண்ணு முட்டி போட்டு உட்காந்து நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க அந்த ஃபெங்கு இந்த ஜியோனோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ஹான் மாதிரி உருவத்தை மாத்தி போட்டோவெல்லாம் எடுத்துட்டு பரவாயில்ல
பையன் பார்க்கறது நல்லா தான் இருக்கான். இவனை தானே கொன்னேன், இவனை கொன்னேன். அதுக்கப்புறம் கூட இன்னொருத்தர் இருந்தாலே இந்த பொண்ணு தானே, ஏ எந்திரி 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 எந்திரி, நீ எந்திரி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, அப்புறம் இந்த இவனையும் தானே கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடியனை கொண்டா பார்த்தீங்களா, அவனை மாதிரி உருவம் மாதிரி வந்து நின்று இருப்பான். இந்த மாதிரி கொன்னவங்க மாதிரி எல்லாத்து மாதிரி மாறிக்கிட்டே இருப்பானா. அதை பார்த்து இங்கே அழுதுகிட்டே பார்த்துட்டு இருப்பா ஜியோன்னு. நிப்பாட்டு, நீ அவங்கள மாதிரி மாறுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன், நீ அவங்களை கிண்டல் பண்ணாத, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி கத்தி கத்தி எழுவா. ரொம்பவே எமோஷனலா இருவா. உன்னை விட மாட்டேன்டா, என்ன தைரியம் இருந்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவ கோவப்படும் போது, அப்ப அந்த ஃபெங்கு இங்க ஜியோனோட பாய் ஃப்ரெண்டு ஹான் மாதிரி உருவத்தை மாத்தி அழுதுகிட்டே, ஏய் நீ என்னை விட்டுட்டு போயிட்டு இல்ல, நீ அவனை கொண்டு இருக்கலாம்ல, என்னையே விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாதிரி உருவம் மாதிரி அழுதுகிட்டு இருப்பான். அப்புறம் டக்குன்னு அவனோட பழைய உருவத்துக்கு வந்து, ஏய் நீ எல்லாம் அதை பார்த்தல, பார்த்துட்டு நீ அங்கேருந்து ஓடிட்டல்ல, அவன் செத்ததெல்லாம் பார்த்துட்டு எப்படி உனக்கு ஓட தைரியம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறம் சரி நடிச்சதெல்லாம் போதும், சீக்கிரமா உன்னை கொண்டுட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டா பேசிட்டு இருப்பான். அப்படி அவன் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஜீவன் பொண்ணு அசையாம அவனை பார்த்துக்கிட்டே இருப்பா. அவன் நீ என்னோட கில்ல வந்து சேர்ந்துருந்தா அப்பவே நான் நல்லா பார்த்துருக்கலாம்ல, நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பேன், இப்போ வேஸ்டா போயிட்டு அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவள் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி அவளோட பின்னாடி இருந்து அந்த ஷேடோ வெப்பன் அப்படி வெட்டுப்பட்டாலே அசைய முடியாத மாதிரி மாறும் பார்த்தீங்களா, அந்த வெப்பன் அவள் அப்படியே வெளியே எடுத்துட்டு இருப்பா. அவன் கிட்ட வரட்டும் கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே கிட்ட வருவான். கிட்ட வந்துட்டான், இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளோட வெப்பனை எடுத்துட்டு அட்டாக் பண்ண போக பாருங்க. அதை பார்த்துட்டு அவன், ஓ இவளோட எமோஷனலை கட்டுப்படுத்திட்டு நான் கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணி அட்டாக் பண்ண பார்க்கறாளா, இப்போ நான் நினைச்சதை விட ரொம்பவே புத்திசாலியா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இப்போ அவன் யார் உருவத்துல இருக்கான், அந்த பழைய பாய் ஃப்ரெண்டு ஹானோட உருவத்துல இருக்கான். அதனால அவ கழுத்தை வெட்ட போனவ அப்படியே ஒரு செகண்ட் அப்படி யோசிப்பாளா, அந்த ஒரு செகண்ட், அந்த செகண்ட்ல இவன் உஷாராயிருவான் ஃபெங்கு. டப்புன்னு அவனோட பவர் யூஸ் பண்ணி நம்ம ஜியோன் பண்ணி அட்டாக் பண்ணிடுவான். அப்ப அந்த பில்டிங் எல்லாமே அப்படி வெடிச்சு சதறி அப்படி தீ பிடிச்சி எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கும். கீழே மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஜியோன் பொண்ணோட அந்த கில்டு மெம்பர் எல்லாம், ஜியோனுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல அப்படின்னு சொல்லும்போது, அவ சண்டை போட போயிருக்கா, குறுக்க நம்ம போக முடியாது, என்ன பண்றதுன்னு சொல்லும்போது பின்னாடி பார்த்தா அங்க ராஜஸ்லாம் வந்திருப்பாங்க. இங்க கிம்மு தான் எங்களை வர சொன்னாரு, அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆமா என்ன இப்படி இருக்குது, சீக்கிரம் மக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜியோன் பொண்ணை கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு கொல்ல பார்ப்பான் அந்த ஃபெங்கு. அவ்வளவுதான், ஃபன்னெல்லாம் முடிஞ்சுது, உன்னை போட்டு தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்க்குறேன், என்னதான் இருந்தாலும் இது டோட்டலாக டைம் வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி கொள்ளலான்னு போகும்போது டாப்புன்னு பார்த்தா குறுக்க வந்து நம்ம ஹீரோ அந்த ஃபெங்க் அடிச்சு பறக்க விட்டுருவாரு. அவன் பறந்து போய் செவுத்துல அடிச்சு செவரெல்லாம் சதறிட்டு இருக்கும். இங்க நம்ம ஜீவன் பொண்ணை அப்படி தூக்கி இந்த கீழே படுக்க வச்சுட்டு இருக்கும்போது, அப்ப நம்ம ஹீரோ அந்த ஜீவன் பொண்ணை பார்த்து, நீ கவலைப்படாத, நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, உன் கையால தான் அவன் சாவான், இப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா மரணமா சந்திச்சு நிப்பாரு. அப்ப அவன் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் யாரா நீ, தேவையில்லாம உள்ள வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் அதுன்னு தெரிஞ்சிடும். உடனே அந்த ஃபெங்கு, ஓ கிம்சோ அப்படின்னு அந்த ஃபெங்கு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அந்த ஃபெங்கை பார்த்து, டேய் உனக்கு செம ஃபன்னா இருந்ததா, நீ மற்ற மனுஷங்க மாதிரி அவங்களோட உருவத்தை மாற்றி அவங்களோட வாழ்க்கையை கெடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டு மனுஷங்க எல்லாத்தையுமே கேவலமாக நடத்தி கொலை பண்ணிய, இது எல்லாமே உனக்கு ஃபன்னாக இருந்ததாடா, சொல்லு உனக்கு ஃபன்னாவா இருந்தது அப்படி சொல்லும்போது, அதை கேட்ட அந்த ஃபெங்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது ஃபன் இல்லை, இதுதான் பெஸ்ட்டு, என்னால் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படி சொல்லும்போது, அப்படியா அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னு வேடிக்கை பாரு அப்படின்னு ஸ்வாட் எடுத்துட்டு செம்ம ஸ்பீடாக போய் ஓங்கி ஒரு வெட்டிட்டு அப்படியே பின்னாடி போய் நிப்பாரு பாருங்க மரண மசா. என்ன வெட்டு பலமா இருந்ததா, இதுவும் ஃபன்னா இருந்ததா இல்ல நல்லா இல்லையா அப்படி சொல்லும்போது, அதை பார்த்துட்டு அவன், என்னது என்னை வெட்டிட்டானா, என்ன எப்படி வெட்டினா, டேய் உன்னை விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அந்த ஃபெங்க் அவனோட பவர் யூஸ் பண்ணுவான். அவன் ரொம்ப கோவமாயிருவான், வேற மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருப்பான், மாறிட்டே இருப்பான். என்னடா அவன் அப்படி மாறிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் ஒரு டிராகனாவே மாறிடுறான். ஏய் என்ன தைரியம் இருந்தா ஒரு பூச்சி மாதிரி இருந்துட்டு என்ன அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனா இருந்தவன் டிராகனா மாதிரி நம்ம ஹீரோவை பறந்து போய் அட்டாக் பண்ண போவான். அப்படி வாயை பொழந்து கடிக்க போகும்போது நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயர் ஸ்வாட்ல வச்சு சும்மா ஓங்கி ஒரு வெட்டுவாரு. அந்த வெட்டு வாங்கும்போது, டேய் என்ன இந்த நெருப்பெல்லாம் வச்சு என்ன வெட்டிலாம் நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வச்சு அந்த டிராகன் கையை வச்சு நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விடுவான். நம்ம ஹீரோ உடனே ராய்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபீனிக்ஸ் பறவை வர வச்சு இங்க அந்த டிராகன் அட்டாக் பண்ண போவான். அப்போ அந்த டிராகன் இருக்கான் பாருங்க யாரு, ஃபெங்கு, ஏய் இந்த ஃபயரை வச்சு என்ன கொள்ளலாம் நினைச்சியா, நானே ஒரு டிராகன்ரா, என்கிட்ட இருக்க ஃபயரை பவர்ஃபுல் அப்படின்னு அந்த ஃபெங்கு டிராகன் அந்த ஃபீனிக்ஸ் பறவையை கடிச்சு அப்படியே முழுங்கிறான். அதை அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சி அதோட சம்மன் கேன்சல் ஆனதுக்கப்புறம், ஏய்
நீ ப்ளூ ஃபயரை என்கிட்ட காட்டுறியா, உண்மையான ஃபயர் எப்படி இருக்குன்னு நான் காட்டவா, இந்தா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வாயை பொளந்து அந்த டிராகன் ஃபயர் அப்படி கக்குவான் பாருங்க. உடனே நம்ம ஹீரோ மிர்ரு வெளியே வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஓ வெளியே வந்துட்டு அப்படி சொல்லி தூங்கி முழிஞ்சிட்டு வெளியே வந்து அந்த குட்டி டிராகன் மிர்ரு அப்படியே அதோட நெருப்பு பவர் வெளியே கொண்டு வந்து கக்கும் பாருங்க. அந்த ஃபயர் பவர் அந்த ஃபெங்கு பைய டிராகன் நெருப்பை விட இங்க குட்டி டிராகனோட நெருப்பு செம பவரா இருக்கும். ரெண்டு நேருக்கு நேரா மோதி அந்த நெருப்பே இல்லாத மாதிரி மாயமா மறைஞ்சோடனே அதை பார்த்துட்டு அந்த ஃபெங்கு டிராகன் பைய என்னது என்னோட நெருப்பையே இந்த குட்டி டிராகன் தடுத்து நிப்பாட்டிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பார்க்கும்போது அங்க குட்டி டிராகன் நம்ம மிரு ஐயோ அவன் என்ன முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்முக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு நிற்கும். நம்ம இரவும் சரி நீ இப்போ உள்ள போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெர்டருக்கு அனுப்பி விட்டுருவோம். அதுவும் உள்ள போனதுக்கு அப்புறம் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு டிராகன் பிளஸிங்ன்ற அந்த பவர் கொடுத்துருக்கோம். அதனால நம்ம ஹீரோட அந்த மானா பவர் பிசிக்கல் பவர் எல்லாமே செம்ம அதிகமாக இருக்கும். நம்ம ஹீரோ டே இப்போ வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பாரு. என்ன இப்போ நீ என்னை பத்தி தெரியாத ஒரு விஷயத்த நான் காட்டவா, பார்த்து அரன்றாத அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு அந்த ஃபெங் டிராகன் இருக்கான் பாருங்க அவன் மேல போட்டு வெட்டுன்னு விட்டுவாரு. அவன் அப்படியே கையை தூக்கி ஓங்கி ஒரு அடி அடிப்பான் நம்ம ஹீரோவை. அங்க அடிச்சதுக்கு அப்புறம் டே கிம்மு என்ன தோத்துட்டியா, தெரிஞ்சிருச்சா நான் ஒரு டிராகன்ரா. ஆனா இந்த கிம்மு பையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் எனக்கு பயம் வருது, இல்ல நான் ஒரு ஃபெங் டிராகன்டா அவனை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருன்னு காட்டுறேன்னு அவனோட நெருப்பு பவர் யூஸ் பண்ண ரெடியா இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு வந்து இந்த பக்கம் டேய் நான் உன்னை ஏன் இவ்வளோ நாளாக உயிரோட விட்டேன் தெரியுமா, ஏன்னா நான் நினச்சேன்னா உன்னை எப்போ வேணாலும் கொல்லலாம். நான் டவரில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான் உன்னை வந்து கொல்லாமல் விட்டேன். அதனால நீ ஓவர் பவர்ஃபுல்னு மட்டும் நினச்சிடாத, நான் நினச்சிருந்தா உன்னை எப்போயோ கொண்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடாக போய் ஓங்கி ஒரு வெட்டு துண்டா வெட்டு போட்டு தள்ளிடுவாரு. போட்டு தள்ளதுக்கப்புறம் அவன் அப்படி கத்திக்கிட்டே என்ன ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ துண்டா வெட்டிட்டு அப்படியே இந்த பக்கம் நிப்பாரு. அவன் வழியில கத்திக்கிட்டே டே எதுக்குடா என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்துற, உனக்கு நான் ஏதாச்சும் பண்ணிட்டேனடா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல ஆனா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு வெட்டுவார் பாருங்க. அவன் வாயிலிருந்து அப்படி ரத்தமா கக்கும். கீழே இருக்க அங்க ராஜஸ் அந்த ஜியனோட அசிஸ்டன்ட் எல்லாருமே அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க பில்டிங்கே ரெண்டா வெட்டுப்பட்டு கீழே அப்படி விழுந்துட்டு இருக்கும். உடனே மக்கள் எல்லாம் வெளியேத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்திட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வெட்டினதுல காயப்பட்டு நகர முடியாம அப்படி கீழே விழுந்து கிடப்பான். யாரா நீ, ஏன்டா என்னை இப்படி பாடாப்படுத்துற அப்படின்னு சொல்லும்போது அதான் நான் சொன்னேன்ல எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது அவ்வளோதான். இப்போ கடைசியா நான் கொல்லலாம், ஆனால் நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால நான் கொல்ல முடியாது, உன்னை கொல்றதுக்கு ஒரு ஆள் வராங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜியோன் அப்படி கெத்தா எந்திரிச்சு வருவா பாருங்க. அதை பார்த்த ஃபெங்கு என்னது இவ கையில நான் சாக போறேனா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி போய் தூரமா போய் உட்காந்துருவாரு. உட்காந்துட்டு சும்மா மரணமாசா டேய் நீ அவ கையால சண்டை போட்டு செத்துட்ட அப்படின்னா முடிஞ்சுது அவ்வளோதான். ஆனா நீ அவளை கொன்னுட்ட அப்படின்னா நீ இங்கேருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கலாம், உன்னை நான் தொந்தரவே பண்ண மாட்டேன், என்ன ரெடியா அப்படி சொல்லும்போது அப்படின்னா பேச்சை மாத்திர மாட்டேன்ல அப்படின்னு அந்த ஃபெங்கு சிரிச்சுட்டே எந்திரிச்சு உட்காந்துக்குவான். அப்படி எந்திரிச்சு அவ்வளோதான் நான் அவளை போட்டு தள்ளிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்க போறேன், நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஜியோன் பண்ண கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவன் அப்படி எந்திரிச்சு மூஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு நம்ம ஹீரோட மூஞ்சையை கொண்டு வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஃபெங்கு வந்து வேகமாக போய் நம்ம ஜியோனை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. அதுவும் நம்ம ஹீரோ கிம்மோட முகத்தை வச்சுக்கிட்டு சும்மா செம்ம ஸ்பீடாக போய் அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஜியோன் பொண்ணு அவன் மூஞ்சிலே ஒரு கோடை போட்டு விட்டுருவா. அதை பார்த்துட்டு ஃபெங்கு என்ன ஒரு செகண்ட் கூட யோசிக்காம டக்குன்னு வெட்டிட்டா, கிம் அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது சும்மா நம்ம ஜியோன் பொண்ணு விட மாட்டேன், இந்த ஒரு ரவுண்டை நான் விட்டேன்னா அவனை கொல்லாம விட முடியாது, இந்த ரவுண்டில் அவனை போட்டு தள்ளுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெப்பனை வச்சுட்டு அட்டாக் பண்ண போவா பாருங்க. அவன் தடுத்துட்டு கையை முறுக்கிட்டு ஓங்கி குத்த போவான். அவன் கையை பிடிச்சிட்டு இவளும் அடிக்க போவா பாருங்க. ரெண்டு பேர்த்துக்கு நேருக்கு நேராக சண்டை வெறித்தனமாக போயிட்டு இருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்ல இவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே பயங்கர சண்டை போய்கிட்டே இருக்கும். அதே நேரம் நம்ம குட்டி டிராகன் என்ன பண்ணுவோம், டிராகன் பிளஸிங்க நம்ம ஜியோன் பொண்ணு கொடுத்துரும். அதனால நம்ம ஹீரோக்கு பவர் கிடைச்ச மாதிரி அவளுக்கு பவர் கிடைச்சிரும். அப்போ அவள் யூஸ் பண்ணி கத்தியை வச்சு சும்மா முகத்தில் ஒரு கோடை போட்டு பறந்து போவா பாருங்க. எப்படி வெட்டினா எவ்வளோ ஸ்பீடாக போகிறா அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்த்து நம்ம ஹீரோ குட்டி நீ தானே அப்படி சொல்லும்போது அது வாயில் அப்படி புகையை விட்டுட்டு இருக்கோம். இந்த பக்கம் அவன் அவ்வளோதான் என் கதை முடிய போதா, இல்லை நான் அவளை சீக்கிரமாக கொண்டு இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகும்போது அவள் அப்படியே பறந்து வந்து ஒரே போடு நெஞ்சிலே
இதுக்காக தாண்டா நான் காத்துட்டு இருந்தேன். என் கையாலேயே உன்னை கொல்ல அவ வெறி கொண்டு அவளோட லாஸ்ட் ஸ்ட்ரைக்கு அதை வெட்டலாம்னு சொல்லிட்டு பாஞ்சு போய் ஒரு வெட்டு வெட்டுவா. அப்படி வெட்டும் போது அவன் கையை குறுக்க பூந்து அந்த கத்தியை தடுத்து நிப்பாட்டி, ஏய் நிப்பாட்ரி நிப்பாட்டுன்னு சொல்றேன்னா இல்லையா அப்படி சொல்லி அவன் கத்திட்டு இருப்பான். அப்ப நம்ம ஜியோன் பொண்ணு அவனை மறைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அவனோட பாய் ஃப்ரெண்டு கூட இருக்க அந்த கில்டு மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கூட எவ்வளவு நல்லா இருந்தது, எல்லாத்தையுமே நீ தாண்டா கொன்ன, எல்லாத்தையுமே நீ தான் கெடுத்த அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கையில தாண்டி வெட்டுப்பட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும் பாருங்க. அவன் ஏய் நிப்பாட்டுன்னு சொல்லல, நிப்பாட்டு ஏ பைத்தியக்காரச்சி நிப்பாட்ரி அப்படி சொல்லி அவன் கத்தும் போது நம்ம ஜீவன் பொண்ணு அப்படி வெட்டுவா பாருங்க. அவன் தலை துண்டா பறந்து போயிடும். அவ்வளவுதான், அவன் கதையே முடிஞ்சுது. சொன்ன மாதிரி நம்ம ஜீவன் பொண்ணு அவ கையாலே அவனை கொன்னுட்டா. அப்படி அவனை கொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்த ஃபுல்லா ஒரே அமைதியா இருக்கு, புகை மூட்டமா இருக்கு. அப்போ நம்ம ஜீவன் பொண்ணு நின்று இருந்தவ அப்படியே முட்டி போட்டு உட்காந்துடுறா. அப்ப நம்ம ஹீரோ அங்க கீழே பார்த்தா ஒரு நெக்லஸ் இருக்கு. அந்த நெக்லஸ் எடுத்துட்டு அப்படி இங்க போனா இந்த பக்கம் பார்த்தா ஜீவன் பொண்ணு முட்டி போட்டு உட்காந்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் நீ ரொம்பவே நல்ல வேலை பார்த்த, இந்தா இதை வச்சுக்கோ அப்படி சொல்லும்போது அப்படியே வாயை பொழந்து அப்படி சொல்லிட்டு கத்தி கதறி அவளோட எமோஷனல் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்து அப்படி கதறி கதறி அழுவா. அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் கஷ்டமா இருக்கும், நம்ம ஹீரோக்கும் கஷ்டமா இருக்கும். நம்ம ஹீரோக்கு லெவலப் சும்மா பயங்கரமா இருக்கும். பரவாயில்லையே இந்த பவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுவான். அப்படி இந்த பக்கம் பிரஸ் மீட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அமெரிக்காவோட இந்த கில்டு சேர்ந்தானே அந்த ராஜர்ஸும் அந்த ஜீனோட அந்த கில்டு மெம்பரான இவங்க 2 பேருமே பிரஸ் மீட் கொடுப்பாங்க. அதுல இந்த ஆக்டரான இந்த ஃபெங்குன்றவன் டம் கில்டை சேர்ந்த பாஸ், அவன் கூட சேர்ந்து சோலைன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், இந்த ஃபெங்கை போட்டு தள்ளிட்டோம். இவங்க எல்லாருமே டம் கில்டில் ஒரு அசாசினா இருந்திருக்காங்க, இவங்க எல்லாருமே ஒரு டெரரிஸ்ட் மாதிரி ரொம்பவே கொடூரமாக நிறையா கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் நியூஸில் இதை பற்றி தான் போய்கிட்டே இருக்குது. இவர் ஒரு ஆக்டராக இருந்தவர், ஆனால் இவர் டம் கில்டு பாஸ், இவர் ரொம்பவே கொடூரமானார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் போய்கிட்டே இருக்கும். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ சண்டை போட்டு டயர்டாகி ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துருப்பான், வழக்கம் போல தூங்கிட்டு இருப்பான். அங்கே சாயோட கேர்ள் ஃப்ரெண்டு லீ இவங்க எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏ பாத்தியா நம்ம கிம் எவ்வளோ பயங்கரமாக பண்ணார் பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது இங்கே லீயும் சரி அங்கே கேர்ள் ஃப்ரெண்டும் சரி ரொம்ப பயங்கர ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சாயி எவ்வளோ கஷ்டமா தெரியுமா அந்த டஞ்சனில், கடுப்பாயிட்டேன் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு லீட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பரவாயில்லையடா நீ உயிரோட திரும்ப வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான் லீ. அப்படி இந்த பக்கம் சாய் நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருப்பானே, தூங்கிட்டு இருக்க மூஞ்சில மார்க்கர் எடுத்து வரைய பார்ப்பான் சாய். அதை பார்த்து சாயோட கேர்ள் ஃப்ரெண்டு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, பாவம் அவர் ரெஸ்ட் எடுத்துருக்காரு, அவர் தொலை பண்ணிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் லீ எந்திரிச்சு என்ன பண்ணுவான், அவனும் அவனோட இஷ்டத்துக்கு மூஞ்சில கிறுக்க ஆரம்பிப்பான். அதை பார்த்து இங்க சாயோட கேர்ள் ஃப்ரெண்டு கடுப்பாயி 2 பேரும் மடையில டங் டங்குன்னு கொட்டு போட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோட மூஞ்சில பார்த்தா இடியட்டு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருப்பானுங்க. நம்ம ஹீரோ தூக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு டக்குன்னு பார்த்தா நம்ம ஜியோன்னு வந்துருப்பா. அவ அப்படியே சேட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மூஞ்சில எழுதி வச்சதை பார்த்துட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, அவனோட கில்ட சேர்ந்த அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் இங்க பாருங்க ஜியோன், அந்த பாஸை கொன்னதுக்கு அப்புறம் அந்த டம் கில்ட சேர்ந்த மிச்ச மிதி மெம்பர்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு டீட்டெயில நம்ம கிம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்துட்டு ஜியோன் பொண்ணு இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கணும், ஆனா அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னு அவ அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா இங்க நம்ம ஹீரோ பார்க்க வந்திருப்பா. ஹீரோ அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரா, உடனே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க இவ்வளவு விஷயத்த எனக்கு பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்கு முக்கியமான ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சிரிச்சுட்டு அங்கிருந்து மார்க்கர் எடுத்து நம்ம ஹீரோட மூஞ்சில அப்படி கிரிக்கிட்டு சரி அப்படி அவ என்ன எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட முகத்துல பார்த்தா நம்ம ஹீரோட முகத்துல தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. அப்படியே கட் பண்ணா ஹெலிகாப்டர் சும்மா பயங்கர பெரிய ஹெலிகாப்டர் அது அப்படியே பறந்துகிட்டே இருக்குது. எங்கன்னு பார்த்தா மேகத்தெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய பில்டிங்கு, அதோட பேரு ஜோர்டன் டவர். இந்த ஜோர்டன் டவர்ல 2 பேரும் இருக்கிறாங்க, 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணு. இவ்வளோ ஹைட்டான இடத்துல இருக்குது, ஆனா ஒரு சத்தமும் கேட்கல, அவ்வளோ அமைதியா இருக்கு, எப்படி இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கவன் நானா இதுக்கு எவ்வளோ ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நான் செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா, அமெரிக்காலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான நிறைய ஸ்டோனை யூஸ் பண்ணி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு இதெல்லாம் காசுலாம் வேஸ்ட்டு, ஏன் இவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் சொல்லுவான் நான் ஒரு ரேங்கிங் கேம் நடத்த போகிறேன், இங்க உலகத்துல மொத்தம் நிறைய எஸ்ரங்கண்டர் இருக்காங்க, அவங்கெல்லாம் அவங்கள ரொம்ப பவர்ஃபுல்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அவங்கள விட நான் தான் ரொம்ப பவர்ஃபுல்னு அவங்களுக்கு காட்டியே ஆகணும், அதுக்கு நான் அவங்களுக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த ரேங்கிங் கேம்ல வச்சு அவங்க எல்லாத்தையும் விடையுமே நான் தான் பவர்ஃபுல்னு காட்ட போறேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவனோட முகத்தை காட்டுறாங்க. இவன் தான் ஜோர்டன் லோகன், நான் தான் பெஸ்ட், ஐ ஆம் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்லேண்ட் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ மறுபடியும் டவருக்குள்ள போயிட்டான் போல இருக்குது. அங்க பார்த்தா பெரிய பாம்பு, அதோட தலை தனியா உடம்பு தனியா சும்மா துண்டு துண்டா வெட்டி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான்.
நான் ஃபைனலி இதை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க பார்த்தா ஒரு பாம்போட குடல் மாதிரி ஒரு இதயம் இருக்குது. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமான இதயமா இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ 30வது ஃப்ளோர்ல இருக்கான். இப்போ 30வது ஃப்ளோரோட பாஸ் உடம்புக்குள்ள வந்து அதோட இதயத்தை வெட்டி கொள்ளணும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அப்படி உள்ள வரும்போது அந்த டவர்ல இருக்க வாசல்ல இருக்க அந்த பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர், நீ அங்க போனனா அதோட பவர் சோர்ஸான அந்த ஹார்ட் அதை அப்படியே கடிச்சு முழுங்கி தின்னுரு, உன்னால முடியும்னா அதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா நான் இதை முழுங்குறேன் அப்படின்னு ஸ்வாடை எடுத்து ஓங்கி ஒரு சொருவான் அந்த இதயத்துல. அப்படி சொருகும்போது நம்ம ஹீரோட மானா பவர் ரொம்பவே இழுக்கும். நான் விட மாட்டேன் மானா பவர் எவ்வளோ என்னை போட்டு அமுக்குனாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இதயத்தை போட்டு அடின்னு அந்த ஸ்வாடை வச்சு குத்துவாரு. நம்ம ஹீரோட பவர் அப்படியே அமுக்கும் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ பயங்கரமா கத்திட்டு இருப்பாரு. அப்படியே நம்ம ஹீரோ அந்த இதயம் இருந்த இடம் தெரியாம அழிச்சிட்டு சும்மா கெத்தா நீ பாரு. இப்போ நம்ம ஹீரோட மானா லோடு, மானா ரேங்க், ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி, ஸ்டாமினா இது எல்லாமே அதிகமாயிரு செம்மையா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஓ சூப்பர் இவ்வளோ அதிகமாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு நிற்பான். நம்ம ஹீரோட பவர் நம்ம ஹீரோக்கு பரவாயில்லையே, நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாதிரி இருக்கேனா, இன்னும் போக போக நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவேன். இப்போ 30வது ஃப்ளோரில் நான் கரெக்டாக பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன். 30வது ஃப்ளோரையும் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நியூஸ்லாம் ஒரே பேச்சு, பணக்கார ஜோர்டன் லோகன்ற ஒரு எஸ்ராங் ஹண்டர் எல்லா எஸ்ராங் ஹண்டரையும் ரேங்கிங் கேம் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு ஒரு யூடியூப் வீடியோவே போட்டிருக்காரு. அவர் ரொம்ப நான் தான் பெஸ்ட், என்ன மிஞ்ச யாரும் இல்லை, நீங்க அப்படி நிரூபிக்கணும் அப்படின்னா இந்த ரேங்கிங் கேம்ல வந்து எல்லா எஸ்ராங் ஹண்டர் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோர்டன் லோகன் வீடியோ போட்டதை சொல்றாங்க. அந்த ஜோர்டன் லோகன் யூடியூப்ல நான் தான் பெஸ்ட், உங்களுக்கு தைரியம் இருந்து அப்படின்னா இந்த ரேங்கிங் கேம்ல வந்து என்கிட்ட போட்டி போட்டு நீங்க தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கான். அது 100 மில்லியன் வியூஸுக்கு அதிகமா போயிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நியூஸ்ல போட்டிருப்பாங்க. அப்ப அந்த சவாலை ஏத்துட்டு நிறைய எஸ்ராங் ஹண்டர் வராங்க. முதல்ல பார்த்தா சைனீஸ்கார மாதிரி வரான், பின்னாடி பார்த்தா வெளிநாட்டுக்காரங்க இன்னும் 2-3 பேர் வராங்க. அவங்க எல்லாருமே இவனோட அந்த சவாலை ஏத்துக்கிட்டு நாங்களாம் எஸ்ராங் ஹண்டர் உன் சவாலை ஏத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த சவாலை ஏத்துக்க போறாங்க. அப்படி அங்க பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிம்மு நான் அங்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு லீ என்ன நீங்க அங்க போறீங்களா, நம்ம அதெல்லாம் போக மாட்டோம், அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் கலந்துக்க மாட்டோம்னு நினைச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு லீ சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அதுக்கு என்ன இப்போ நான் என்னோட பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்ல, இப்படியே நான் சும்மா டஞ்சன்னு அங்கன்னு போயிட்டு இருந்தா கொஞ்சம் போர் அடிக்குது, சும்மா இந்த மாதிரி போய் ஈவெண்ட்லையும் கலந்துக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இப்போ என்னோட ஸ்வாடு எந்த அளவுக்கு பலமா இருக்கு, நான் என்னோட வெப்பனை எப்படி மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் செக் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது டப்புன்னு பார்த்தா பாஸ் ப்ரோ எங்க போனீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கதவை திறந்துட்டு வருவான். யாரு சாய் தான், நான் எஸ்ராங் ஹண்டர் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டு தெரியுமா, நானும் இப்போ ஒரு எஸ்ராங் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது அங்க பார்த்தா முன்னாடி வேற யாரோ உட்காந்துட்டு இருப்பாங்க. சாரிங்க நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா லீ நம்ம ஹீரோ கிட்ட ஆமா நீங்க இவனையும் கூட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமா கூட்டி போய் தான் ஆகணும், இவனை தனியா விட்டு என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு பார்த்தா அங்க சாய் வந்து ஆமா என்ன எங்க கூட்டு போறீங்க அப்படின்னு கேட்பானா, ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்கு அங்கதான் போறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி டக்குன்னு வாடா அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு லீ தனியா கூட்டு போவாரு. கிம் நீங்க ரெடி ஆகுங்க நான் அவனை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் இல்லாம நீங்க அதுல ஜெயிக்க முடியுமா, நீங்க ஜெயிச்சிருவீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நான் தாண்டா ஜெயிப்பேன் அப்படின்னு சும்மா கெத்தா சொல்லுவார் பாருங்க, வெறித்தனமா இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோ எல்லாருமே அப்படியே ஃபிளைட் ஏறி அமெரிக்காவுக்கு போறாங்க. அங்க எல்லா எஸ்ராங் ஹண்டரும் ரெடியா இருப்பாங்க. இங்க வாசல்ல பார்த்தா பிரஸ் மீட் பீப்புள் எல்லாம் இங்க பாத்தியா எத்தனை பேர் வந்திருக்காங்க, நீ போட்டோ எடுத்திருக்கியா, யார் போட்டோ எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தன் கேட்கும்போது அங்க பாரு யார் போட்டோ எடுத்திருக்கேன் பாரு, சைனாவை சேர்ந்த வாங்கு வந்திருக்காரு, ரஷ்யாவை சேர்ந்த எலினா ஆனி வந்திருக்காங்க, இங்க பார்த்தா பிரிட்டனை சேர்ந்த ஆடல் வந்திருக்கான். இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய எஸ்ராங் ஹண்டர் தெரியுமா, இவங்கெல்லாம் இங்க வந்து போட்டி போட போறாங்கன்னா செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோகிராஃபி பொண்ணுலாம் பேசிட்டு இருக்கும்போது இங்க கிம்மு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கிம்மு எல்லாரும் வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த எஸ்ராங் ஹண்டர் எல்லாம் பில்டிங்குள்ள போய் பார்த்துட்டு இருப்பாங்க. சாய் என்னடா இது இவ்வளவு பயங்கரமா இருக்க பில்டிங்னு சொல்லிட்டு கண்ணாடியில எல்லாம் மூஞ்ச வச்சு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ பரவாயில்லையே இந்த மாதிரி பார்ட்டிலாம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க உள்ள போனா விருந்து தடால் புடாலா இருக்கும். எல்லாம் நிறைய எஸ்ராங் ஹண்டர்லாம் வந்திருப்பாங்க. பரவாயில்லையே இவ்வளவு பேர் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா அந்த ஆடல்ன்றவன் பிரிட்டன் சேர்ந்தவன் கிம் வந்திருக்காரா அப்படின்னா இவர்கிட்ட நான் முக்கியமான விஷயத்த பேசி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல ஆர்வமா இருப்பான். அது மட்டும் இல்லாம ஸ்பீட் ஆஃப் லைட் லூசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ராங் ஹண்டர் வந்திருக்கான். அப்புறம் எலினா ஆனி இந்த மாதிரி நிறைய எஸ்ராங் ஹண்டர்லாம் வந்திருக்காங்க. இவங்களாம் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்பன்னு பார்த்து ஆமா இங்க அந்த சைனாவை சேர்ந்த வாங்கு எங்க போனா, அவங்கள 2 பேரும் யாரோ காணாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே டெரஸுக்கு போய் பார்த்தா அந்த டெரஸ்ல பயங்கரமா வெடி விபத்து மாதிரி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா சைனா ஹண்டரான வாங்குவும் ஜப்பான் ஹண்டரான சுகிமோட்டோ கென்யா இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நீ பெருசா நான் பெருசா அடிச்சு காட்டலாம் வாடா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஜப்பானோட சுகிமோட்டோ இங்க இருக்கிற வாங்குவை பார்த்து என்னடா
தடியா இருக்கியா, நகர முடியலையா, வெயிட் ஓவரா இருக்கியான்னு சொல்லிட்டு அவனோட சைஸை பார்த்து கிண்டல் பண்ணும்போது, என்ன தைரியம் இருந்தா பாடி சேவிங் பண்ணுவேன், உன்னை விட்ட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அட்டாக் பண்ண வரும்போது அதை பார்த்துட்டு வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு சுகி மட்டும் அட்டாக் பண்ண போவான். 2 பேரும் நேருக்கு நேரம் சண்டை போடும்போது டம்முன்னு அங்கே வெட்டிச்சு சதறிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா குறுக்க நம்ம ஹீரோ புந்து 2 பேருமே தடுத்து நிப்பாட்டி, ஏய் போதும் சண்டை போடாதீங்க, நம்மளோட காம்படிஷன் ரேங்க்டு கேம்ஸ் எல்லாமே நாளைக்கு தான், இன்னைக்கு கிடையாதுன்னு 2 பேருமே அசால்ட்டை தடுத்து நிப்பாட்டி இருப்பாரு. அதை பார்த்துட்டு இங்கே சுகி மட்டும் என்னது இவன் 2 பேருமே ஒரு கையில் அப்படி பிடிச்சி தடுத்து நிப்பாட்டிட்டான், ஓ இவன் ரொம்பவே ஸ்ட்ராங் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு சண்டையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படி போய்கிட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு வாங்கு கடுப்பாயி, டேய் என்னோட சண்டையை நீ தடுத்து நிப்பாட்டிட்ட, உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி குத்த வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை டாச் பண்ணிடுவான். மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பானா. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லாம் டாச் பண்ணிட்டு, உனக்கு வாயால் சொன்னால் புரியாதுன்னு நினைக்கிறேன், அப்படின்னா கையால் சொல்கிறேன் அப்படின்னு சும்மா அப்பர் கட்டில் ஒரு பஞ்சு விட பாப்பாரு பாருங்க. அவ்வளோதான், ஆனால் பஞ்சு விடலை, அப்படி நிப்பாட்டிடுவாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஜோர்டன் லோகன் வரான். நம்ம ஹீரோவை பார்த்து, என்னைக்குமே நீ இந்த மாதிரி போட்டிக்கெல்லாம் வரமாட்டேன்னு நினச்சேன் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, எனக்கு சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும்டா, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு ஜோர்டன் லோகன், ஓ அப்படியா, நீ என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்னு நினைக்கிறியா, அது முட்டாள்தனம்டா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அதை போட்டியில் பார்ப்போம், நீ எவ்வளோ பெரிய முட்டாள்னு உனக்கு அப்போ தான் தெரியும், நீ எல்லாம் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாதுடா, எனக்கு உன் கதையை நான் எப்படி முடிக்கிறேன்னு வெயிட் பண்ணி மட்டும் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கெத்தா நடந்து போவார். அதை பார்த்துட்டு அந்த ஜோர்டன் லோகன் மனசுக்குள்ள, ஓ கிம்சோவே இங்கே வந்திருக்கா அப்படின்னா இந்த ரேங்கிங் கேமு சும்மா வெறித்தனமாக இருக்க போகுது, ஆட்டம் இனிமேல் தான் சூடு பிடிக்க போகுது, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள்ல போட்டி ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாருமே ஒரே கிரவுண்ட்ல வந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இருக்க ஜோர்டன் லாகன் எல்லாரும் முன்னாடியுமே, நான் இப்ப உங்களுக்கு ஒரு புதுசா ஒருத்தர் அறிமுகப்படுத்த போறேன், ஆனா இவரை எல்லாருக்குமே தெரியும், இவர் தான் ஜானி பிரெட், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எஸ்ரா ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். இவரோட மேஜிக் பவர் அளப்பரியது, எல்லற்ற மேஜிக் பவர் வச்சிருக்காரு. இவரை வச்சுதான் இந்த கேமே நம்ம ஆரம்பிக்க போறோம். இவர் ஒரு ஜட்ஜ் மாதிரி பண்ணுவாரு. இவரோட மேஜிக் பவர் வச்சு இப்போ இந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா, ஆட்டம் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜானி பிரெட் அவரோட பவர் யூஸ் பண்ணி மேஜிக் சர்க்கிள் மாதிரி மேலே உருவாக்குவாரு. அந்த மேஜிக் அங்கே இருக்க எல்லா எஸ்ராங் கண்டர்கிட்டே வந்தோடனே, என்னாச்சு என் உடம்பு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது, இங்க இருந்து காணாம போற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ இது ஜானி பிரெடோட இல்யூஷன் டெக்னிக்கு, இது இன்னும் ஆட்டத்தை வேற மாதிரி கொண்டு போகுது, எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த ஆட்டத்தை ஆடுறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பான். அப்படியே கட் பண்ணா அங்கே இருக்க எல்லாருமே வேற ஒரு காட்டுக்குள்ள இடத்துக்கு வராங்க. இப்போ இங்க 32 சர்வைவர் யாரு கடைசியா இருக்கிறாங்களோ அப்போ இந்த மேட்ச் முடியும் அப்படின்னு சிஸ்டம் பாப்பாக்கி சொல்லும்போது, இப்போ 175 பேர் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஓ அப்படியா, இங்க எப்படி ஆட்ட ஆரம்பிக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் பறந்து வரும். நம்ம ஹீரோ அதை அப்படியே ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே கொளுத்து விடும்போது, டக்குன்னு பார்த்தா அந்த புகைக்குள்ள இருந்து ஒருத்தன் மாஸ்க் போட்டு நம்ம ஹீரோவை வெட்ட வருவான். நம்ம ஹீரோ அவனோட அட்டாக்கை டாஜ் பண்ணிட்டு திரும்ப ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த எஸ்ராங்கன்ற பார்த்துட்டு, இதுதான் ஒரு சாதாரண எஸ்ராங்கன்றோட மீடியமான பவரா அப்படின்னு சும்மா போலுக்குன்னு ஒரு குத்து விடுவாரு. அடிச்சு அடியில் அவன் தரையில அவ்வளோதான் மர்கியா சாலா. அப்படியே அவன் அங்கேருந்து காத்தோட காத்தா மறையிற மாதிரி இருக்குது. இங்கே உள்ளவங்க செத்து போனா உண்மையில செத்து போலங்க, அவங்க இங்கேருந்து அந்த இல்யூஷன் மூலமாக மறைஞ்சு போய் உண்மையான உலகத்துக்கு போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ, பரவாயில்லையே இங்கே யாரும் சாக மாட்டாங்க போல இருக்கு, இந்த எஸ்ராங்கன்றலாம் ரொம்பவே முக்கியம், ஏன்னா டஞ்சன் பிரேக் ஆகும்போது இவங்க தான் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டுற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, இவங்களை இங்கே சாகாம உண்மையான உலகத்துக்கு அனுப்புறது ரொம்பவே நல்ல விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல மின்னல் பவர் யூஸ் பண்ணிட்டு ஒருத்தன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். அவனோட அந்த மின்னல் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவான். அங்க ஒரு பெரிய குழியை உருவாயிரும், அந்த அளவுக்கு அந்த மின்னல் பவர்ஃபுல்லா இருக்கும். அவன் அப்படியே கீழே வந்து நம்ம ஹீரோ பார்த்து, டே கிம்மு எங்க போனேன், அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சா, நான் அமெரிக்காவோட காட் ஆஃப் லைட்னிங்டா, என்கிட்ட எல்லாம் அவன் பாச்சா பழிக்காதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ படக்குன்னு வந்து குறுக்க ஒரே போடு, அவ்வளவுதான் அவனை போட்டு தள்ளிறாரு. அவன் அப்படியே காணாம அங்க உண்மையான உலகத்துக்கு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன விடுங்க எஸ்ராங்கன்ற மாதிரி நடந்துக்க மாட்டான்லே, இன்னும் நிறைய பேரை மீட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ மத்த அண்டர்ஸ் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருப்பாரு. அவனுங்க எல்லாத்தையுமே முடிச்சு தள்ளிட்டு அடுத்ததா அந்த ஜோர்டன் லோகன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்ப நம்ம ஹீரோ, ஆமா சாய் இங்க இருந்து தனியா தானே போயிருப்பான், அவன் சமாளிச்சிருப்பானா அப்படின்னு நம்ம ஹீரோ சாயை பத்தி யோசிக்கும் போது, இந்த பக்கம் சாய்க்கும் இன்னொருத்தருக்கும் பயங்கரமா சண்டை போய்கிட்டே இருக்கும். அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண நம்ம சாய் அந்த அட்டாக் எல்லாத்தையுமே டாஜ் பண்ணிட்டு ஸ்வாட் எடுத்துட்டு, நான் விட மாட்டேன்டா அவனையே அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் ஒரே போட்டதுல 2 பொழந்து அவன் செத்து போயிடுவான். அதாவது செத்து போக மாட்டான், அந்த கேம் விட்டு எலிமினேட் ஆகி உண்மையான உலகத்துக்கு போயிடுவான். அப்போ சாய், அப்பாடா நான் கொஞ்ச நேரத்தில் எலிமினேட் ஆயிருவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் பார்த்தா நிறைய ஹண்டர்ஸ் அப்படி ஓடி போயிட்டே இருப்பாங்க. டேய் இந்த பக்கம்
பக்கம் பின்னாடி எவன் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கடா, ஏனோ இருக்க மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும்போது அங்க மூச்சுக்கு முன்னாடி ஒரு அம்பு வந்து சடக்குன்னு அடிக்கும். அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சிடும். மிச்சம் இருக்க 2 பேருக்கு அம்பு வரும்போது அவங்க ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சுட்டு எங்க இருக்கான்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு பாருங்க. அந்த இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒருத்தன் அம்பு விட்டுக்கிட்டே இருப்பான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, இவ்வளவுதான், இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அவன் செரினாஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனவன் அந்த அம்புரவனை பார்த்துட்டு டேய் செரினாஃப் நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்த்துட்டு இருப்பான். பயந்து போயிருவான் அந்த செரினாஃபை பார்த்துட்டு. அப்ப அந்த இடத்துக்கு எலினான்ற பொண்ணு வாயில பபுலாம் போட்டுட்டு செம்ம ஸ்பீடா வந்து அவ்வளவுதான் அவனையும் முடிச்சுட்டு கெத்தா நின்றுட்டு இருப்பா. அவங்க 2 பேரும் கூட்டா சேர்ந்து தான் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. இங்க இருக்காங்க, சீக்கிரமா அவங்க கிட்ட போய் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த பக்கம் பார்த்தா ஆடல் கேசல்ன்ற இந்த யூரோப் ஹண்டர் இருக்கான். இவங்கிட்ட தான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்து பிளான் பண்றாங்க. அந்த ஆடல் கேசல்ன்றவன் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளான் படியே எல்லாருமே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தனியா பிரிச்சுட்டு எப்படி போய் சண்டை போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பான். அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி வெளியே பார்த்தா யார் எந்தெந்த ரேங்கிங்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே இருக்க எல்லா ஆடியன்ஸுக்கும் தெரிய வரும். நம்ம ஹீரோ 2வது இடத்துல இருக்கான், அந்த ஜோர்டன் லோகன் தான் மொதல் இடத்துல இருக்கான். இந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் பார்த்தா அங்க இருக்க ஆடல் கேசல் ஏய் அந்த ஜோர்டன் லோகன் தான் ரொம்ப பவர்ஃபுல் நினைச்சா அந்த கிம்மு கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்கான், அதனால நம்ம எல்லாருமே கனெக்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க ஒருத்தனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி எல்லாருமே ஒரே இதை கனெக்டடா இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அதுல அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஒருத்தர் விடாம எல்லாரும் நம்ம கனெக்ட்லயே இருக்கணும், அப்பதான் ஜோர்டன் லோகன் கிம் இவங்க 2 பேரையும் கொஞ்சம் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரே கனெக்டட் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாருமே போய் அட்டாக் பண்ண ரெடி ஆகுங்க, எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணாதான் ஜோர்டன் லோகனை தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்க இருக்க தனித்தனி குரூப் வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. அங்க இந்த பக்கம் பார்த்தா ஆடல் கேசல் குரூப்பும் அந்த பக்கம் வேற ஒரு குரூப்பும் அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஆடல் கேசல் நான் தான்டா பெஸ்டா இருப்பேன், நான் தான் பெஸ்ட் ரேங்க்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பான். அங்க பார்த்தா காட்டுக்குள்ள டமால் டுமான்னு சொல்லிட்டு வெடி சத்தமா கேட்டுட்டு இருக்கும். அந்த பக்கம் ஒரு ஹண்டர் அடிபட்டு அப்படி முட்டி போட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ ஜான் கீல்ஸ் நீ இந்தியாவிலேருந்து வந்திருக்கியா, ஒரு இந்தியாவிலேருந்து எஸ்றாங்கன்ற நான் இப்பதான் பாக்குறேன், ஆனா நீ ஒரு நல்ல பவர்ஃபுல் ஆளா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பார்த்து பேசிக்கிட்டு அவ்வளவுதான் அவனோட பவர், இன்னும் நல்ல பவரை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அந்த இந்தியாவோட ஹண்டரான ஜான் செம்ம கடுப்பாய் டேய் உன்னை விட மாட்டேன்டா, இப்போ நான் உன்னை எப்படி கொள்றேன் பாரு, இதுதான் என்னோட ஜுட்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஜுட்சு மந்தத்தை போடுவான். பார்த்தா 2 பக்கம் மணி வந்து டம்முன்னு அவனை மூடி நம்ம ஹீரோவை உள்ளே லாக் பண்ணி வச்சிரும். அவன் கையில பார்த்தா அந்த ஜுட்சு மாதிரி சிம்பிள் வச்சுட்டு இதுக்கப்புறம் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, வெளியே வர முடியாது, நீ சாகதாண்டா போற அப்படி வில்லத்தனமா இந்தியாவை சேர்ந்த ஹண்டர் ஜான் பயங்கரமா பேசும்போது பட்டார்னு பார்த்தா பின்னாடி வந்து ஒருத்தன் ஜானோட கழுத்தை துண்டா வெட்டிடுவான். இப்போ தாண்டா இந்தியாவோட ஹண்டரே வந்தான், அதுக்குள்ள கதையை முடிச்சிட்டீங்களான்ற மாதிரி இருக்கும். ஆனா அவன் உண்மையா சாகல, இங்கிருந்து எலிமெண்ட் ஆகி வெளியே போறான். அப்படி அவன் தலை துண்டா போகும்போது எவன்டா அவன் என் பின்னாடி வந்து வெட்டினது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே செத்து போயிடுவான். அப்பன்னு பார்த்து இங்க ஆடல் கேசல் அவங்களோட குரூப் மெம்பர் கொஞ்சம் பேர் இங்க வந்து நின்றுப்பாங்க. கிம் அவன் அடிச்சிட்டு போயிட்டானா அப்படின்னா கிம்மோட கதை முடிஞ்சிச்சா, நான் என்னமோ அவனை பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தேன், இவ்வளவு சப்பையா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் போட்டவங்களாம் பேசிட்டு இருப்பான். சரி நம்ம இங்கிருந்து உடனே போய் ஆடல் கிட்ட போய் அடுத்த பிளான் என்னன்னு சொல்லிட்டு பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பட்டக்குன்னு பார்த்தா அங்க இருக்கவன் அங்க பாருங்கடா ஏதோ ஒன்று ஆகுதுடா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அந்த மணி இருக்கு பாருங்க, பெரிய சைஸ் மணி, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆயிட்டு இருக்கும். எல்லாருமே டிஃபெண்டுக்கு ரெடி ஆகுங்க, எல்லாருமே ஸ்வாட் எடுத்து சண்டைக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அடி விழும் பாருங்க, அந்த கார்டுல இருந்து பெரிய ஸ்லாஷ் மாதிரி விழும். அந்த இடமே பயங்கரமா இருக்கும். அந்த தூரத்துல இருந்து ஜோர்டன் லோகன் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்வாட் ஸ்லாஷா, இதை நான் பார்த்ததே இல்லையே யாருன்னு சொல்லிட்டு நான் கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டப்புன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு கிட்ட யாருக்கிட்ட அந்த ஜோர்டன் லோகன் கிட்டயே சாய் வந்து நிக்கிறான். டேய் உனக்கு அதுல சந்தேகமே வேண்டாம்டா, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் அங்க விழுது அப்படின்னா அது என்னோட அண்ணன் கிம்மா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜோர்டன் லோகனை தேடி நம்ம சாய் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸ்வாட் எடுத்துட்டு அவர் என்னோட அண்ணன்டா, அவனை விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு நேரடியா போறான். ஆனா அவன் அசால்ட்டா நம்ம சாயோட அட்டாக்லாம் டாஜ் பண்ணிட்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி நிறைய யாரை உருவாக்கி நம்மளோட சாய் அட்டாக் பண்றதுக்கு ஏம் பண்ணி அனுப்புவான். அது ஸ்ட்ரைட்டா நம்ம சாய் மூஞ்சுக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான் சாய் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பக்கம் ஜோர்டன் லோகன் தம்பி என்கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி பார்த்து அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது வானத்துல பார்த்தா சில்வர் டிராகன் வந்திருக்கு. யாரா நீ அப்படி சொல்லிட்டு இந்த ஜோர்டன் லோகன் கேட்கும்போது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி வெளியே இருந்தான் பாத்தீங்களா அவன் தாங்க கிஞ்சிக்கு, இவன் இங்க வந்திருக்கான். இவன் இங்க வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனோட அந்த சில்வர் டிராகன் எடுத்துட்டு இந்த பக்கம் வந்தோடனே அதை பார்த்து ஜோர்டன் லோகன் இவனடா புதுசா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பக்கம் அந்த ஸ்பியர் மாதிரி ஈட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரைட்டா நம்ம சாய் கிட்ட மூஞ்சுக்கிட்ட குத்த வரும். அதை அப்படியே அங்க இருக்கிற கிஞ்சிக்கு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். தடுத்து நிப்பாட்டி நம்ம சாயை காப்பாத்திட்டு இருப்பான். அதை பார்த்து இந்த பக்கம் ஜோர்டன் லோகன்
யாரா நீ இவனை வந்து காப்பாத்திட்டு இருக்க அப்படின்னா நீயே என் கையால சாகு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை ஆரம்பிக்கும். இதை பத்தி கிஞ்சக்கி வாடா வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான்னு பார்த்தா அவன் ஐயோ இவனடா இவ்வளோ டேஞ்சரா இருக்கான்னு சொல்லிட்டு ஜோர்டன் லோகனை பார்த்து கிஞ்சக்கியே பயப்படுறாங்க. வெளியே எப்படி கெத்து காட்டிட்டு இருந்தவன் இங்க பயப்படுறான். அதை பார்த்துட்டு கிஞ்சக்கி உடனே நான் என்னோட டிராகன் பவர் யூஸ் பண்ண சொல்லிட்டு அந்த சில்வர் டிராகன் யூஸ் பண்ணி அப்படி வாயில வந்து நெருப்ப கக்குவான் பாருங்க. அது செம்மையா போய் அவன் மேல அடிக்கும். அடிச்சடியில் அவனை தான் அவன் கதை முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல இருந்து அசால்ட்டா ஏதோ தண்ணியை ஊத்துன மாதிரி அசால்ட்டா உள்ள இருந்து வருவான். என்ன தம்பி இதுதான் டிராகன் ஃபயரா? பரவாயில்ல, ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் பவர் இல்ல. இப்போ இது என்னோட டேர்ன், பாக்குறியா? ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? அந்த ஜோர்டன் லோகன் கிஞ்சக்கு என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ள கிஞ்சக்கு என்ன பண்றான், சாய் அந்த டிராகன்ல உட்கார வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பறந்து போயிடறான். அதை பார்த்து ஜோர்டன் லோகன் என்னடா தப்பிச்சு ஓடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா டிராகன் மேல உட்காந்துட்டு இருக்க கிஞ்சக்கி யப்பா கொஞ்சம் என்ன போடு தள்ளியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோர்டன் லோகனுக்கு பயங்கரமா பயந்துட்டு இருக்கான். பின்னாடி இருக்க நம்ம சாய் இங்க இருக்க கிஞ்சக்கி கிட்ட ஏய் என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நீங்க இல்லைன்னா நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேய் கொஞ்ச நேரம் மூடிட்டு உட்கார்றா, விட்டுருந்தா அந்த ஜார்டன் லாகன் முடிச்சுட்டு இருப்பான். ஆமா நீ எதுக்குடா ஜார்டன் லாகன் கிட்ட போய் சண்டைக்கு போடுற? அவனே சண்டைக்கு வந்தாலுமே எஸ்கேப் ஆகி ஓடத்தை விட்டுட்டு நீ என்னமோ பெரிய வீர மாதிரி அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பானா. அதை கேட்டுச்சாய் அதெல்லாம் விடுங்க ப்ரோ, நீங்க என்ன வந்து காப்பாத்திட்டீங்களா ப்ரோ, சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். அதை கேட்டு இங்க கிஞ்சக்கி டேய் எதுக்குடா என்ன ப்ரோ ப்ரோன்னு கூப்பிடுற, உயிரை வாங்காதடா கொஞ்சம் மூடிட்டுடா. அப்ப கிஞ்சக்கி சாயை பார்த்து டேய் இது வழக்கமான சண்டை இல்லை, ஏன்னா ஒவ்வொருத்தர் தனித்தனியாக தான் சண்டை போடுவாங்க, இப்போ நம்ம 2 பேர் டீமாக சண்டை போடுறோம், எனக்கு இந்த ரூல்ஸை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி சாயும் அதெல்லாம் ரூல்ஸ்லாம் விடுங்க, அதெல்லாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா சண்டை போட்டிருப்பாங்க, இப்போ நம்ம எங்கே போகிறோம், கிம் அண்ணனை தேடி போவோமா, நம்ம அவர் கூட சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது கிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிஞ்சக்கியும் யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கெத்தா மாஸ்க் கட்டிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா காட்டுக்குள்ளே அந்த மிகப்பெரிய ஸ்லைஸ் இருந்தது பாருங்க, ஸ்வாட் ஸ்லைஸ், அங்கே பயங்கரமா இருந்திருக்கும். அப்படியே அங்க புகை மூட்டமா இருக்கும். அங்க இருந்த ஒருத்தனுக்கு ஒரு கையே போயிருக்கும். டேய் எங்கடா போனீங்க, எவனையுமே ஆளை காணோம், நான் பேசுறது கேக்குதாடா, ஏதாவது கேக்குதா அப்படி சொல்லும்போது தூரத்து வந்து எல்லாருமே கேக்குதுப்பா என்னப்பா ஆச்சு அப்படி சொல்லும்போது டேய் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், ஜார்டன் லோகன் தான் இங்க பெரிய ஆளு, அவன்கிட்ட மாட்டினா கதை முடிஞ்சுன்னு நினைச்சோம்ல, ஆனா அவனை விட ஒருத்தன் பயங்கரமா இருக்காருண்டா, அவனோட பேர் தான் கிம். ஐயோ அவனோட மானா பவரை பார்த்தா எனக்கே அள்ளு உடுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி சொன்னோன்னே அங்க இருக்கவங்க அதை கேட்டுட்டு என்னது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அந்த அடல் கிட்ட டே மச்சான் கேட்டியா, இங்க ஜார்டன் லோகன் மட்டும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, கிம்மும் ரொம்ப பயங்கரமான பிரச்சனை தான், இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஆடலும் அப்படியா, அப்படின்னா நம்ம புதுசா ஒரு பிளான் போட்டாகணும், எல்லாருமே ஒன்னா சேருங்க, நம்ம இப்போ புது பிளான் போடுறோம், நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கிம் அட்டாக் பண்ணணும், நம்ம தனித்தனியா போனோம்னா ஒன்றும் வேலைக்காகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் பார்த்தா அந்த சைனாவோட அண்டர் வாங்குவோம் அவன்லாம் சண்டை போட்டுட்டே இருப்பான். அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த நியூஸ் வந்தோடனே புரியுது நம்மளாம் திரும்ப வேற ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேசிட்டு பாருங்க. அங்க இருக்க ஒரு ஹண்டர் நானும் உங்க கூட சேர்றேன், என்னோட பேர் ராய்க்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஒரு ஹண்டர் எனக்கு புரிஞ்சது நானும் உங்க கூட வந்து சேர்றேன், என்னோட பேர் ஜப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா சேர்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்க வாங்குவோ கடுப்பாயி டேய் நீங்க அவனுக்கு ரொம்ப பில்டப் ஏத்துறீங்கடா, உங்க ஒருத்தனையும் நான் விட மாட்டேன், எல்லாத்தையுமே கொள்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்ப பார்த்தாலுமே சுடுதண்ணில காலை ஊத்துன மாதிரி எப்ப பாரு கோவத்திலேயே இருப்பான். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ தகவல் சொல்லிட்டு இருந்தவன போட்டு தள்ளிறாரு. போட்டு தள்ளிட்டு ஆமா இதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தானே, யார்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இப்போ என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாப்பாரு. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இந்தியாவோட ஹண்டர் ஜான் நம்ம ஹீரோவை அந்த மணில அடைச்சு வைக்கும் போது நம்ம ஹீரோ அதுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் டைம்குள்ள மாதிரி மாட்டிட்டு இருப்பாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இது சுத்தி ஏதோ ஸ்பேஸ் பவர் மாதிரி இருக்குது, இந்த பவர் நான் உள்ள இழுத்து இதை மொத்தமா அடிச்சு நொறுக்க வேண்டியதான், இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒன்னே ஒண்ணுதான் சான்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்பேஸ்ல இருக்க மானா பவர் எல்லாத்தையுமே உறிஞ்சி அடிச்சு நொறுக்கிருப்பாரு. அப்படிதான் நம்ம ஹீரோ வெளியே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ அந்த இந்தியாவோட ஹண்டர் யார் கொண்டிருப்பா, இவனு தான் கூட்டிருப்பான்லோ, சரி அவன் அதுக்குள்ளே செத்து போயிட்டான், சரி அவன் தோத்துட்டான் பரவாயில்ல, இப்போ நான் அடுத்த கட்ட வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சுற்றி பார்த்தா ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ணி கட்டு போட்டு வச்சு நிற்கிற மாதிரி வச்சிருப்பானுங்க. அப்படியே மேலேருந்து ஒருத்தர் பறந்து வந்து டே உன் கதை முடிய போகுதுடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே ஒத்த கையாலே அவனை துண்டா விட்டுறாரு. என்னடா அவனுங்க அந்த அளவுக்கு ஒன்றும் பவர் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா இப்போ என்னோட பவர் ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கே, ஒருவேளை அந்த பாம்போட இதயத்தை நான் எடுத்தனாலயா, அப்படியா தான் இருக்கும், ஏன்னா எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ அடுத்து யாரா வெளியே வர போறீங்களா ஒளிஞ்சிட்டு இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லும்போது உள்ள இருந்து தப்பு நிறைய பேர் வரானுங்க. வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து அங்க இருக்க ஒருத்தன் டேய் ஆமாண்டா அவன் சொன்ன மாதிரி இவன் சாதாரண மனுஷன் இல்ல, இவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து நடக்கிறானுங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே அப்படி பயந்து நின்று இருக்கும்போது நம்ம ஹீரோவை சுத்து போட்டு அட்டாக் பண்ண ரெடியாக வராங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாருமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோ எல்லாருமே பிளான் பண்ணி என்ன அட்டாக் பண்ண போறீங்களா, இது என்ன
கிம்சோவை அட்டாக் பண்ற ரைடா வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கெத்தா நடுச்சுல நிற்கும் போது அங்க இருக்க ஒரு பொண்ணு சங்கிலி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து தடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து ஒருத்தன்ட்ட போடு ஒரே போடு அவனை பாதி துண்டா வெட்டி போட்டு தள்ளிட்டு அடுத்ததா ஒருத்தங்கிட்ட சண்டைக்கு போனா அவன் பெரிய ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அவனை அப்படியே எரிச்சு தள்ளிடுவாரு. அப்படி இந்த பக்கம் அந்த பக்கமும் 2 பேர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அவங்க 2 பேர்த்துல இருந்து ஜம்ப் பண்ணி தப்பிச்சு மேல பறந்து போவாரு. அப்போ அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அப்படி எரிச்சு தள்ள பார்ப்பான். நம்ம ஹீரோ அவ்வளவுதான் அந்த தண்டர் பவரை யூஸ் பண்ணி எரிச்சு தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ காணாம போயிருப்பான். எங்கடா போனா அவன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது அப்ப டக்குனு பின்னாடி இருந்து பார்த்தா பிளட் மேஜிக்கல் பவர் மாதிரி ஒன்று வந்துகிட்டு இருக்கும். அதை பார்த்து அங்க இருக்கவங்களாம் டே என்னடா இது இந்த ஸ்கில்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ இந்த டிசப்பியர் ஸ்கில், அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போய் அவங்களோட அட்டாக் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிருப்பாரு. அவனுங்க டே அவன் எங்க இருக்கான்னு தெரியலடா, மறைஞ்சு போயிட்டானே, கண்ணுக்கு தெரிஞ்சாலே அட்டாக் பண்ண முடியாதடா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பானுங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தன் டே அவங்க மூச்சு விடுறான் எனக்கு அது கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவான். நம்ம ஹீரோ பட்டக்குன்னு ஒரு பவர் யூஸ் பண்ணுவார் பாருங்க. அந்த பவர்ல அவங்களால அசையவே முடியாம அப்படி ஃப்ரீஸ் ஆகி அதில் உட்காந்துருவானுங்க. அங்க ஒருத்தன் முட்டி போட்டு உட்காந்துட்டு ஏய் என்னாச்சு என்னால ஏன் அசையவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க நம்ம ஹீரோ கெத்தா நிப்பா இருப்பாருங்க. அதுல நம்ம ஹீரோ பாம்பு இதயத்தை முழுங்கினால அந்த பாம்போட பவர் சும்மா வெறித்தனமா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏய் இவனை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, இவன் ஒரு மான்ஸ்டர், அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம ஹீரோ அவன் கழுத்துல கத்தி வச்சு தம்பி நீ வேற என்ன எதிர்பார்த்த, என்ன தோக்கடிக்கலான்னு எதிர்பார்த்தியா, அது நடக்கவே நடக்காது, நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அதை உடனே என்கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த அடல் கேசல் பிளான் போட்டது எல்லாத்தையுமே இங்க நம்ம ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோட அந்த டெத்து மானா பயங்கரமா இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அடல் கேசல் ஏய் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் நான் பார்த்ததே இல்லடா, அவன் தான் நினைக்கிறேன், அவனோட மானா பவர் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒவ்வொருத்தன் அந்த டெலிபதி அந்த மேஜிக் பவர் மூலமா அங்க இருந்து தகவலை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. ஏய் அங்கே 6 பேர் போனாங்க, ஆனால் அங்கே 6 பேர் எங்கே இருக்காங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலையே, அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு போலடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது டபக்குன்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் தூக்கி பறந்து வந்து விழுவான். என்னன்னு பார்த்தா டே கெவின் நீ என்னடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடல் கேசல் பார்த்துட்டு இருந்தா அங்கே ஒருத்தன் பறந்து வந்து விழுவான். அவனை பார்த்துட்டு அந்த அடல் கேசல் டே கெவின் நீ என்னடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பேசிட்டு இருப்பானுங்க. டேய் இவன் இங்கேருந்து வந்தானா யாரா அவனை தூக்கி வீசினது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டு இருக்கும்போது அந்த அடல் கேசலுக்கு ஏய் அப்படின்னா அந்த மானா பவர் டெத்து ஃபீலிங் சாவோட மரண பயத்தோட இருக்கிற மானா பவர் எனக்கு தெரியுதுடா, அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடல் கேசல் சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோ ஆமா நான் வந்துட்டேன், நைஸ் டு மீட் யூ அடல் கேசல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் போது நம்ம ஹீரோ பார்க்கும்போது அங்கே நம்ம ஹீரோ மாதிரி இருக்காது, அந்த மிகப்பெரிய மலைப்பாம்பு மாதிரி தான் அவன் கண்ணுக்கு தெரியும். ஏய் யாரா நீ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துட்டு இருப்பான். இவன் ஒரு வேட்டைக்காரன் நம்மளெல்லாம் வேட்டையாட போறானா அப்படின்னு சொல்லிட்டு அடல் கேசல் பயந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ என்னப்பா எனக்காக தானே காத்துட்டு இருந்த, இந்த முன்னாடி வந்துட்டேன், இப்போ ஆரம்பிப்போமா நீயும் நானும் ஆட்டத்தை சீக்கிரம் ஆரம்பிப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா நின்றுப்பாரு. அதை பார்த்துட்டு அவனும் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு நம்ம ஹீரோவை ஓங்கி ஒரு குத்து குத்துவான். அவனோட குத்த டாச் பண்ணிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாரு, இந்த பாம்போட இதயத்தை சாப்பிட்டனால எனக்கு ஒரு புதுசான ஒரு பவர் கிடைச்சிருக்கு, அதுதான் தேர்ட் ஐ பிரெடேட்டர் ஐ அப்படின்னு இந்த ஐ பவர் கிடைச்சிருக்கு. இது மூலமா மற்றவங்க என்னோட ஆப்பனண்டோட அந்த மானா அந்த மேஜிக் பவர் இது எல்லாத்தையுமே நல்லிஃபை பண்ற ஒரு சூப்பரான ஸ்கில் கிடைச்சிருக்கு. அதனால என்னை எதிர்த்து சண்டை போடுற எல்லாருமே ரொம்ப வீக் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ உடனே அந்த பிரெடேட்டர் ஐ அந்த பவர் யூஸ் பண்ணிடுவாரு. அதில் அவனுக்கு என்னாச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஒன்றும் பண்ண முடியலையா, அது என்னன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமா சொல்றேன் கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ அவன்கிட்ட கெத்தா சொல்லுவாரு. அப்போ அவன் டேய் உன்னை விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு நம்ம ஹீரோவை குத்த வருவான் பாருங்க. நம்ம ஹீரோவும் அப்படியா தம்பி உன்னால முடிஞ்சது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து ரெடியா நிற்பாரு. அப்போ அவன் கையை முறுக்கிட்டு அப்படியே தப்பிச்சு வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோவை குத்துவான். அந்த இடத்துல பயங்கரமா வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜார்டன் லோகன் கூட சண்டை போடுறதுக்கு இன்னொருத்தன் வரான். அவனை பார்த்து ஜார்டன் லோகன் டே வாடா வாடா திருட்டுக்கோட்டு உன்னால முடிஞ்சா நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ தானே ஸ்ட்ராங்கஸ்ட் நினைக்கிற வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவனும் ஆமாண்டா நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட் எடுத்து பறந்து போய் அந்த ஜார்டன் லோகனை அட்டாக் பண்ண போயிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஸ்வாட் எடுத்து எவனோ ஒருத்தர் அட்டாக் பண்ண அதை கொக்கியை வச்சு ஒருத்தர் தடுத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் ஒருத்தன் ஸ்வாட் எடுத்து ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மூன் பிளாஸ்ட் போடுவான். அவன் வேற யாரும் இல்ல நம்ம சாய் தான். முன்னாடி பார்த்தா அந்த லீனான்ற பொண்ணு தான் பக்கத்துல அந்த அம்பூர்றவனு இருப்பான். இவங்க 2 பேரு கூட நம்ம சாய் சண்டைக்கு வந்திருக்கான். அங்க அம்பூர்றவன் மறுபடியும் நம்ம சாயோட மூஞ்ச பார்த்து அம்பூட அதை உடனே அந்த சில்வர் டிராங்கல இருக்கான் பாருங்க கிஞ்சக்கி அவன் தடுத்து நிப்பாட்டி சீல்டு மாதிரி உருவாக்கி வச்சு காப்பாத்திடுவான். அதை பார்த்துட்டு நம்ம சாயும் சூப்பர் ப்ரோ
வெளுத்து கட்டிட்டீங்க, வாங்க நாம இப்போ சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சாய் அப்புறம் அந்த சில்வர் ட்ரையாங்கிள் இருக்கிற கிஞ்சக்கி, இந்த பக்கம் எலினாவும் அந்த வில்லம் பூரவனும் இவங்க 2 பேரும் சண்டைக்கு ரெடியா இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த சைனா ஹண்டர் வாங்குவோம், அவங்க கிட்ட மத்த ஹண்டர்ஸ்ல வந்து அப்படி நின்று இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அங்க நம்ம ஹீரோக்கும் அடலுக்கும் பயங்கரமா சண்டை போய்கிட்டே இருக்கு. அப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற அந்த அடலை பார்த்தா அவன் கையிலேயே ஒரு ப்ளூ கலர் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு டிராகன் ஹாலோகிராம் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அந்த டிராகன் பவர் யூஸ் பண்ணி நான் தான் டிராகன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வான்னு கத்திக்கிட்டு அந்த டிராகனை அனுப்பி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோவை அந்த டிராகனை அப்படி ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட ட்ரை பண்ணுவாரு. அது நம்ம ஹீரோவை அப்படி தள்ளிக்கிட்டே போவோம். அப்படியே கட் பண்ண அந்த அடல் கேசவளோட அந்த ஃபிளாஷ்பேக்கு அப்போ அவன் சின்ன பையனா இருக்கும்போது நான் சின்ன வயசுல தான் அனிமி பார்க்க ஆரம்பித்தேன். அந்த அனிமி பார்த்ததுலேருந்தே எனக்கு டிராகன் மேனை ரொம்பவே பிடிக்கும். அவர் தான் என்னோட ஹீரோ. அவர் இங்கே வீக்காக இருக்க மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றி வில்லன் எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணுவார். நானும் அவரை மாதிரி ஒரு டிராகன் ஹீரோவாக மாறணும் தான் ஏம் பண்ணேன். அதனால தான் எனக்கு இப்போ அந்த டிராகன் பவர் கிடச்சிருக்கு. நான் தான் யூக்கோலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் டவர்லேருந்து நான் தப்பிச்சு போயிட்டேன். மக்கள் டவரில் டஞ்சன்ல இருந்து எல்லாம் அவுட் பிரேக் ஆகி மான்சர்ஸ் எல்லாம் வெளியே வரும்போது அங்கே நான் இல்லை, நான் ஒரு கோலை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்னை ஹீரோவாக ஏற்றுக்கல. என்னை கோலைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சாங்க. அப்போது அசோசியேஷன் இருந்து எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு. இந்த மாதிரி இங்கே ரேங்கர்ஸ் கேம் நடக்குது, நீ அங்கே போய் ஜெயிச்ச அப்படின்னா உன்னை பழையபடி எல்லாருமே ஹீரோவாக ஏற்றுக்குவாங்க, நீனும் பெரிய ஃபேமஸான ஹண்டரா மாறலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டேன். இப்போ நான் எல்லாத்துக்குமே ஹீரோவாக மாறணும். நான் இப்போ வெறித்தனமான ஒரு டிராகன் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ, தம்பி நீங்கள் சண்டை போடும்போது மனசில் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுப்பா, சண்டையில் கவனம் இருக்கணும். அதை விட்டுட்டு நீ ஏதோ பேசிட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பிரிடேட்டர் ஐ பவரை இப்போ தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. அந்த பிரிடேட்டர் பவரை யூஸ் பண்ணனால என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனோட அந்த டிராகன் இருக்கு பாருங்க, அது இருந்த இடம் தெரியாம அப்படி காணாம போயிருது. அந்த ஸ்கில்லே கேன்சல் ஆயிடுது. நம்ம ஹீரோ அப்படியே பறந்து வந்து ஸ்வாட் எடுத்துட்டு ஒரே போட்டுட்டு அந்த பக்கம் போய் கெத்தா நிப்பாரு பாருங்க. நம்ம ஹீரோ அவனை நாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஹெல்மெட் ஆகி ரியல் வேர்ல்டுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரியல் வேர்ல்டுக்கு போகாம அவன் உடம்புல சின்ன காயம் தான் இருக்கும். அவன் உடனே நம்ம ஹீரோ பார்த்து எதுக்கு என்ன எலிமினேட் பண்ணாம லைட்டா வெட்டியிருக்க, சொல்லு ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, அதனாலடா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அசோசியேஷன் கொடுத்த அந்த ஆஃபரை எதுக்கு நீ ஏத்துக்கிட்டு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அடல் சிரிச்சுக்கிட்டு அதுவா, நான் எப்போதுமே வீக்காக இருக்க விரும்பலை, ஹீரோவாக இருக்க தான் விரும்பியிருக்கேன். நான் எல்லா வீக்காக இருக்கவங்களையும் காப்பாற்றி ஆகணும், அதுதான் என்னோட முடிவு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா, அப்படின்னா நானும் அப்படி தான் உன்ன மாதிரி தான் வீக்காக இருக்கவங்களாம் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை முன்னாடி வந்து நின்னோன்னே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அடல் கேசல், ஆமாம் உன்னை பார்த்தா ஹீரோ மாதிரி தான் தெரியுது, ஏன்னா ஹீரோனா யாராலையுமே தோக்கடிக்க முடியாது, அப்போதான் அவங்க மற்றவங்களை காப்பாற்ற முடியும், நீ தான்டா ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவனுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ அந்த அடல் கேஸில் பார்த்து டே நீனும் நானும் ஒன்று தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுப்பாரு. அப்போ நம்ம ஹீரோவை பார்ப்பான் அடல். அப்போ அவனுக்கு சின்ன வயசுல இருந்த அந்த டிராகன் மேன் ஹீரோ மாதிரி நம்ம ஹீரோ தெரிவாரு. ஆமா நீ ஹீரோ தான்டா, ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கை கொடுத்து அப்படி எந்திரிச்சு நிற்பான். எந்திரிச்சு நின்னதுக்கப்புறம் நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான், ரொம்பவே நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த அடல் கேசல். அப்படி 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது படான்னு பார்த்தா அந்த சைனாவோட எஸ்ராங்கன்டர் வாங்குவோம் சும்மா பறந்து வந்து நம்ம ஹீரோவை குத்த வருவான் பாருங்க பின்னாடியிருந்து. அப்படி நம்ம ஹீரோ பின்னாடி குத்த வரும்போது நம்ம ஹீரோ அசால்ட்டா தலையை மட்டும் நகட்டிட்டு கையை அப்படி ஒரு கையில பிடிப்பார் பாருங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம அதை பார்த்து இங்க அடல் கேசல் ஏய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அவனோட அந்த ஒத்த கையை பிடிச்சி கம்பியை முறுக்கிற மாதிரி அப்படியே முறுக்கி விட்டுருவாரு. அவன் கையை அப்படியே முறுங்கி போயிடுவான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அவனை 2 துண்டா வெட்டினதுக்கு அப்புறம் அவன் இங்கேருந்து ஹெல்மெட் ஆகி வெளியே போயிடுவான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு சைனாவை சேர்ந்த எஸ்ராங்கன்றே அவன் ஹெல்மெட் பண்ணிட்டானா, இவன் உண்மையிலேயே ஒரு ஹீரோ தான்டா, நீ தோக்கவே மாட்ட, நீ எல்லாத்தையுமே காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அவன் ரொம்ப மெய் மறந்துட்டு இருப்பான். அப்போ இந்த மேட்ச் முடிஞ்சிடும். 32 பேர் சர்வைவர்ஸ் இருப்பாங்க. உடனே எல்லாருமே ரியல் வேர்ல்டுக்கு வந்துருவாங்க. இப்போ நம்ம அடுத்த கட்ட ரவுண்டுக்கு போனோம் அப்படின்னு அந்த ஜோர்டன் லோகன் எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல பார்த்தா அந்த சைனா சேர்ந்த ஹண்ட்ரி நம்ம ஹீரோ பார்த்துட்டே உன்னை விட மாட்டேன்டா, நீ மட்டும் என் ஏரியாவுக்கு வந்த உன் தலையை நான் திருப்பி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நடந்த சண்டை எல்லாத்தையுமே லைவாக யூடியூப்ல எல்லாத்தையுமே போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து எல்லாருமே இவன் பாருப்பா இந்த அளவுக்கு இருக்காங்க அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது மட்டும் இல்லாமல் அந்த சைனா சேர்ந்த ஹண்ட்ரை கிண்டல் வேற அடிச்சிருப்பானுங்க. அதில் கடுப்பாய் தான் நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுவான். அப்புறமா அடுத்த ரவுண்டுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கும்போது அந்த வாங் மட்டும் நான் விட மாட்டேன்டா உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி எல்லாரோட சண்டையும் ஆன்லைனில் அப்படி போட்டுகிட்டே இருந்தனால ஆன்லைனில் செம்ம வைரல், நம்ம ஹீரோவும் செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருப்பான்.
அப்போ நம்ம ஹீரோ அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிறதுக்காக அப்படி வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருப்பான். அப்போ லியோ நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருப்பாங்க. என்ன எப்படி போயிட்டு இருக்கு, ஆமா அந்த டிராகன்லாம் நல்லா பாத்துக்கிறீங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட லீவ் விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த ஜியோன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு சொல்லிட்டு பார்க்கணுமே சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா அவள் ஃபோன் எடுக்க மாட்டா. டக்குன்னு பார்த்தா ஒரு மெசேஜ் வரும் அவட்ட இருந்து. என்னன்னு பார்த்தா ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருப்பா. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அந்த டங்கிள் சேர்ந்த மிச்சம் இருக்க ஆளுகள் எல்லாத்தையுமே தேடி பிடிச்சி அடிச்சு போட்டு தள்ளிட்டு இருக்கா. அதுல ஒருத்தனை பிடிச்சி எப்படி செல்ஃபி எடுத்து அனுப்பி வச்சிருக்கா பாருங்க, ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்கா. நம்ம ஹீரோதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அங்கே இருக்கிற நம்ம சாய் இருக்கான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஏங்க அங்கே வந்து அந்த கிஞ்சைக்கு தான் நான் காப்பாற்றினா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது கிஞ்சைக்கு காப்பாற்றினா அப்படி சொல்லுவானா. அதை கேட்டு சாயும் ஆமாங்க கிஞ்சைக்கு தான் காப்பாற்றினா அது தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்மளை காப்பாற்றிருக்கானே அவன் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா ஓங்கி ஒரு எட்டி உதச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டான். சே எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சுங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் உனக்கு இது தேவைதான் அவன்கிட்ட போய் ஏன்டா பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் சண்டை ஆரம்பிக்க போகுது. இந்த சண்டை எப்படின்னா அவங்க வேற ஒரு ரியலமுக்குலாம் போக போறது இல்ல, இங்க இந்த கிரவுண்ட்ல வச்சு சிங்கிள்ஸ் ஆளுக்கு ஒன்னு சண்டை போட போறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கோர் போர்டுல தான் ரிவீல் ஆகும். அப்போ பக்கத்துல பார்த்தா நம்ம அடல் இருக்கான் பாருங்க, அவன் கவலைப்படாதீங்க நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அப்படி பேசிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல அடல் மூஞ்சு ஃபுல்லா ரத்தமா இருக்கு, ரத்த கரையோட கீழே வாயை பொழந்துட்டு படுத்து கிடக்குறான். என்னாச்சு இவனுக்கு, நம்ம ஹீரோ இப்படி அடிச்சு போட்டானான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அடிச்சு போடல, நம்ம ஹீரோ ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். என்னாச்சு இவன் யார் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒருத்தன் சிவப்பு முடியை வச்சுட்டு என்னடா என் கூட இன்னும் விளையாடணும் ஆசையா சண்டை போடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா ஒரு குட்டி ஆட்டுக்குட்டியை அனுப்பி வச்சிருக்கீங்களா, ஒரே அடியில நாக் அவுட் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். இவன் யாருன்னா இவனோட பேரு தாமஸ், இவன் கூட தான் இங்க அடலுக்கு சண்டை வந்திருக்கு போல இருக்கு. அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா நம்ம அடல் கேசலுக்கும் தாமஸ்க்கும் இப்ப மேட்ச் அறிவிக்கிறாங்க. இங்க கிரவுண்ட்ல பார்த்தா நம்ம அடல் கேசல் சண்டைக்கு ரெடியா நின்று நம்ம ஹீரோவை மேல பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இங்க அடலை பார்த்துட்டு இவன் எதுக்கு என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான், பரவாயில்ல இவன் நல்லா சண்டை போடட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அடல் கேசலும் சண்டைக்கு நான் ரெடி வாங்கடா எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சண்டை ஆரம்பிக்க போது இப்போ சண்டைக்காக இங்க வந்திருக்காரு தாமஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிவப்பு முடிக்காரன் அப்படியே வந்து முட்டி போட்டு உட்காந்துட்டு இருப்பான். இங்க அடல் அதை பார்த்துட்டு என்னவன் சண்டை போட வந்தா இப்படி முட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அவன் சண்டை ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்படி சண்டை ஆரம்பிக்கும் போது அவங்க பார்த்த அடல் கேஸ்டலுக்கு அப்படி காத்து பயங்கரமா வீசும். அடல் கேஸ்டலும் அப்படி நின்றுட்டு சண்டைக்கு ரெடியா இருக்கும்போது அங்க ஸ்கிரீன்ல பிகின்ஸ் நவ் அப்படின்னு சொன்ன உடனே சும்மா பார்த்தா ரத்தம் தெரிக்கும். யாரோட ரத்தம் பார்த்தா அடல் கேஸ்டலோட தான். அங்க தாமஸ் அவனை அடிச்சு அந்த பக்கம் செம்ம ஸ்பீட்ல போயிருப்பான். அங்க உடம்பு ஃபுல்லா ரத்தம் தெரிக்க அங்க ஆடியன்ஸுக்கு ஆமா இங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம இருப்பாங்க. அவன் அந்த பக்கம் போய் சிரிச்சுக்கிட்டு என்ன என் கூட உனக்கு விளையாடணும் தானே வா இன்னும் நிறைய விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே பிடிச்சி முறுக்கி ஒட்டச்சு போட்டு ரத்தத்தெல்லாம் தெறிக்க விடுவான். அவனை ரத்தம் தெறிக்க அடிச்சு நாக் அவுட் பண்ணுவான். உடம்பு ஃபுல்லா ரத்தம் தெரிக்கும். அந்த நேரத்துல தான் இங்க தாமஸ் அடிச்சு இங்க நம்ம அடல் கேஸ்டல் மூஞ்சு ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. அதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. தாமஸ் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கும் போது இங்க பார்த்தா நம்ம ஹீரோ அதை பார்த்து இப்போ அவன் என்ன பண்ணான் எதுக்காக அப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்து நம்ம ஹீரோக்கு சண்டை வருது. நம்ம ஹீரோவும் சண்டைக்கு ரெடியா வருவாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சாய்க்கு சண்டை வருது. அப்புறம் ஆஸ்லின்னு ஒரு பொண்ணு சண்டைக்கு வரா. அப்புறமா ஹிஞ்சிக்கு வரான். அப்புறம் இந்த கோட்டு போட்டவன் இவனோட பேரு பார்க்கு இவனும் சண்டைக்கு வரான். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சண்டை வந்துகிட்டே இருக்கு. அவங்க எல்லாருமே அந்த ரவுண்ட்ல ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஜோர்டன் லோகன் இவனுக்கும் இந்த பக்கம் மிராஜி ரூவன் அப்படின்னு ஒருத்தனுக்கும் ரெண்டு பேத்துக்குமே சண்டை ஆரம்பிக்குது. ஸ்ட்ரைட்டா ஜோர்டன் லோகன் கூட இவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஜோர்டன் லோகன் என்னப்பா நீ இந்த ஆப்பிரிக்காவை சேர்ந்த எஸ்ரா கண்டர் தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமா உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லும்போது அவர் பார்த்தா பெரிய சுத்தியலு கையில ஒரு பெரிய சீல வச்சு நின்று இருக்காப்ல. அதுக்கு அந்த ஜோர்டன் லோகன் தெரியும் இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துருக்கேன் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் ஆனா ஒன்றும் பரவாயில்ல இப்ப பேசிட்டா போச்சு என்ன சண்டை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டம்ல இருந்து அந்த ஸ்கிரீன்ல அங்க இருந்து பாப்பாகி இப்போ மேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சும்மா அவர் கையில வச்சிருக்க சீல்ல வச்சுட்டு ரெடியா இருப்பாரு. இங்க பார்த்தா அந்த ஜோர்டன் லோகன் அப்படி ஜம்ப் பண்ணி ஏர்ல நின்று இருப்பான். என்னடா அவன் மேல போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிராஜி மேல பாத்துக்கிட்டே இருப்பாரு. சும்மா கீழே வந்து ஓங்கி ஒரு மிதிப்பான் பாருங்க அந்த ஜோர்டன் லோகன். அவர் சீல்ல வச்சு தடுப்பாரு. ஆனா தடுத்தாலுமே அந்த கிக்கோட எஃபெக்ட் பார்த்தா சும்மா புயல் சூறா வழி மாதிரி அடிக்கும். அங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்களே என்னடா இது இந்த அளவுக்கு பவரா இருக்கா, அதுவும் இவன் நார்மலா அட்டாக் பண்றான் இதுக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சாய் வாயை பொழந்து பாத்துக்கிட்டு இருப்பான். இங்க இவரு அந்த மிராஜி அவர் அங்க பெரிய சுத்தில வச்சு அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓங்கி முதுகுலயே அடிப்பாரு. அடிச்ச அடியில அவ்வளவுதான் அவன் சொல்லியா நொறுங்கி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே இந்த பக்கம் வந்து நிப்பாப்ல என்னப்பா தம்பி
அங்க நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சியா? அங்க இல்ல, இங்க பாரு. இங்க புதுசா பிறந்த குழந்தைங்களுக்கு சுத்தி பார்க்குற எல்லாமே உண்மை மாதிரி தெரியும். எல்லாமே ரொம்ப வித்தியாசமா தெரியும், நல்லாவே தெரியும். ஆனா உண்மை என்னன்னு அந்த குழந்தைக்கு தெரியாதுல்ல. உண்மை என்னன்னு நான் காட்டுறேன், இதுதான்டா உண்மை. நீ என்கிட்ட தோக்க போற, நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு அவன் ஏஞ்சல் மாதிரி ஒரு பெரிய ரெக்கையை உருவாக்கி வச்சுட்டு இருப்பான். என்ன, மேட்சை முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கும்போது நம்ம ஹீரோ இவனை பார்த்துட்டு, ஓ, இவன் கொஞ்சம் டேஞ்சரான லெவலா இருக்க மாதிரி தான் தெரியுது. நானும் இவன் ஓவரா சீனா போறான்னு நினைச்சா இவன் உண்மையாலுமே இவனோட மான லெவல் கொஞ்சம் ஹையா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. உடனே அந்த ஜோர்டன் லோகன் அவனோட பவரை யூஸ் பண்ணி மேஜிக் பவர் அட்டாக் மாதிரி அந்த மிராஜியை பார்த்து விடுவான். அது ஸ்ட்ரைட்டா மிராஜியை பார்த்து வந்துகிட்டு இருக்கும்போது, இது என்னால தடுத்து நிப்பாட்ட முடியும், என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா ஃபயரையும் அவரோட சீல்டையும் ஒன்னா சேர்த்து, முன்னாடி ஃபயர் சீல்டு அப்புறம் பின்னாடி இருக்க அவரோட சீல்டு, இது ரெண்டுத்தையுமே ரெண்டு இதா யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணுவாரு. ரெண்டுமே அப்படி முன்னாடி கெத்தா நின்றுட்டு இருக்கோம். அந்த மேஜிக் அட்டாக்கு ஸ்ட்ரைட்டா வந்து அடிக்கும் பாருங்க. அவரோட அந்த மிகப்பெரிய சீல்டு சும்மா சல்லியா நொறுங்கி போயிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மேஜிக்கு. அது அப்படியே ஈட்டி மாதிரி இருக்கும். அது ஸ்ட்ரைட்டா இங்க இருக்க மிராஜோட கழுத்துக்கிட்ட வந்து நிற்கும் பாருங்க. அவன் அப்படி கீழே உட்காந்துருவான். என்ன நடந்தது இங்க? என்னோட சீல்டு எல்லாமே உடஞ்சி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அந்த ஈட்டி மாதிரி இருந்த அந்த மேஜிக் பவர்லேருந்து அங்கே ஜோர்டன் லோகனோட கையை வரும். ஸ்ட்ரைட்டாக அந்த ஜோர்டன் லோகன் கிட்ட வந்து அவனை கொல்லாம அவனோட மூஞ்சி கிட்ட கையை கொண்டு வந்து, என்னப்பா இந்த உலகத்துல எது உண்மைன்னு தெரியுதா? நான் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லிட்டு இருப்பான். அங்க ஜோர்டன் லோகன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மேட்ச் இஸ் ஓவர், ஜெயிச்சது ஜோர்டன் லோகன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க. அங்க பார்த்தா ரெண்டு பேருமே கை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இங்க சாயி, ஓ, இந்த ஜோர்டன் லோகன் கொஞ்சம் நல்லவனா தான் தெரியுறான், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாய் சொல்லிட்டு இருக்கும்போது, இதை பார்த்துட்டு நம்ம இரவும், ஆமா அவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக தான் இருக்கான். அவனை ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நானும் ஒரு மாதிரி திமிரு பிடிச்சவன் நினச்சேன். ஆனால் இப்போ அவன் ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிறானே, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜோர்டன் லோகன் நம்ம ஹீரோவை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு, அவன் எனக்கு தான் ஏம் வைக்கிறான் போல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த எலினா சண்டை போடுவா. அவன் அந்த சண்டையில ஜெயிச்சிருவா. அடுத்தது அந்த லூயிஸ் கோஸ்மன் அவனும் சண்டை போடுவான், அவனும் ஜெயிச்சிருவான். அடுத்ததா நம்ம சாய் அவனும் சண்டை போடுவான். ஒரு வழியா அவனும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவான். அடுத்ததா அந்த பார்க்குக்கும் நம்ம கிங்கும் சண்டை வரும். அடுத்ததா அந்த தாமஸுக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை நடக்க போகுது. அப்புறமா ஆஸ்லின்ற அந்த பொண்ணுக்கும் சாய்க்கும் சண்டை நடக்க போகுது. அப்புறம் ஜோர்டனுக்கும் அந்த பார்க்குக்கும் சண்டை நடக்க போகுது. அப்புறமா லூயிஸுக்கும் அந்த எலினாக்கும் சண்டை நடக்க போகுது. அடுத்தடுத்து வர சண்டைங்க இதுதான். அப்புறம் சண்டை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோக்கும் அந்த தாமஸ்க்கும் சண்டை நடக்க போகுது. ரெண்டு பேருமே நேருக்கு நேரம் நிப்பாங்க. என்ன சண்டை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிஸ்டம் எல்லாம் பாப்பாய் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் சண்டைக்கு ரெடியா இருப்பான். அங்க இருக்கிற பார்த்தா தாமஸ், எனக்கு ஜாலியா இருக்கு, இது செம ஃபன்னா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, ஏய், இப்போ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன் கையை காலை ஒட்டச்சு போட போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து டெரராக சொல்லுவார். அதை பார்த்துட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே, சூப்பர்ப்பா, கூலுப்பா, வெறித்தனமாப்பா, நீ என்னப்பா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்க சாயி, நம்ம கிம் ரொம்ப கோவமா இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி அவர் இருந்தார் அப்படின்னா தாமஸ் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனா தாமஸும் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியல, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். என்னன்னு தெரியல, கிம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க, அவன் ஏதோ வித்தியாசமான பவர்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இங்க நம்ம கிம், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டைக்கு ரெடி ஆவாங்க. இவங்க சண்டையை அங்க உட்காந்து மத்த எல்லா ஹண்டர்ஸும் அப்படியே ஆர்வம் பார்த்துட்டு இருக்கும்போது, பிகின்ஸ் நாவ், ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டுங்க, சொல்லி முடிக்கல நம்ம ஹீரோ செம ஸ்பீடா போய் அந்த தாமஸோட மூஞ்சில கையை வச்சு தரையோட சேர்த்து ஓங்கி ஒரு அடிப்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு இங்க சாயும், அண்ணே சூப்பர்னே, கலக்கிட்டீங்கன்னே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் அங்க இருக்க ஆஸ்லின்ற பொண்ணும், இவன் என்ன இந்த அளவுக்கு செம்ம ஸ்பீடா அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாய பொழந்துட்டு இருப்பா. அப்படியே இங்க பார்த்தா நம்ம ஹீரோ அடிச்சு அடியில அங்க ஒரே புழுதியா இருக்கும். அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனை சுத்தி ஒரு ஷீல்டு உருவாக்கி அவன் பாதுகாப்பா இருப்பான். இதை பார்த்த நம்ம ஹீரோ, என்னது நான் இவ்வளவு ஸ்பீடா அட்டாக் பண்ணியும் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு ஷீல்டு உருவாக்கி அவன் பாதுகாப்பா இருக்கானா? இதுக்கு வாய்ப்பே இல்லை. டேய், நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், அவனை ஏதோ ஆட்டுக்குட்டின்லாம் சொன்னியே, ஏன்டா இப்படி போட்டு அவனை அடிச்ச அப்படின்னு கேட்டோன்னே, அதை கேட்டு அவனும் அந்த தாமஸும், அது ஃபன்னா இருந்தது அப்படி சொல்லி சிரிப்பானா? அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு சும்மா கோபம் சுருன்னு வந்துடும். என்னது ஃபன்னா? நீ ஃபன்னுக்காக இதெல்லாம் பண்ணுவியாடா அப்படின்னு சும்மா ஆறா தெரிக்க சும்மா வெறித்தனமா இருப்பாரு. அவன் மறுபடியும் சீல்டு உருவாக்கி தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்து, ஃபன்னு தானே, இப்போ ஃபன்னுனா என்னன்னு நான் காட்டுறேன் உனக்கு அப்படின்னு கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க. ப்ளூ ஃபயரோட அடிச்ச அடியில் அந்த சீல்டுலாம் அப்படி நொறுங்கி தள்ளிட்டு இருக்கோம். அதை பார்த்தானே, நில்லு என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ, என்னது எதுவும் பண்ணிடக்கூடாதா? இது வரைக்கும் நீ உன்கிட்ட வச்சிருக்க பவரை வச்சு என்னென்ன பண்ணியோ அது எல்லாத்துக்குமே நீ தான்டா பொறுப்பு, அதுக்கு நீ தான் அனுபவிக்கணும். பவர் வச்சு மற்றவங்களை காப்பாத்தினது அவன் ஹீரோ இல்ல,
அவன் ஒரு மான்ஸ்டர், நீ ஒரு மான்ஸ்டர்ரா அப்படின்னு நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு மறுபடியும் குத்த போவார் பாருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த ஜோர்டன் லோகன், இவன் என்ன வெறும் கையால குத்தினாலே இந்த அளவுக்கு பவரா இருக்குது, ஐயோ இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோர்டன் லோகன் பார்த்துட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ அவனை குத்தி குத்தி அந்த சீடெல்லாம் உடச்சு விட்டுருவாரு. அவன் அப்படி கதறிட்டு ஐயோ இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே யாரை காப்பாத்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுதுகிட்டே இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ இதோட முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு அப்ப நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி ஓங்கி ஒரு குத்துடலாம் சொல்லிட்டு போகும்போது அவங்ககிட்ட இருந்து அப்படி டார்க்கா வெளியே வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது என்னது இது, இவன் என்ன ஸ்கில்ல யூஸ் பண்றான், இது பிளாக் ஃபாரஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே அந்த இடம் ஃபுல்லா டார்க்கா மாறிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ இந்த பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்கில்ல பார்த்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ஒரே ஸ்பேஸ் வெற்றிடமா தான் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஆமா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நான் ஃபியூச்சர்ல இருக்கும்போது நடந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி நிறைய மக்களை கொன்னது இவன் தானா, இவனை நான் இப்பவே கண்டுபிடிச்சிட்டேன், இவனை இப்பவே தடுத்து நிப்பாட்டினா அந்த மக்கள் இறக்கறதெல்லாம் தடுத்து நிப்பாட்டலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவரோட ஸ்வாடை எடுத்துட்டு அந்த பாம்போட இதயத்தோட பவர் இந்த பிரெடேட்டர் ஐ அப்படின்னு அந்த பவர் யூஸ் பண்ணி இவனோட இந்த ஸ்கில்லை நலிஃபை பண்ணி ஒண்ணுமே இல்லாம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்துட்டு ஓங்கி ஒரு போடுவார் பாருங்க. அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சிச்சு, இந்த ஸ்கில்லு கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தா அந்த ஸ்கில்லு கேன்சல் ஆகாது. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இந்த ஸ்கில்லு கேன்சல் ஆகும் பார்த்தா கேன்சல் ஆகலையே அப்படின்னு சொல்லும்போது டப்புன்னு பார்த்தா ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பின்னாடி வந்து கட்டி பிடிச்சிட்டு நீங்க வந்துட்டீங்களா, நீங்க வருவீங்க நான் எதிர்பார்த்தேன், சீக்கிரமா எங்க எல்லாத்தையுமே காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க டார்க்கா இருந்த இடமும் இப்போ வேற ஒரு சிட்டி மாதிரி ஆயிட்டு இருக்கு. அங்க நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கு. மக்கள்லாம் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஓடி வராங்க. அந்த சிட்டியே அப்படி நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோவோட பழைய வெர்ஷன் கைஜு நம்பர் 8ல வர கஃப்காமா இருப்பான் பாருங்க, அவங்க வந்திருப்பான். அவங்க வந்து பார்த்தா அங்க மக்கள்லாம் செத்து போயிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த பழைய வெர்ஷன் கீழே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான். என்ன மன்னிச்சிருங்க, நான் வர முடியல, நான் வந்திருந்தா அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பழைய வெர்ஷன் அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க. பின்னாடி இருந்து நம்ம ஹீரோட புது வெர்ஷன் கிம் பார்த்துட்டு இருப்பாப்ல. ஆமா இது ஒரு பழைய மெமரி தானே, இப்போ எனக்கு புரியுது, இந்த இடத்துல வந்தா பழைய மெமரி எல்லாமே திரும்ப எனக்கு காட்டுது அப்படின்னா அவனோட ஸ்கில் இதுதானா, என்னோட மென்டல் ஸ்டேட்டை அதாவது என் மனநிலையை குலைக்க பார்க்கறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. அப்போ பின்னாடி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிருந்த அந்த பொண்ணு எதுக்காக எங்களை விட்டு தனியா போனீங்க, நாங்க சாகணும்னு விட்டு போயிட்டீங்களா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ டோக்கியோல இருந்து எதுக்கு வேற இடத்துக்கு போன, நீ ஒரு ஹீரோவே கிடையாது, நீ ஒரு கோலை, நீ ஒரு பயந்தாங்கோலி, எங்க எல்லாத்தையுமே நீ சாக விட்டுட்ட, நீலாம் வாழ தகுதியே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆத்மா அதாவது இல்யூஷன் அது எல்லாமே நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டிக்கிட்டு அங்க வந்த பொண்ணு நம்ம ஹீரோட தலையை பிடிச்சி நீ எல்லாம் சபிக்கப்பட வேண்டியவன்டா, நீ எல்லாம் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி அது கத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோ அந்த ப்ளூ ஃபயரை யூஸ் பண்ணி சும்மா அங்க இருக்க எல்லா இல்யூஷனையும் அப்படி எரிச்சு தள்ளுவாரு. அப்ப நம்ம ஹீரோ இங்க பாருங்க, நீங்க என்ன வேணா பேசுங்க, நீங்க எல்லாம் ஒரு இல்யூஷன், என்னோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்க தான் அவன் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும், அதனால இந்த சப்ப ஸ்கில்லாம் யூஸ் பண்ணி என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துட்டு ஒழுங்கா இங்கிருந்து போங்கன்னு அப்படி ஒரு போடுவார் பாருங்க. அங்க இருந்த எல்லாருமே காணாம போயிடுவாங்க. தரையெல்லாம் அப்படி ரெண்டா கிராக் உளுத்துட்டு பொழந்துட்டு இருக்கும். அங்க இருக்கிற எல்லாமே அப்படி சதறனோட நம்ம ஹீரோ விட்டாம ஸ்வாடை வச்சு சுத்திக்கிட்டே இருப்பாரு. அப்படியே அந்த இடம் காணாம போய் மறுபடியும் அந்த டார்க்கான இடத்துக்குள்ள வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே ஒரு டார்க்கான உருவம், சின்ன பையன் மாதிரி ஒரு உருவம் இருக்கும். நம்ம ஹீரோ என்னது சின்ன பையன் இங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த உருவம் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஸ்வாடை அப்படியே தொடும் பாருங்க. ஸ்வாடை தொட்டோன்னே ஸ்வாடை ஏப்பா தொடுற அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டார்க்கான உருவத்தோட அந்த விரலை தொடுவாரு. தொட்டதுக்கு அப்புறம் அப்படியே அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போவாரு. அங்க பார்த்தா ஒருத்தன் கையில உடஞ்ச பாட்டில ரத்தத்தோட, இந்த சிவப்பு மண்டையன் யாருன்னு பார்த்தா இவன் தாங்க அந்த தாமஸ் சிவப்பு மண்டையோட அப்பா. இங்க கட்டிலுக்கு அடியில அந்த கருப்பு உருவமா இருந்தது பாத்தீங்களா, அவன் வேற யாரும் இல்ல, அதுவும் தாங்க தாமஸ். சின்ன பையனா இருக்கான். அவனோட பிளாஷ்பேக் நம்ம ஹீரோ அந்த மெமரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஓ அப்படியா, அப்படின்னா இது அந்த தாமஸோட பிளாஷ்பேக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த தாமஸோட பிளாஷ்பேக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த பிளாஷ்பேக்ல என்னாகும், அவனோட அப்பா இவனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாரு. சின்ன பையன் கூட பார்க்காம போட்டு அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரி அவனை போட்டு பாடாப்படுத்துவாரு. அவன் என்னோட வாழவே பிடிக்கல, என்னடா இது என்னோட நாட்கள்லாம் போயிட்டே இருக்கு, ஆனா எதுவே மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பான். அவங்க அப்பாவுக்கு அவன் ரொம்பவே பயப்படுவான். அவரு ஒரு தடவை கத்தி எடுத்துட்டு ஏய் இங்க வச்சிருந்த கறி எங்கடா அப்படின்னு கையை ஓங்கி ஒரு வெட்டிடுவாரு. அதுல ரத்தம் தெறிக்க இதுக்கு மேல இங்க இருந்து அவர் கொன்றுவாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு அப்படியே ஓடிக்கிட்டு இங்க டவர்லாம் இருக்குது, நான் டவருக்குள்ள போய் ஹண்டரா மாறுறேன்னு சொல்லிட்டு டவருக்குள்ள போயிட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி போனவன் சும்மா அடிச்சு நொடிக்கிட்டு 30, 70, 100 மாதிரி டவர்ல இருக்க எல்லா அப்படி போரையும் கிளியர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பான். மிகப்பெரிய மான்சரே சும்மா அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு அதை கொண்டுட்டு இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டவர் விட்டு அவன் வெளியே வருவான்.
வெளியே வந்து பார்த்தா மறுபடியும் இங்க அவங்க அப்பா கிட்ட போட்டு அடி வாங்கிட்டு இருப்பான். உள்ள பெரிய பெரிய கொடூரமான மான்சர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குனவன் இங்க அவங்க அப்பா கிட்ட பயந்து போய் அடி வாங்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலுமே பெரிய பெரிய மான்சர் அடிச்சுக்கொண்டாலுமே அவங்க அப்பாவை பார்த்தா அவனுக்கு இன்னும் பயமா தான் இருக்குது. அப்படியே அவர் அடிக்க வரும்போது பயந்துட்டு இருந்தவன் அவனுக்குள்ள இருந்த அந்த டார்க் மேஜிக் பவர் வெளியே வந்துடும். அதை பார்த்துட்டு டக்குன்னு பின்னாடி போய் விழுந்தவர் என்னது இது அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு இருந்த அந்த ஆளு டக்குன்னு சொல்லிட்டு சிரிப்பான் பாருங்க. சிரிச்சுட்டு மௌனே நீ ஒரு ஹண்டராடா அப்படி சொல்லிட்டு அப்படியே அடுத்த சீன்ல அவனை அந்த என்ன மாதிரி ரேங்க்ல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா இவன் ஒரு எஸ் ரேங்க்ல இருப்பான். அதை பார்த்தா அவரு டேய் நீ எஸ் ரேங்கடா, நீ என்னோட பையன், நீ என்னோட பையன்டா, ஐ லவ் யூடா மௌனே அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்படி சிரிச்சுட்டே இருப்பாப்ல. அதை பார்த்து இங்க தாமஸுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிரும். உடனே அவங்க அப்பா நீ இப்ப என்ன பண்ற, இங்க ரேங்கிங் கேம் நடந்துட்டு இருக்கு, அதுல போய் ஜெயிச்சு நிறைய காசு எனக்கு கொண்டு வரணும், அதுதான் உன்னோட வேலை சரியா அப்படின்னு அவங்க அப்பா மிரட்டி விட்டு இங்க அவனை அனுப்பி வச்சிருப்பாரு. அதனாலதான் இங்க வந்து கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்காம அடலை போட்டு அப்படியே அடிச்சு கை காலை உடச்சுட்டு இருப்பான். அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன உடனே அப்படியே உட்காந்து சின்ன பையன் மாதிரி அழுதுகிட்டே இருப்பானா. அப்போ ஏன்டா அப்படி பண்ற, நான் அவனோட மெமரி எல்லாமே பார்த்தேன், இது ரொம்பவே தப்பு, நான் அப்போ அவன்கிட்ட என்ன சொல்றது அப்படி சொல்லும்போது உடனே அவன் கேட்டு நான் வேணும்னு பண்ணல, நான் இங்க இருந்து வெளியே போனேன் அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இங்க நம்ம ஹீரோ சரி நீ அந்த டவருக்குள்ள இருந்து வெளியே வந்துடல, அதுக்கு எதுக்கு நீ உங்க அப்பா கிட்ட ஏன் போற அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அவன் டவர்ல இருந்து வெளியே வந்தா எனக்கு நீ யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ இங்க பாரு, நீ டவரை விட்டு வெளியே வந்தா உங்க அப்பா கிட்ட போக வேண்டாம், உங்க அப்பா விட்டு நீ எஸ்கேப் ஆகி வந்துரு, நான் இருக்கேன் உன்னோட ஃப்ரெண்டு, நீ எப்போதுமே என் கூடயே இருக்கலாம், என் கூட வந்துடுறியா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கையை கொடுக்க உடனே அதை பார்த்தா இங்க தாமஸ் என்னது நீ என் கூட இருப்பியா, ஃப்ரெண்ட்ஸா இருப்பியா அப்படி சொல்லும்போது ஆமாவா நீ என் கூட இரு, உங்க அப்பா விட்டு வந்துரு அப்படி சொல்லும்போது அப்படியே அழுதுகிட்டே அப்படியா நான் உன் கூட வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் அந்த போட்டியிலேருந்து விளைவிக்கிறேன், கிம்மு தான் ஜெயிச்சாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையை தூக்கிட்டு அவனே சொல்லிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இவன் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் சரி அப்படி சொல்லிட்டு பார்த்தா இங்க நம்ம ஹீரோ வின் ஆயிருவான், அங்க தாமஸ் வெளியே போயிருவான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த ஆசிலின்ற பொண்ணு இங்க நம்ம சாய் கூட சண்டை போட்டு இருந்தவ டப்புன்னு பார்த்தா அவளும் நான் அந்த போட்டியிலேருந்து விலகிறேன் அப்படி சொல்லிட்டு விலகிட்டு போயிருவா. என்னன்னு பார்த்தா அந்த ஆசிலின் பொண்ணு அங்க இருக்க ஜார்டன் கிட்ட நீ சொன்ன மாதிரி நான் விலகிட்டேன், ஒழுங்கா பேமெண்ட் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுவா. அப்படியே கட் பண்ணா அந்த ஜானி பிராட்ன்றவன் ஒரு வித்தியாசமான ஸ்பேஸ் டைமென்ஷன் மாதிரி இருக்கும், அங்க சுத்தி நிறைய நட்சத்திரமா இருக்கும். அவன் அங்க போனோன்னே அங்க ஒரு சத்தம் மட்டும் கேட்கும், நீ வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே நான் வந்துட்டேன் எம்பரர், உங்களுக்கு நான் வணக்கம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுங்கிருந்து ஒரு வாய்ஸ் நீ வணக்கம் வச்சு ஒன்னும் கிளிக்கலாம் வேண்டாம், நான் சொன்ன வேலையை முடிச்சா இல்லையாடா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த ஜானி பிராடு நான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா அந்த கிம்மோட இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அங்க இருக்கிற அந்த வாய்ஸ் நீ உண்மையதான் சொல்றியா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே ஆமா உண்மையதான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு ஜானி பிராட் சொல்லுவான். அதுக்கு அந்த வாய்ஸ் சரி பரவாயில்ல, இந்த விஷயத்துல என்னோட டைமென்ஷனல் பவரை யூஸ் பண்ணி என்னோட ஆர்மி எல்லாத்தையுமே திரட்டி அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு அவனை உயிரோட பிடிக்கணும், அவனை பிடிச்சி என்கிட்ட கொண்டு போடா அப்படி சொல்லிட்டு அங்க ஒரு சத்தம் கேட்கும். அதை கேட்டு அந்த ஜானி பிராடும் கண்டிப்பா நீங்க சொன்னதை செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஜோர்டன் லோகனுக்கும் பார்க்குக்கும் சண்டை ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே கை கொடுத்து என்னப்பா மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட போறோம், இந்த தடவை நீ ஜெயிப்பியா அப்படி சொல்லும்போது அவன் சிரிச்சுட்டு கண்ணா நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்டா அப்படி சொல்லிட்டு கையை தட்டி விட்டுருவான். சரி இப்போ சண்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்க்குக்கு ஃபோன் வரும். அவனும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணிட்டு என்னடா பிரச்சனை அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே சார் உடனே இங்க வாங்க சார், கொரியால வாங்க சார், ஒரு ப்ளூ கலர் டஞ்சன் கேட்டு இப்போ வந்திருக்கு சார் அப்படி சொல்லும்போது அதை கேட்டவன் என்னடா சொல்ற, நான் இப்பவே உடனே வந்தாகணுமா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அங்கேயும் ஆமா சார் சீக்கிரம் வாங்க சார், இங்கே யாருமே இல்லை சார், நீங்க தான் சார் உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அக்கா நான் வெயிட் பண்றா வந்துகிட்டே இருக்கேன், சண்டை நிப்பாட்டு, எனக்கு முக்கியமான வேலையா இருக்கு, நீயே ஜெயிச்சுட்டு அப்படி சொல்லிட்டு அறிவிச்சுக்கோ, இப்போ உங்ககிட்ட சண்டை போறது எனக்கு இஷ்டம் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுவான். உடனே இங்க ஜோர்டன் லோகன் ஜெயிச்சுதான் அறிவிச்சிருவாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த அலினா பொண்ணுக்கும் லூயிஸுக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை ஆரம்பிக்கும். ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்படி சண்டை போடும் போது கடைசியில யார் ஜெயிக்கிறான்னா அந்த லூயிஸ்ன்றவன் தான் ஜெயிக்கிறான், அலினா தோத்துடுறா. அப்படியே அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோக்கும் ஜோர்டன் லோகனுக்கும் கடைசியா சண்டை வந்துருச்சு. ரெண்டு பேருமே அப்படி நேருக்கு நேரம் நிப்பாங்க. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா கிம்மு, ஒரு வழியா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட போறோம், குட் லக்குடா உனக்கு அப்படின்னு அவன் சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம இரவும் உனக்கும் குட் லக்கு, ஆனா நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை நாளைக்கு தானே, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்பதான் தெரியுது ஜோர்டன் லோகனுக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை நாளைக்கு தான் சொல்லிட்டு ஒத்தி வச்சுறாங்க. நம்ம ஹீரோவும் நாளைக்கு தான் உனக்கு எனக்கு சண்டை பாத்துக்கலாம்டா அப்படி நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புவாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த தாமஸோட அப்ப நல்லா தண்ணியை போட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அங்க கதை போய் தட்டுவாரு. யாரா அவன், எதுக்குடா இங்க வந்த அப்படி சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கதை உடச்சிட்டு உள்ள போய் அவன் மூஞ்சிலேயே ஒரு அடி, மூஞ்ச புடிச்சு ஒரு அடிப்பா இருப்பாருங்க. அடிச்சுட்டு நான் தாமஸோட ஃப்ரெண்டுடா அப்படின்னு மூஞ்ச பிடிச்சி நசுக்கா இருப்பாருங்க. அவன் பயத்துல அப்படியே முழிச்சுக்கிட்டே இருப்பான்.
நம்ம ஹீரோ அங்கே வேலையை முடிச்சுட்டு வெளியே வருவார். அடுத்த நாள் நியூஸில் இங்கே பார்த்தா வீட்டில் ஒருத்தர் கை காலாக உடஞ்சி கிடந்து ரத்தமாக இருந்தார். அவர் மேலே ஒரு 4-5 கேஸ் இருக்கு. இங்கே சின்ன பசங்களை அவர் அடித்து துன்புறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அடித்து கை காலெல்லாம் உடச்சி இங்கே போலீஸுக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து ஆதாரத்தையும் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடறாங்க. இன்னைக்கு தான் ஃபைனல் நடக்க போகிற அந்த நாள். கிரவுண்டு ஃபுல்லாக ஒரே கூட்டம். அதை லீ பார்த்துட்டு என்னடா இன்னைக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்கு, ஃபைனல்னால இதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இங்கே அங்கே பாரு கிம்மே கிம்மே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமஸ் கத்திட்டு இருப்பான். கூட அந்த சாய் தாமஸை பிடிச்சிட்டு டே ஏன்டா அங்கே போயிட்டு இருக்க, கீழே விழுந்துருவடா, ஒழுங்கா நில்றா, தொல்லை பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தா இங்கே லீ என்னடா இவனுங்க அக்கோப்போர் பண்ணிட்டு இருக்கானுங்க, இவன் அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு கீழே விழுந்தா என்னத்துக்காகிறது, ரொம்ப சேட்டை பிடிச்சவங்களா இருக்காங்களே ஓ அப்படின்னு சொல்லிட்டு லீ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா ஃபிளாஷ்பேக்கு. நம்ம ஹீரோ தாமஸை நீ என் கூட வா அப்படி சொல்லிட்டு கூட்டு வந்திருப்பாரு. கூட்டு வந்து இங்க பாருங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்ட போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட லீ அதான் பின்னாடி தெரியுது, அவனை எதுக்கட இங்க கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்டோன்னே பக்கத்துல இருக்க சாய் இங்க பாருங்க கிம் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் இங்க பாருங்க இவனு இதுக்கப்புறம் நம்ம கூட தான் இருப்பான், இவனை நம்ம கூட கொரியா கூட்டு போகணும் இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு லீயும் நீ என்னதான் நினைச்சிட்டு பிளான் பண்ணிட்டு பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சாயும் ஓ அப்படியா அதுக்கப்புறம் இங்க தாமஸ் நம்ம கூட தான் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சாய் கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஆமா இவனை ஒரு பிரதர் மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அதை கேட்டு சாயும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், டே தாமஸ் வா அண்ணன்கிட்ட வா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் இங்க பாரு சாய் அவன் உன்னை விட வயசு அதிகமானவன், அவன் தான் உனக்கு அண்ணனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு சாயும் அவ்வளவுதானே பண்ணிடலாம், தாமஸ் இங்க வா நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லும்போது தாமஸும் எனக்கும் நைஸ் டு மீட் யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சாய் கிட்ட ஓடி வருவான். அதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. அதுக்கப்புறம் சாய் தான் இந்த தாமஸை பாத்துக்கிறான். அவன் குழந்தை மாதிரி அடம் முடிச்சுட்டு இருப்பான். நம்ம சாய் தான் அவனை தூக்கி வச்சுட்டு டே கொஞ்சம் அமைதியாடுறா ஏன்டா அப்படி கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி தூக்கி வச்சு அவனை அடிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா லீ யாரு இந்த ஃபைனல்ல ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பக்கத்துல பார்த்தா அடல் கேஸ்ல உட்காந்துட்டு இருப்பான். அவன் உடம்பு ஃபுல்லா கட்டு போட்டு மூஞ்சு ஃபுல்லா பேண்டேஜை போட்டு அப்போ அவன் லீயை பார்த்து சொல்லுவான் இதுல என்ன சந்தேகம் கண்டிப்பா நம்ம கிம்மு தான் ஜெயிப்பாரு அப்படி சொல்லும்போது பக்கத்துல இருக்க அடல் கேஸை பார்த்த உடனே லீ ஐயோ இவன் இங்க வந்தான், தாமஸ் இங்க இருக்கானே இவங்க 2 பேர் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது தாமஸ் அங்க இருக்க என்னையாப்பா அப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க, நான் கிம்ம பார்க்கணும்ப்பா பார்க்க முடியல என்ன முன்னாடி கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமஸ் கத்திட்டு இருப்பான். இங்க லீயும் இவனை எப்படி சமாளிக்கிறது, இவன் பார்த்தான்னு என்னென்னப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்க பார்த்தா தாமஸ் அடல் கேஸ்ல பாத்துருவான். நீ இங்கேயா இருக்க அப்படின்னு சொல்லும்போது அடல் கேஸ்ல அப்படியே பின்னாடி தாமஸை பார்த்துட்டு சோபா இவன் எதுக்கு இங்க வந்தான், இவனை உங்க கூட்டத்தில் சேர்த்துட்டீங்களா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் உங்க கூட்டத்தில் இவனை சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடல் கேசல் கடுப்பாயிட்டு இருக்கும்போது அப்ப அங்க இருக்க தாமஸ் இங்க இருக்க அடல் கேசல பார்த்துட்டு என்ன மன்னிச்சிருப்பா அடலே நான் உன்னை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அடல் கேசல் சிரிச்சிட்டு இருப்பான். என்னடா சாரிலாம் கேட்குறீங்க, சரி நான் கொஞ்சம் வீக்காக இருந்தனால தான் நீ என்னை அடிச்சு இந்த மாதிரி ஆக்கிட்டல, அடுத்த தடவை நான் ஸ்ட்ராங்காக மாதிரி நான் தோக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு தாமஸும் ஆமா நீ ரொம்பவே வீக்காக இருந்த அதனால தான் உன்னை போட்டு நான் புறத்தி எடுத்தேன், நீ அடுத்த தடவை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு கெளியும் டேய் தாமஸு கொஞ்சம் வாயை மூடிட்டுறேன்டா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த சைனா சந்தை வாங்கு என்னடா நடக்க போகுது யார் ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லும்போது இங்க ஸ்கிரீன்ல பாப்பாக்கி இப்போ ஃபைனல் நடக்க போகுது. 175 எஸ் ரேங்க வந்துட்டாங்க. ஆனா இங்க 2 பேர் தான் ஃபைனல்ல வந்து நிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள போட்டி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஜோர்டன் லோகன் அப்புறம் கிம் இவங்களுக்கான சண்டை இப்போ ஆரம்பிக்க போகுது. பெஸ்ட் ஆஃப் லக் லெட்ஸ் பிகின் அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து ஒரு ஸ்லைஸ் பண்ணுவார் பாருங்க. அவன் பார்த்தா அவனோட ஏஞ்சல் ரெக்கை அப்படி எடுத்துட்டு அப்படி பின்னாடி ஜம்ப் பண்ணி பறந்து போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ விடாம அந்த ஸ்வாட் எடுத்து அவங்க கிட்ட போய் ஸ்லாஷ் பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ பண்ண அந்த அட்டாக்ல அவன் அப்படி டாஜ் பண்ணி பின்னாடி போயிட்டு இருப்பானா, நம்ம ஹீரோவும் விடாம அட்டாக் பண்ணிட்டே இருப்பாரு. 2 பேரும் சும்மா அட்டாக் பண்ண அங்க பார்த்தா ப்ளூவும் ஒயிட்டும் 2 நேருக்கு நேரா மோதின மாதிரி பயங்கர பவரா இருக்கும். நம்ம ஹீரோ விடாம அட்டாக் பண்ணாலுமே சரி இதுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி வேற பக்கமா ஓடிட்டு இருப்பாரு. அதை பார்த்து அந்த ஜோர்டன் லோகன் எங்கடா ஓடுற உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே வருவான். நம்ம ஹீரோ அந்த பக்கம் வேற டைரக்ஷன்ல ஓடும்போது நம்ம ஹீரோவை அவனோட மேஜிக் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணுவான். உன் தலையை காட்டுற அப்பதான் அந்த அட்டாக்கு தலையிலேயே அடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என் தலையை தானே காட்டணும் இப்ப காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரம் அவங்ககிட்ட வந்து ஸ்வாட் எடுத்து ஓங்கி ஒரு போர்டு போடுவாரு. இருந்தாலுமே 2 பேரோட மேஜிக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனால 2 பேத்துக்குமே ஒன்றாகாது. இப்படி அவங்க மேல பயங்கர ஸ்பீடா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அது கீழே உட்காந்துட்டு இருக்க ஆடியன்ஸ் அதுல நிறைய பேர் எஸ்ராங்கன்று இங்க வந்து போட்டியாளராக சண்டை போட்டவங்க. அவங்களாம் இந்த சண்டையை பார்த்துட்டு நம்மளாம் எஸ்ராங்கன்றா என்னடா ஆச்சு இங்க அவங்க சண்டையை பார்க்கவே முடியலையே அவ்வளவு ஸ்பீடா சண்டை போறாங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதடா என்ன செய்யறாங்கன்னே தெரியல. அவங்க சண்டையை பார்த்து அடல் கேசலும் என்னது இவங்க இப்படி பயங்கரமா சண்டை போறாங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் போலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆர்வமா இருப்பான். இந்த பக்கம் லீ தாமஸ் நம்ம சாய் எல்லாம் என்னடா இவங்க இப்படி சண்டை போறாங்க கண்ணுக்கே தெரியல இவன் ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாய்லாம் யோசிச்சுட்டு இருப்பான். இங்க
இங்க பார்த்தா நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்க சாய் இவங்க மனுஷனோட அந்த ஹியூமன் லிமிட் எல்லாம் தாண்டி போயிட்டாங்க, இவங்கெல்லாம் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். இவங்க 2 பேரும் வெறித்தனமா சண்டை போட்டே இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரா ஸ்வாட வச்சு வெட்டிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு கிட்ட கொண்டு போவே அவனோட அந்த மேஜிக் பவர் வச்சு நேருக்கு நேரம் அட்டாக் பண்ணி நின்று இருக்கும்போது அந்த ஜோர்டன் லோகன் நம்ம ஹீரோவை பார்த்தா, உன்னை பார்த்தா ரொம்ப அதிகமாக சண்டை போடுற மாதிரி இருக்கு, என்னோட பவர் உனக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கேடா, இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் சீக்கிரமாக முடிச்சாகிறேன், இப்போ நான் சீரியஸான ஒரு அட்டாக்கை போட போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடி ஆவான். ஆனால் நம்ம ஹீரோ அதை நான் சொல்லணும், நான் போகிறேன்டா ஒரு சீரியஸ் அட்டாக் அப்படின்னு நம்ம ஹீரோ கையில் அந்த ப்ளூ ஃபயரை வச்சுட்டு ஓங்கி ஒரு அட்டாக்கை போடுவார். அந்த அட்டாக்கில் ப்ளூ ஃபயரை வாங்கி அவன் அப்படி பின்னாடி பறந்து வந்துட்டு இருப்பான். அதை பார்த்த சாய் போட்டு டேரக்டாக போட்டு ஒரு அடி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் லீயும், ஏய் ஜோர்டன் லோகனே இவனோட ப்ளூ ஃபயர் அஃபெக்ட் பண்ணிடுச்சா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அந்த ஜோர்டன் லோகன் அப்படியே அவனோட ரெக்கையை வச்சுட்டு அசால்ட்டா பறந்து நின்று இருப்பான். அதை பார்த்துச்சா என்னது இவனுக்கு ஒரே ஒரு அடி கூட படாம இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இதை பார்த்து இவனுக்கு ஒண்ணுமே ஆகலையா, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை பார்த்தா கண்ணில் பயங்கரமா லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அவன் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் இதுதான்டா ஆர்க் ஏஞ்சல் பவர், என்னோட மானா பவர்ல சும்மா வெறித்தனமான ஏஞ்சல் பவர் இருக்கு, அதனால உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கா, இப்போ என்னோட அட்டாக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மேஜிக் ஈட்டி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். அது ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ பார்த்து கீழே வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அதை ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி தடுக்க பார்ப்பாரு, கீழே வந்து டம்முன்னு வெடிச்சு சதறும். அங்க கல்லுலாம் சதற, என்ன நடக்குது இங்க ஒண்ணுமே பார்க்க முடியலையே, என்ன முடிஞ்சிருச்சா, இங்க அவர் தோத்துட்டாரா, கிம் செத்துட்டாரா சொல்லும்போது நம்ம ஹீரோ அசால்ட்டா அதே மாதிரி நிப்பாரு. அதை பார்த்துட்டு இங்க ஜோர்டன் லோகன் இப்பதான்டா புரியுது மற்றவங்களாம் என்னை எப்படி பாக்குறாங்கன்னு, இப்படி பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, இப்படிதான் மற்றவங்களாம் என்ன ரொம்ப கடுப்பா பார்ப்பாங்களோ, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, இருந்தாலும் பரவாயில்ல, நீ தான் எனக்கு ஏத்த ஒரு போட்டியாளன், இப்போ நீயா நானான்னு பார்க்கலாம், உன்னோட ஒரே தொல்லையா போச்சுடா அப்படின்னு சொல்லும்போது அந்த பாம்பு பவர் அப்படியே வெளியே வரும் பாருங்க. அந்த பாம்பு பவரை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியா இருப்பாரு. ஏய் இதுதான் முடிவு, நான் தான் இங்க ஜெயிக்க போறேன், நீ இதை பார்த்து ரசிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பாம்பு வச்சு அட்டாக் பண்ண போவாரு. அதை பார்த்தவன் அப்படியா உன்னால முடிஞ்சா பண்ணுடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ஸ்பியர் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை வேகமா அட்டாக் பண்ண வருவான். இந்த பக்கம் பாம்பு, அந்த பக்கம் அவன் ஸ்பியரை வச்சு அட்டாக் பண்ணுவான். 2 பேரும் நேருக்கு நேரா வந்து அடிப்பாங்க. சும்மா வெட்டிக்கும் பாருங்க, வெட்டி அந்த இடமே காலி ஆயிரும், அந்த அளவுக்கு பயங்கரமா வெட்டிச்சு சதறும், ஒரே புகையா வந்துட்டு இருக்கும். அந்த ஜோர்டன் லோகன் என்னாச்சு, அவன் செத்துட்டானா, அந்த ஸ்பியர் பாம்பு நேரா போய் அடிச்சுது அப்படி சொல்லும்போது அந்த பாம்பு நேரா வந்து ஸ்பியர் அடிக்கும்போது அந்த ஸ்பியர் அந்த பாம்போட வாயை கிழிச்சு அப்படியே உள்ள போயிடும், அவ்வளவுதான் அந்த பாம்பு செத்து போயிடும். அதை பார்த்து அந்த ஜோர்டன் லோகன் முடிஞ்சுது செத்துட்டான் அப்படி சொல்லி சிரிக்கும் போது பட்டார்னு அதுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துட்டு வேகமா வருவார் பாருங்க. அதை பார்த்தவன் ஓ அப்படின்னா இது ஒரு ஃபேக் ஸ்னேக்கா, இதை நம்பி நான் இதை போய் அட்டாக் பண்ணேனடா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ சும்மா பறந்து வந்து ஓங்கி ஒரு போடு போடும்போது அவ்வளோதான், என்னோட நெஞ்சில் அவன் வெட்ட போகிறான், என் கதை முடிய போகுது, என்னால் இதை தடுக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லும்போது பட்டார் நம்ம ஹீரோ பறந்து வந்து ஓங்கி ஒரு போடு. அதை பார்த்து அவனுக்கு அவ்வளோதான் என் கதை முடிஞ்சுது, இவன் என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வாயிலெல்லாம் ரத்தம் கசிய அப்படி கீழே உட்காந்துட்டு நான் தோத்துட்டேன், இதுக்கு மேலே என்ன ஒன்றும் பண்ணாத விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்பான். நம்ம ஹீரோவும் மேட்ச் முடிஞ்சு அவ்வளோதான் சொல்லும்போது அங்கே இருக்கவங்களாம் டே என்னடா ஆச்சு ஒரே புகையா இருக்கே பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பானுங்க. ஆனால் இங்கே தாமஸ் ஏய் கிம் ஜெயிச்சிட்டாரு அப்படி சொல்லிட்டு கத்துவான். அதை பார்த்து சாயும் ஓ உன்னால பார்க்க முடியுதாடா, அப்படின்னா நீ வேற லெவல்ரா அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் லீயும் அப்படின்னா இங்கே நம்ம கிம்மும் ஜார்டனும் சண்டை போட்டதை இவனால் மட்டும் எப்படா பார்க்க முடியுது தாமஸே அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அடலு ஆமா என்னால் கூட அதை பார்க்கவே முடியல, ஆனால் தாமஸால் பார்க்க முடிஞ்சிருக்கு, இங்கே ஜெயிச்சது கிம்மு தான், ஏன்னா அவர் தான் கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு சொல்லும்போது அந்த புகைக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ அப்படி நடந்து வருவாரு. அங்கே எல்லாருமே என்ன நடக்க போகுது யார் ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஜார்டன் லோகன் அப்படி கைத்தாங்களே கூட்டு வருவாரா. அதை பார்த்து எல்லாரும் சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு சாய் லீ தாமஸ் எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. மற்றவங்களுக்குலாம் செம்ம சாக்கு, என்னடா அவன் ஜார்டன் லோகனே தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி 2 பேர் சாக்காக, பின்னாடி இருக்க 2 பேர் ஒருத்தர் சிரிச்சிட்டு இருப்பான், ஐயா ஆமாண்டா தோத்துட்டாடா சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பானுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பானுங்க, அதை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். நம்ம ஹீரோ என்ன சண்டை முடிஞ்சா நீ இதை பற்றி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா, இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஏதாச்சும் பேச போறியா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஜார்டன் லோகன் இல்லை நான் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல, நீ தான் வின்னர் அப்படின்னு சொன்னோன்னே சிஸ்டமும் இங்கே கிம் ஜெயிச்சிட்டாரு, அவர் தான் இந்த ஃபைனலில் வின்னர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சும்மா பட்டாசுலாம் பயங்கரமாக வெடிச்சிட்டு இருக்கும். அங்கே 3 பேரும் கத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்தா நீ தான் ஜெயிச்ச மைக்க புடி அப்படின்னு அந்த ஜோர்டன் லோகன் நம்ம ஹீரோக்கு மைக்க கொடுத்தோன்னே நம்ம ஹீரோவும் என்ன பேசலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி நான் சொல்கிறத நல்லா கேளுங்க, இப்போ நீங்கள் என்கிட்ட சண்டை போட்டு நிறைய பேர் தோத்துருப்பீங்க, நீங்கள் இதே லெவலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியே இருங்க, உலகம் அழியறதுக்கு ஒரு நாள் வரும், அப்போ ஒரு மான்ஸ்டர் கிட்ட எல்லாருமே மாட்டுவோம், அப்போ எல்லாருமே என் பின்னாடி பயந்து ஒளிஞ்சிருங்க,
பண்ணுங்க. இல்ல அப்படி இருக்க விருப்பம் இல்ல, நான் லெவலப் ஆகணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னா அதை இப்போவே பண்ணுங்க. என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். என்ன புரிஞ்சுதா அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்பீச் கொடுத்தோன்னே அங்க இருக்க எஸ்ரா ஹண்டர் எல்லாம் நம்ம ஹீரோட ஸ்பீச்சை கேட்டு அப்படி மெய் மறந்து நிற்பாங்க. அந்த ஜோர்டன் லோகன் என்னடா அவன் இப்படி பயங்கரமா பேசுறானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சனால நம்ம ஹீரோக்கு அடமேண்டியம் அப்படின்ற ஒரு பொருள் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ அதை வாங்கின உடனே ஃபைனலி எனக்கு அந்த பால் மேங் ஸ்வாட செய்கிற ஒரு பவர்ஃபுல்லான அந்த சோர்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த அடமேண்டியம் பாலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா கொரியா ஹண்டர் அசோசியேஷன்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். இங்க இருந்து போனார் பாத்தீங்களா அந்த பார்க்கு. அவர் வேற யார் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருந்தாரு பாத்தீங்களா நம்ம ஹீரோட அந்த பழைய மாஸ்டர் யாங்யூ தாங்க. இவர் பேரு பார்க் யாங்யூ. இவரு அடையாளம் தெரியாத மாதிரி இருந்தாரு. அதான் டக்குன்னு யாருன்னே தெரியல. இப்போ இவரு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க பார்த்தா மத்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. ஆப்போசிட்ல இன்னும் நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க சேர்மனோட அசிஸ்டன்ட் முன்னாடி நின்று பேசிட்டு இருப்பான். இங்க பாருங்க, நம்ம எல்லாருமே ஒன்னா கூடியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க அசோசியேஷன், அது மட்டும் இல்லாம சொசைட்டியை சேர்ந்த நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு புதுசா சொசைட்டின்னு யாரையோ ஒருத்தன் சொல்றான். அப்புறம் நம்ம இப்போ மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா ட்வின் ப்ளூ டஞ்சன்ஸ் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. அது யாங்வா பிரிட்ஜில் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்னடா ட்வின் டஞ்சன் பார்த்தா 2 டஞ்சன் ஒன்று ஒட்டிக்கிட்டு ஓப்பன் ஆயிருக்குது பிரிட்ஜுக்கு மேலே. இது என்னடா புதுசாக இருக்குன்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு டஞ்சன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லை. அங்கே மீட்டிங்கில் இருக்க அந்த சேர்மனோட அசிஸ்டன்ட் இது வந்து ஒரு 3 மணிக்கு வந்துச்சு. அதுவும் ஒரே நேரத்தில் ஒரே டைமிங்கில் 2 ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிட்டு ஓப்பன் ஆயிருக்கு. அதனால தான் இதோட பேர் ட்வின் ப்ளூ டஞ்சன்ஸ் நாங்கள் பேர் வச்சிருக்கோம். ஆனால் இதில் என்ன ரொம்ப சோகமான விஷயம்னா இந்த டஞ்சனில் இருக்கிற டஞ்சன் பிரேக்கு உள்ளேருந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே வர்றது அதுவும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு பார்க்கி அவங்க கேட்பாரு, ஆமாம் அதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சேர்மனோட அசிஸ்டன்ட்டு எப்போ வேணால் வரலாங்க, 1 மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே டஞ்சன் பிரேக் எப்போனாலும் ஆகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த மொட்டத்துலையும் என்னடா இது கேட்கவே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் ஒருத்தர் நிஞ்சா மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அப்படியா அப்படின்னா கிரீன் டஞ்சன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா, ப்ளூ டஞ்சன் மட்டும் எதுக்கு 2 ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இங்கே பார்க்கு அதெல்லாம் தெரியல. ஆனால் இப்போ எஸ்ராங்கெலாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அவங்களாம் அந்த கேமில் இருக்கனால அவங்க இங்கே வர்றதுக்கு நாளாகலாம். இப்போ நம்ம வச்சிருக்க ஆளை வச்சுட்டு அந்த டஞ்சனுக்குள்ளே போய் சண்டை போடுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சேர்மனோட அசிஸ்டண்ட்டும் ஆமாம் நம்மக்கிட்ட இப்போ எஸ்ராங் ஹண்டர்ஸ் அவ்வளோவா இல்லை, அவங்க வர்றதுக்கு 1 வாரம் கூட ஆகலாம். ஆனால் 1 வாரம்லாம் ரொம்ப லேட்டு, நம்ம சீக்கிரமாக உள்ளே போய் என்ன பண்ண முடியுமோ பண்ணணும், இல்லை இந்த சியோல் சிட்டி மொத்தமே நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டி அழிஞ்சா எப்படி இருக்குன்ற மாதிரி யோசிச்சு பார்ப்பான். அப்போ சேர்மனோட அசிஸ்டன்ட் பார்க்கிட்ட ஆமாம் நம்ம அவர் கிம்மை கூப்பிடலாமே, அவர் உடனே கூப்பிடுங்க, அவர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா அவர் தான் டீம் லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இங்கே பார்க்கு இல்லை அவன் இப்போ தான் அந்த கேமில் ஏதோ ஜெயிச்ச மாதிரி கேள்விப்பட்டேன், அவன் இப்போ வர்றது ரொம்பவே கஷ்டம், அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கானே சொல்லும்போது அதை கேட்டு அந்த சேர்மனோட அசிஸ்டன்ட்டுக்கு வேர்த்து கொட்டிட்டு இருக்கோம். அப்போ அங்கே பக்கத்தில் பார்த்தா கையில் ஃபுல்லாக மோதிரம் போட்டிருக்கவன் ஏன் கவலைப்படுறீங்க, அதான் நாங்க இருக்கோங்கல்ல ஹாஹோய் மாஸ்க் கில்டு அப்படின்னு சொல்லும்போது அவனை பார்க்கவே ஆள் வித்தியாசமா கம்மல் இப்போ உதடல ஏதோ கம்மல்லாம் போட்டு வச்சு எல்லா இடத்துலையும் கம்மலாக போட்டு வச்சிருக்கான். இவனோட பேரு கேவோன் ஜாகோன். இவன் சொசைட்டி பிரசிடென்ட். இங்கே அசோசியேஷன் தனியாகவும் சொசைட்டின்னு தனியாகவும் இருக்காங்க. அவேக்னிங் ஹண்டருக்கு ஒரு அசோசியேஷன், அவேக்னிங் சொசைட்டின்னு தனியாக கில்டுக்கெல்லாம் தனியாக பிரித்து வச்சிருக்காங்க. அங்கே அந்த கில்டு மாஸ்டர் எல்லாருமே இருப்பானுங்க. இவனும் ஒரு எஸ்ராங் ஹண்டர் தான். அதை பார்த்துட்டு இங்கே சேர்மனோட அசிஸ்டன்ட்டு என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த கேவோன் என்ன சொல்றீங்க, அதான் நாங்கள் இருக்கோம்ல, கிம்மெல்லாம் எதுக்கு, அவன் என்னதான் லீடராக இருந்தாலுமே நாங்கள் வந்தா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எல்லாத்தையுமே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருப்பான். பக்கத்தில் பார்த்தா அந்த ஹேஹோ இந்த மாஸ்க் கில்டு அதோட அந்த அசோசியேஷனில் அந்த வைஸ் கில்டு மாஸ்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பான். இவனோட பேர் லிம் சாஹோன். இவன் ஏராங் ஹண்டரு. இந்த கேவோன் இருக்கான் பாருங்க, அவனோட அசிஸ்டன்ட் தான் இவன். இந்த லிம்மு நாங்கள் தான் இருக்கோம்ல, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், சொசைட்டிலாம் இருக்குது, அதை விட்டுட்டு எதுக்கு கிம்மு, நாங்களே பார்த்துக்குறோம், நாங்களே அந்த டஞ்சனுக்குள்ளே போய் நொறுக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சேர்மனோட அசிஸ்டன்ட் மனசுக்குள்ளே இந்த சொசைட்டியை சேர்ந்தவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க, இவனுக்கு தேவையானதெல்லாம் பேர் புகழ் பணம் மட்டும்தான், இதுக்காக இவங்க என்ன வேணால் பண்ணுவானுங்க, இவனுக்கு உள்ளே பூந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே மனசில் யோசிச்சு பார்த்துட்டு அங்கே சேர்மனோட அசிஸ்டன்ட் அவங்க 2 பேரையும் பார்த்து இங்கே பாருங்க எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் அதுக்குள்ளே போக முடியாது, ஏன்னா நீங்கள் அங்கே உள்ளே போய் டஞ்சன் பிரேக் சீக்கிரமாகி வந்து மக்கள் எல்லாத்தையும் கொண்டுச்சு அப்படின்னா ரொம்பவே மோசமாயிரும், அதனால நம்ம கிம்முக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது அதை கேட்டு அவனுக்கு கடுப்பாவானுங்க. டேய் என்னடா பேசிட்டு இருக்க, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளும் தெரியுமில்ல அப்படி சொல்லும்போது நான் சொல்லிட்டேன்ல அவ்வளோதான் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அங்கே இருக்க லிம்மு நாங்கள் தான் இருக்கோன்னு சொல்கிறோம்ல, ஒழுங்காக சைன் பண்ணி நாங்கள் உள்ளே போகணும் புரியுதா இல்லையா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அவன் யோசிச்சு பார்ப்பான். அங்கே சேர்மனோட அசிஸ்டன்ட் அந்த அக்ரிமெண்ட்லாம் படித்து பார்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உள்ளே போகிறது பாதுகாப்பு கிடையாது, கிம் வந்தால் மட்டும்தான் முடியும், அவர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த கேவோன் கடுப்பாகி அவனோட மானா பவர்லாம் வெளியே வச்சு ஆரா பவர் வச்சு
எங்களை நீ நம்ப மாட்டேன்னு சொல்றியா, உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் கொந்தளிப்பான். இந்த பக்கம் பார்த்தா சேர்மனோட அசிஸ்டன்ட், அந்த பக்கம் பார்த்தா கேவோன்னு. இங்கே அந்த மொட்டத்தில் டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க மானா போற உடனே வெளியே விடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த கேவோன் இல்ல நீயா நானான்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுவான். அதை கேட்டு அந்த மொட்டை அப்படியாடா சண்டை போட்டுக்கலாமா, வாடா நீயா நானா பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு அப்படி எகிரி வரும்போது பின்னாடி அவனோட மாஸ்டரை பார்த்து மாஸ்டர் நீங்க சொல்லுங்க மாஸ்டர், அவன் தலையை திருப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அவர் மாஸ்டர் பார்க்கியாங்கோ ஏய் நான் சொல்றேன்ல இதோட நிப்பாட்டிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆறா ஒரு பக்கம் வரும். இந்த பக்கம் பார்த்தா அவனுக்கு 2 பேரும் ஆறா, அந்த பக்கம் பார்த்தா அந்த பார்க்கோட ஆறா, சும்மா 3 பேரும் ஆறா தெரிக்க சண்டை போட ரெடியா இருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்கே சொல்லிட்டு ஆளாளுக்கு முடிக்கும் போது இங்கே அங்க பக்கத்துல இருக்க அந்த லிம்மு நல்லா இருக்கு நீங்க கோவப்படாதீங்க, எங்க பாஸ் கொஞ்சம் அப்படிதான், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லிம்மு கூட இருக்க அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவன் கோவப்பட்டுக்கிட்டு நான் இல்ல கேட்க மாட்டேன், நீயா நானான்னு பாத்திரலாம், நான் ஜெயிச்சேனா எனக்கு தான் அந்த ட்வின் டென்ஜன் வேணும் புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போனோன்னே அதை பார்த்துட்டு அங்க இருக்க லிம்மு ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவோனை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த கேவோனு டேய் வாடா சண்டைக்கு வாடா, தைரியமா இருந்தா வா, எனக்கு அந்த டஞ்சன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதை உடனே பார்த்து அந்த பார்க்க அவன் கையை தட்டி விட்டு சரிடா நீயா நானான்னு பாத்திரலாம், உனக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் சொல்லித்தரேன், சண்டை போடலாம் வா அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப நல்ல விஷயம், வா சண்டை போடலாம், டஞ்சன் எனக்கு தான் வேணும்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் பாருங்க சேர்மனோட அசிஸ்டன்ட், இல்ல என்ன பேசிட்டு இருக்க, ரைட் லீடர் கிம் தான் அவர் வரணும், அதை விட்டு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அதை கேட்டு பாருங்க விடு நான் பாத்துக்கிறேன், இவன்லாம் சப்ப சல்பி மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டைக்கு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. வாடி நீயா நானான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை அப்படி திறந்து விடுவான் பாருங்க. அப்படி திறந்து விட்டுட்டு பார்த்தா அங்க நம்ம கிம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நிப்பாங்க. அதை பார்த்து இவனுக்கு செம்ம சாக்கு. நம்ம ஹீரோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னப்பா ஏதோ சண்டை போட போறீங்களா, பந்தயத்துக்கு நாங்களும் வரலாமா அப்படின்னு சொல்லும்போது நீ எப்படா இங்க வந்தான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஜோர்டன் லோகர் தான் எனக்கு இந்த ஒரு ரெக்க மாதிரி ஒன்று கொடுத்தான், இதை வச்சு டக்குன்னு நான் கொரியாக்கு வந்துடலாமா, ஏன்னா கொரியால ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதனாலதான் டக்குன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெவன்லி ரியாலம் ஃபெதர் அந்த ஃபெதரை வச்சு நாங்க டக்குன்னு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க் கிட்ட சொன்னோன்னே அது கேட்டு பார்க்கு ரொம்ப நன்றி, நீ இவ்வளவு சீக்கிரமா ரெஸ்பாண்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு கை கொடுத்து பாராட்டிட்டு இருக்கும்போது அதை கேட்டு அங்க இருக்காம பாருங்க கேவோன்னு இப்ப என்ன பண்றது, சரி நீங்களாம் வந்துட்டீங்க, இப்போ அந்த ட்வின் டஞ்சன் யாருக்குன்னு பேசலாமா, இங்க நாங்க சண்டை போடுறதா இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் ட்வின் டஞ்சன் யாருக்கா, அது எனக்கு தான்டா, நான் தான் அந்த டஞ்சனோட லீடர் புரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொன்னோன்னே அதை கேட்டு அவனுக்கு அப்படி வேர்த்துரும், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிச்சுட்டு இருப்பானுங்க. அங்க நம்ம ஹீரோ கெத்தா பார்த்துட்டு அந்த சொசைட்டி ஆளுங்க அவங்க சொசைட்டி ஆளுங்க நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ல நம்ம ஹீரோ வாழும்போது இவனுங்க எப்போ பார்த்தாலும் ஒரே பொறாம பிடிச்சவனுங்க பணத்தாசை பிடிச்சவங்களா தான் இருப்பானுங்க, இவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ கிட்ட அங்க பாருக்கு இவனுங்க ட்வின் டஞ்சர் வேணும்னு சொன்னானுங்க, என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு வாங்கிக்கன்னு சொன்னேன், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கிட்ட பாருக்கு நான் பாத்துக்கிறேன் அவங்களுக்கு கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்துட்டு சண்டைக்கு வருவாரு. அதை பார்த்துட்டு அந்த கேவோனும் என்னடா இவனுங்க பார்த்து கூட்டு சேர்த்துட்டு இருக்கானுங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஏய் நீ வேணா என் கூட சண்டை போடுறியா, எங்க கூட சண்டை போட்ட அப்படின்னா உனக்கு அந்த ட்வின் டஞ்சன் தரோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டாம டேய் நாங்க சொசைட்டியை சேர்ந்தவங்க எங்களை பத்தி தெரியாம பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படும் போது நம்ம இரவும் சரி என் கூட சண்டை போடாத, இந்த பக்கத்துல இருக்கான் பாரு அவன் கூட சண்டை போடு அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு சாயை காட்டுவான், சாய் என்னது நானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருப்பான் பாருங்க. சரி சண்டைக்கு ரெடின்னு சொல்லிட்டு அவனும் வந்துருவான். இங்க நம்ம ஹீரோ சாய் கோவப்படாதப்பா, நீ உன்னால முடியும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் அவனை நம்பிக்கை அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்க்கு நம்ம ஹீரோ கிட்ட அவனால முடியுமா, அவன் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி இருக்கேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சாயால முடியுமான்னு கேக்குறீங்களா, சாயை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவன் போட்டி இறங்கிட்டா வேற மாதிரி அப்படி சொல்லும்போது நம்ம சாய் அப்படியே சோம்பல் முடிச்சுட்டு சொடக்க போட்டு கெத்தா நின்று இருப்பான். அந்த பக்கம் பார்த்தா கேவோன்னு இவெல்லாம் சல்பி மாட்டுறா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாட்சை கழட்டி வச்சுட்டு சண்டைக்கு ரெடியா போவான். எனக்கு தான் அந்த ட்வின் டென்ஷன் கவலைப்படாத, நம்ம சொசைட்டி அதை அடைஞ்சிருவோம் அப்படின்னு சண்டைக்கு ரெடியா போவான். நம்ம ஹீரோ இங்க பாருங்கப்பா ரூல்ஸ் என்ன தெரியுமா, யாராச்சும் ஒருத்தங்க கிவ் அப் பண்ணிட்டாங்கன்னா சண்டை முடிஞ்சிடும், அப்புறம் சண்டை போட முடியாம மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னாலும் சண்டை முடிஞ்சிடும், சரி சண்டை ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சண்டை ஆரம்பிச்சிடுவாரு. 2 பேத்துக்குள்ள சண்டை ஆரம்பிச்சோன்னே அங்க கேவோன் கையை முடிக்கிட்டு சாயை குத்துலாம் சொல்லிட்டு வேகமா வந்து மூஞ்சோட ஒரு குத்து விடுவான் பாருங்க. அந்த குத்து அப்படி டாஜ் பண்ணி பின்னாடி பறந்து போவான், விடாம வேகமா வந்து நம்ம சாயை போட்டு குத்துன்னு குத்துவான். இங்க சாய் என்ன இவன் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கிறான், இவன் எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனா ஒரே ஒரு குத்து மட்டும் இவனை குத்திட்டேன்னா முடிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவன் குத்த வரும்போது அவன் கையை தடுத்துட்டு வசமா சிக்கிட்டான், ஒரு குத்துல உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவான். நம்ம சாயி பார்த்தா அந்த இடத்துல அந்த கேவோன்னு இருக்க மாட்டான், அப்படியே அங்கிருந்து மறைஞ்சு போய் இங்க சாய்க்கு பின்னாடி வந்து போ பயந்துட்டியா அவன் பின்னாடி இருக்கான்டான்னு சொல்லிட்டு நம்ம சாயோட மூஞ்ச சேர்த்து தலையில ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு அங்க இருக்க மொட்டத்துல அவ்வளவுதான்டா சண்டை முடிஞ்சுது, இந்த ட்வின் டென்ஷன் நம்மளுக்கு இல்லை அப்படி சொல்லும்போது அந்த சேர்மனோட அசிஸ்டன்ட் அவன் சின்ன பையன் தானே, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு அதனால தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க சாய் தோத்துட்டான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பானுங்க. இங்க அவனும் அந்த கேவோனும் ட்வின் டென்ஷன் எனக்கு தான்டா நான் ஜெயிச்சுட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது அங்க பார்த்தா நம்ம சாய் அவன் கையை பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு ஏய் சண்டை இன்னும் முடியலடா,
நீ டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி போறல, அதுதானே உன்னோட பவரு. இப்போ டெலிபோர்ட் ஆக முடியாதவன் உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு அவன் கையை பிடிச்சிட்டு தூக்கிட்டு ஒரு அடிப்பா பாருங்க. தலையோட தலை வந்து டங்குன்னு அடிக்கும். அதை பார்த்து அங்க இருக்க செம சாக்காயிருவாங்க. என்னடா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அதான் சொன்னல நம்ம சாய் அந்த சொசைட்டியோட பிரசிடென்ட் கேவோனை தலையில தூக்கி தரையில அடிச்சதுல தரையெல்லாம் அப்படி பேர்ந்து போயிருக்கும். அவனுங்கெல்லாம் என்னடா அவன் சொசைட்டியோட பிரசிடென்டே எப்படி அடிச்சுட்டானேன்னு சொல்லிட்டு லிம்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ அவங்க எல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட சாய் ஏங்க எப்படி பண்ணீங்க, நான் கொஞ்சம் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சாய் தலையில கையை வச்சுட்டு பயப்படாதடா, உன்னால முடியும்னு எனக்கு தெரியும், நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சாயும் ஆமாங்க கண்டிப்பா உங்களோட ஒரு நாள் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ லிம்மு கிட்ட வந்து டேய் புரியுதா, நீங்களாம் ரொம்ப வீக்கானவங்க, உங்ககிட்ட அந்த டஞ்சனை கொடுத்துருந்தா டஞ்சன் பிரேக் ஆகி மக்கள்லாம் செத்துருப்பாங்க, இப்போவாது உங்களோட இடத்த புரிஞ்சு நடந்துக்குங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து சொல்லிட்டு அங்கே போகும்போது லிம்மு டக்குன்னு எந்திரிச்சுன்னு ஐயா என்னை மட்டும் அந்த டஞ்சனுக்குள்ளே சேர்த்துக்கங்க, நாங்கள் அங்கே உள்ளே போனோம், அங்கே கிடைக்கிற பொருளை கூட நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்குறோம் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சுவான். நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து டேய் உங்களுக்குலாம் தேவை என்ன, காசு பேரு புகழ் அதுதானே, அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, நான் சொல்கிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்கோ, உனக்கு சாகணும்னு ஆசை இருக்கா, கொஞ்சம் பொத்திக்கிட்டு இங்கேருந்து கிளம்பு புரியுதாடா அப்படி சொல்லும்போது அவன் பயந்து போய் ஐயோ சாக போகிற போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் உட்காந்துருவான். நம்ம ஹீரோனை பார்த்து முறைச்சிக்கிட்டு புரியுதா இல்லையா சொல்லிட்டு கேட்டோன்னே புரியுதுங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையிடுவான். இந்த பக்கம் பார்த்தா அங்கே அப்படியே கட் பண்ணா பார்க்கு கிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு இருப்பான். சரி இப்போ டஞ்சன்ல எப்படி போகலான்னு சொல்லிட்டு பேசலாங்களா, நான் அந்த இன்னொரு டஞ்சன் இருக்கு பாருங்க, ஒரு டஞ்சனுக்குள்ள நான் மட்டும் தனியாக போகிறேன், இன்னொரு டஞ்சன்ல நீங்கள் அப்புறம் தாமஸ் சாய் இவங்க எல்லாருமே போட்டோம், நான் தனியாக அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு பாருக்கு என்னது ஒரு டஞ்சன்ல நீங்கள் மட்டும் தனியாக போறீங்களா, ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு அந்த மீட்டிங் முடிய கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சாய் கிட்ட அடி வாங்கி தோத்துட்டு அழுதுகிட்டே கார்ல போயிட்டு இருப்பான் அந்த கேவோன். அவன் லிம்மு கிட்ட பேசினதை நம்ம ஹீரோ பேசினதை கேட்டுட்டு என்ன தைரியம் தான் அந்த கிம்மு ஓங்கிட்டு அவ்வளவு தைரியமா பேசுவான், சொசைட்டியோட ஆளுன்னு அவனுக்கு தெரியாம போச்சா, ஏய் நம்மளோட கில்லுல இருந்து நிறைய பேரா இருக்குங்கடா, எல்லாத்தையும் இறக்குங்கடா, அந்த கிம்மை விடக்கூடாது, என் கையாலேயே அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா ட்வின் டஞ்சன் இருக்க இடத்துக்கு எல்லாரும் வந்துறாங்க. ஹெலிகாப்டர் சுத்தி அதெல்லாம் படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இங்க பிரஸ் மீட்ல இருந்து எல்லாருமே வந்து சார் நீங்க போறீங்களா, தாமஸ் வந்திருக்காரு, இதை பத்தி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்க நீட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்க இருக்கிற சேர்மன் அசிஸ்டன்ட் அங்க இருக்க பிரஸ் மீட் எல்லாம் பார்த்து நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்க நம்ம இரவும் சரி டஞ்சன் ரைட் ஆரம்பிக்கலாமா, நான் இந்த டஞ்சன்ல தனியா போறேன், நீங்க அங்க மொத்தமா போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த பக்கம் இருக்கிற அந்த டஞ்சனுக்குள்ள போயிட்டு வரேன் குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த பக்கம் பார்க்க அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு சரி வாங்க நம்ம இந்த டஞ்சனுக்குள்ள போலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் மொத்தமா தனியா வேற டஞ்சன் பக்கத்து டஞ்சன் போவாங்க. அப்படி போகும்போது அவங்க எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பிரிட்ஜ்ல நிறைய போர்ட்டல் மாதிரி தரையில இருந்து ஓபன் ஆகும். அதுக்குள்ள இருந்து அந்த கேவோனும் அவனோட அந்த கில்டு ஹண்டர் எல்லாரும் வருவாங்க. டேய் அந்த கிம் சோனை போட்டு தெலுங்குடா, அவனை விட்டாக்கூடாது, என்ன கிம்மு ஆட்டத்தை ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை கொள்றதுக்கு வெறி கொண்டு வந்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் பிளாஷ்பேக்கு அந்த மீட்டிங்ல என்ன நடந்திருக்கு, நம்ம ஹீரோ தனியா போறேன்னு சொன்னோன்னே அதை கேட்டு இவங்க பார்க்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீங்க தனியா சமாளிக்க முடியுமான்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும் நீங்க கவலைப்படாதீங்க, சாய் கிட்ட அடி வாங்கிட்டு போனா பாருங்க அந்த கேவோன், அவன் அவனை சீக்கிரம் போக மாட்டான், அவனோட ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு என் டஞ்சனுக்குள்ள வந்து என்ன மோதலான்னு பார்ப்பான், அதனால நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த கேவோன் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் இப்போ இருக்க போறான் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கேவோனை பத்தி தெளிவா தெரிஞ்சுட்டு தான் நான் டஞ்சனுக்குள்ள தனியா போறேன், அவனுக்கு எல்லாருமே மொத்தமா கூட்டிட்டு வந்துருவானுங்க, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இங்க எல்லாம் பேசி முடிச்சிருப்பாரு. அப்படியே கட் பண்ணா டஞ்சனுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய புழு மாதிரி இருக்கு, அந்த இடம் பாலைவனம் மாதிரி இருக்கு, அந்த மான்ஸ்டரை சும்மா 2 துண்டா வெட்டிட்டு சும்மா கெத்தா நின்றுட்டு இருப்பாரு. இதோட த ஹீரோ ரிட்டர்ன் சீசன் 4 முடியுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு சீசன் 5 வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.